ஹாய்டா, அன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய ஐ லவ் மை பிரதர்-இன்-லா 2/2 ஃபைனல் பார்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு எப்படின்டா இருக்குனாக்கா, நம்ம ஜேகப் காக்ரோச் பார்த்து ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம டேவும் ஜிம் தான் கம்ஃபர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஜேகப் அவங்க ரூம் போயிடறாங்க, டேவும் அவங்க ரூம் போயிடறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, ஓ சாருக்கு இப்படி ஒரு வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாரு. ஸ்மெல் பண்ணிட்டு அப்படி போயிடறாங்க. ஜேகேக்கு இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் ஆனாக்கா ஜிம் கூட ஒரு காரில் ஒன்றா போகிறது மட்டும்தான். அதுவும் நம்ம ஜிம்மோட ஹேண்டை ஜேகே ஹோல்ட் பண்ணிப்பாங்க. அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. எனக்கு ஜிம் மற்றபடி நம்ம ஜேகே வந்து கிட்ட விடவே மாட்டாங்க. கேர் பண்ணுவார். அந்த கேர் எப்படினாக்கா அவருக்கே தெரியாத மாதிரி பண்ணுவார். ஜிகே பார்க்குறாங்க, நீ மட்டும் எவ்வளோ தள்ளி போகணும் சரி, நான் மட்டும் தள்ளி போகவே மாட்டேன் சரியா, நீ எனக்கு நான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்படி டேஸ் பாஸ் ஆகிடுச்சு. ஒன் ஃபைன் டே தான்டா, இன்றைக்கி வந்து ஒரு வீக்கெண்ட் தான். ஜிம் பார்க்குறாங்க, நம்ம ஜேகோ போட்டே வந்து மாறி மாறி குக் பண்ணுறாங்க. ஜிம்லாம் குக் பண்ணதே இல்லை, ஜேகே குக் பண்ண மாட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, சரி ஓகே எப்போவுமே வந்துட்டு அவங்க தான் குக் பண்ணுறாங்க, பாவம் உனக்கு ரெஸ்ட் எடுக்க நம்ம குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் தான் ஏஞ்சி போயிட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கிச்சனில். அவர் குக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக 2 ஹேண்டு அவர் ஹிப்போ வந்து ஹக் பண்ணுது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, அந்த ஹேண்டை பார்த்ததும் ஜிம்முக்கு புரிஞ்சிச்சது யாருன்னு சொல்லிட்டு வேறு யாரும் நம்ம ஜேகே தான். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, சங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம்மு டைட்டாக பேக் பண்ணிக்கிட்டு அவரோட ஃபேஸ் ஜிம்மு ஷோல்டர் வச்சுக்கிட்டு குட் மார்னிங் மை லவ் அப்படி ஜேகே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, குட் மார்னிங் மை லவ் ஓகேவா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்னிங்னா இதுதான், நான் ஸ்டோல் வந்ததுக்கப்புறம் இதான் எனக்கு ஒரு பெஸ்ட் மார்னிங் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி நான் ஹக் பண்ண முடியல தெரியுமா, அது வந்து கிச்சனில் அவ்வளோ ஹாப்பியாக இருக்க சொல்லி ஜேகே ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு பயம் வருது. சங்கா சொல்கிறாங்க, சொல்ல ஜிம்மு சொல்கிறாங்க, ஜேகே சொல்கிறாங்க, அங்கே பாரு சங்கா டீம் மொபைல் ஜேகே அவங்க பார்த்தாக்க ப்ராப்ளம் ஆகிடும் ஓகேவா, தர்ஷனிங்க போயிடுச்சங்கா சொல்கிறாங்க. நான் ஏன் போகணும், என் ஒய்ஃப் நான் ஹக் பண்ணியிருக்கேன், எனக்கு நான் எதுக்கு போகணும், நான் எதுக்கு பாய் போகணும், ஜேகே டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. அங்கே பாரு சங்கா சொல்கிறாங்க, பாரு நீ நோட்டி ஏன் தள்ளி போகிறேன்னு தெரியும் ஓகேவா, நான் நல்லா இருக்கும்னு நினச்சி தான் எடுத்து தள்ளி போகிறேன், ஆனால் நீ தள்ளி போனேன்னு வச்சுக்க நான் நல்லா இருக்க மாட்டேன் ஓகேவா, நான் ஹார்ட் ஆகும், நீ கூட இருந்தாக்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் ஓகேவா, நீ நான் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நீ பண்ணுறது எல்லாமே நான் ஹார்ட் தான் ஹார்ட் பண்ணுது ஓகேவா, ப்ளீஸ் தாச்சும் இப்படி பண்ணாது ஓகேவா, என் கூட வேறுடா ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க, பாரு சங்கா சொல்கிறேன், நான் தள்ளி போக மாட்டேன் ஓகே, நீ எனக்கு சரி, நீ எனக்குன்னு பிறந்தவன், நான் உனக்குன்னு பிறந்தவன் ஓகேவா, இதை யாரும் மாற்ற முடியாது, நீ எனக்கு தள்ளி போனாச்சுக்கே, நான் தள்ளி போட நினச்சிட்டியா சொல்கிறேன், நீ என்னை விட்டு எவ்வளோ தள்ளி போனால் சரி, நான் உங்ககிட்ட தான் வரும் ஓகேவா, ஈவன் என்னை வேணாம்னு சொன்னப்போ நான் வேணாம், நான் வந்து வேணும்னு தான் சொல்லுவேன், நீ எவ்வளோ தள்ளி போனால் சரி, நான் பின்னாடி வந்துட்டு இருப்பேன் சரியா, நீ எனக்கு மட்டும்தான் ஜேகே ஜிம்மு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குது அந்த ஹக், அவருக்குமே பிடிச்சிருக்கு. இருந்தாலும் கூட அவருக்கு எதுவும் பயமாக இருக்குது. இல்லை நமக்கிட்ட எனக்கு கண்டிப்பாக உனக்கு எதுவுமே கிடைக்காது ஜம்கா, நீ பாவம் ரொம்ப ஹார்ட்டாக கஷ்டப்படுவேன், உனக்கு எல்லாமே கிடைக்கணும், நீ வந்துட்டு நான் உனக்கு தள்ளி தான் கரெக்டாக கொஞ்சம் நினைக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, பாரு நினைக்கிறேன், நீ என்னோட தள்ளி போனாக்க எனக்கு எல்லாம் கிடைக்கும் நினைக்கிறேன், எனக்கு எதுவுமே வேணாண்டா சரியா, உன்னை தாண்டி ஒரு எதுவுமே வேணாம் அந்த வேர்ல்டு சரியா, நீ மட்டும் தான் மட்டும் போதும், நீ இருந்தா வச்சுக்க எனக்கு வேர்ல்டு எல்லாமே தானே கிடைச்சிடும் ஓகேவா, நீ இல்லைன்னு வச்சுக்க எனக்கு எல்லாம் இருந்து கூட எனக்கு நான் ஒரு அனாதையாக இருப்பேன் சொல்லி எதுவுமே இருக்காது, புரிஞ்சுக்கோ, நீ தான் ஹாப்பினஸ் ஓகேவா, நீ வரணும் எவ்ரி திங் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பாரு இது பேசிட்டு அவருக்கு எட்டு போக சொல்கிறேன், நான் ஏன் போகணும், நான் ஏன்டா போகணும், ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. பாரு ஜங்கா சொன்ன கேளுமா சொல்கிறாங்க, நான் கேட்கறதுக்கு எதுவும் ஓகேவா, நீ தான் புரிஞ்சுக்கணும் ஓகேவா, நீ யாராவது சொல்கிறேன் கேட்டு இது பண்ணாத ஓகேவா, அந்த கிராண்ட்மா அந்த கிராண்ட் ஃபாதர் ஒரு அங்கிள் ஆண்டி அப்புறம் என் அப்பா அம்மா இருக்காங்களே அவங்கள சொல்கிறேன் கேட்டு இது பண்ணாத ஓகேவா, உன் மனசில் சொல்லிட்டு அதை மட்டும் பண்ண புரியுதா, ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பாரு எட்டு போக சொல்கிறாங்க, போக முடியாது, ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த டே இருக்கேன் அவன் மாமான் கூப்பிட்டா சரியா, அவன் மாமான் கூப்பிட்றப்ப எனக்கு அப்படி இருக்குது சரியா, நீ என்ன மட்டும் தான் மாமன் கூப்பிடணும், உனக்கு மாமனா நான் தான், பாய் ஃப்ரெண்டாக நான் தான், ஹஸ்பண்டாக நான் தான், உனக்கு எல்லாமே நான் மட்டும்தான் ஓகே, என்னை தாண்டி இப்போ பக்கத்து வேறு யாரும் வரவே கூடாது, வந்துட்டே இருக்க நான் வரவே கூடாது ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இங்கே பாரு அவரோட அண்ணா சொல்கிறேன், எனக்கு தெரியும் என்னோட அண்ணா உனக்கு மாமா பையன் இல்லைன்னு சொல்லவே சரியா, அதை தாண்டி அவனுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இங்கே பாச்சு அங்கே எட்டு போமா யாராவது பார்த்துட்டு போகிறாங்க சொல்கிறாங்க, பார்க்கட்டும் நல்லா பார்க்கட்டும், ஜேகே தானே டைட்டாக ஹக் பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க பார்க்கட்டுமே ஜேகே சொல்கிறாங்க, இங்கே பாச்சு அங்கே எட்டு போமா சொல்கிறாங்க, போக மாட்டேன் ஜேகே சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே நோட் பண்ணுறாங்க, நம்ம ஜிம்முக்கு குக் பண்ணிக்க ஃபுட்டுலாம் ஓ எல்லாம் என்னோட ஃபேவரட்டா கேட்குறாங்க, அதை சொல்கிறாங்க, என்னோட ஃபேவரட் இல்லை, நான் நல்லா சாப்பிட்ருக்காங்க, எனக்கு பிடிச்ச ஃபுட்டு தான் குக் பண்ணியிருக்கேன், ஆனால் கேட்டாக்கா நான் எட்ட போகணும் அப்படி தான் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க, சொல்லி இவ்வளோ கேர் இவ்வளோ வச்சுக்கிட்டு எதுக்கு தள்ளி போக சொல்கிறா சரி கேட்குறாங்க. உங்கள் பாச்சவங்கக்கா நான் எது பண்ணாலும் சொல்லுங்கள், எது பண்ணால் நல்லதுக்குன்னு சொல்கிறேன் அப்படி தானே, அந்த நல்லது எனக்கு வேண்டாம் ஓகே, நீ மட்டும் போதும் ஓகே, நீ கூட இருந்தாலும் எனக்கு நல்லா தான் இருக்கும் ஓகேவா, நீ கூட இல்லை மட்டும் தான் நல்லா இருக்க மாட்டேன் புரியுதா ஜெக்கே சொல்கிறாங்க. இவனுக்கு பயமாக இருக்குது, ஜெயோ வந்து பார்த்துட்டாரோ டே வந்து பார்த்தா என்ன ஆகும் சொல்லிட்டு எட்ட போமா தள்ளி போக சொல்கிறாங்க, போக மாட்டேன் ஜெக்கே சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக அந்த பக்கம் ஜெயோ தானே அவர் வந்து இப்போ இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறாங்க, இன்றைக்கி நல்லா தூங்கிட்டோம்ல சரி வீக்கெண்டு தானே எவ்வளோ தூங்கினா என்ன, ஆனால் பசுக்கிட்டே ஃபுட்டு போய் குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயோ பேசலாம் வாஷ் பண்ணிட்டு ஐஸ் லைட்டாக ரப் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்படி கிச்சனுக்கு என்ட்ராகிறாங்க போய் பார்க்குறாங்க, பார்த்து அவருக்கு ஷாக் ஆகிடுது, ஆணை பார்த்துட்டு இருக்காரு, என்னடா இது அது பார்க்குறாங்க, இது ஜேகே இதுதான், இது ஜேகே ஜிம்மிட்டு தான், அவன் என்ன பண்ணுறான் சொல்லி ஜெயோ பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகேயோட ஹேண்டேஜ் இவ்வளோ ஹிப் டைட்டாக ஹக் பண்ணி அவர் ஹேண்டுக்குள்ள அவர் நின்றுருக்காரு, இப்போ அவர் இருந்து அவர் ஹக் பண்ணி வச்சுருக்காரு, அவ்வளோ அழகாக கியூட்டாக இருக்காங்க பார்க்குறதுக்கு, லைக் ஒரு கப்பல் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஜெயோ பார்க்குறாங்க, இது என்னது ஜேகே இருக்காது ஜிம்மில் ஹக் பண்ணியிருக்கான், நம்ம டேவும் ஜிம்மில் ஹக் பண்ணால் தப்பு இல்லை, அவங்க 2 பேரும் ஃபியூச்சரில் மேரேஜ் பண்ணி போகிறவங்க ஃபியான்ஸாக இருக்காங்க. இப்போது
இவனுக்கா ஹக் பண்ணியிருக்கான். இவன் வந்துட்டு ஜிம்னோட அவனோட பிரதர் இல்லையா, எப்படி ஹக் பண்ணுமா, அது ரொம்ப தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெவை பார்க்குறாங்க. இப்போ ஜெவ் இல்லை அவனை எனக்கு கூட வந்து ட்ரீமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸை ரப் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஜேக்கு தனியாக நிற்கிறாங்க, ஜிம் தனியாக நிற்கிறாங்க. சே நான் ஒரு செகண்ட் பயந்து போயிட்டேன், எனக்கு என்னது அது இப்படி ட்ரீமாக இருக்குமா, இது இல்லையே, நான் இப்போ என்ன பார்த்தப்போ ஹக் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்குறாங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி நிற்கிறாங்க. எனக்கு ஏன் அப்படி தோணுச்சு, நான் அப்படி பார்த்தது அது ஒரு ஹாலுசேஷனாக இருக்குமோ, இல்லை இல்லை அது அவர் பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு ஏன் அப்படி தோணுது சொல்லிட்டு லைட்டாக அவரே ஹெட்டாக லைட்டாக அடிச்சுக்கிறாரு. அன்பிளான்றாங்க. இந்த பக்கம் ஜிம் சைடு பார்த்தா ஜிம் பயங்கர நர்வஸாக இருக்காங்க. ஒரு ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆகிட்டு இருக்கு, எனக்கு பயம். அப்படி ஜேகே பார்த்து கேப்ஷன் இருக்காங்க. ஜேகே போய் கோவம். அந்த பக்கம் ஜேகே பார்த்து ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க குட் மார்னிங் ஹவ் யாங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் ஜிம் என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அது குக் பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. நீ குக் பண்ணுவியா சொல்கிறாங்க. குக் பண்ணுவாங்க யாங், எனக்கு உங்களுக்குலாம் வராது, நான் கொஞ்சம் சும்மா தான் குக் பண்ணுவேன், எனக்கு நீங்களும் டேமாமா மாறி மாறி குக் பண்ணுறீங்க, சரி வீக்கெண்ட் தான் நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் குக் பண்ணேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்த்து பார்க்குறாங்க. பரவாயில்லையே, இல்லை நீங்கள் நான் பெட்டராக குக் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு நல்லா குக் பண்ணியிருக்கே சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. தேங்க்யூ யாங், சாப்பிட்றீங்களா சொல்கிறாங்க. இல்லை இல்லை எல்லாரும் வந்துட்டு டே வந்துட்டோம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. ஜேகே போய் இப்போ ஜேகே வந்துட்டு சும்மா தான் இருக்கா சொல்கிறாங்க. சும்மா இருக்காது, எதுக்கு நீங்கள் கிச்சனுக்குள்ள வரவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு ஏன் வரக்கூடாதா சொல்கிறாங்க. இல்லை இதற்கு வந்து தெரியும், நானும் டைம் தான் மாறி மாறி சமைப்போம், வந்து கிடையாது ஜிம்மில் ட்ரெஸ்ஸஸ் வாஷ் பண்ணுவான், நீ அதுக்கு கூட கிச்சனுக்கு வந்தது இல்லையா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜாப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே நிறைய இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மின் தான் ஏன் சும்மா வந்தா காஃபி கேட்குறவங்க தான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இந்த நம்ம ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜேகே தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கோவம் வருது, இப்படி வந்து அவர் குறுக்க வந்தது அது கூட இருக்குது. இப்போ நம்ம எனக்கு ரெண்டு பேரும் ஒன்றா நினச்சிருக்கோம், டக்குனு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்குது, நீ இருக்கிற குறுக்க வந்து அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு அவர். இப்போ நம்ம ஜிம்மின் வந்துட்டு ஜேகே உனக்கு காஃபி சொல்கிறாங்க. எனக்கு காஃபி வேணாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க சரி இப்போ ஓகே சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜேகே தான் அப்படியே ஜேவை பார்த்து மறைச்சிக்கிட்டு போகிறாங்க. ஜேவை ஒரு மாதிரி பார்க்குறீங்க ஏன் முறைக்கிறான் சொல்லிட்டு புரியவும் பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் நேரத்துக்கு கொண்டுட்டே இறங்கி வராங்க. குட் மார்னிங் காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவை பார்க்குற குட் மார்னிங் டே சொல்கிறாங்க. குட் மார்னிங் சொல்கிறாங்க. ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு சொல்கிறாங்க. சாப்பிடலாமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ எல்லாமே ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஓ எல்லாமே ஜேகேட ஃபேவரட் ஃபுட்டா கேட்குறாங்க. இப்போ ஜேவை பார்க்குறாங்க இதான் ஜேகேட ஃபேவரட் ஃபுட்டா சொல்கிறாங்க. ஆமாம் இது ஜேகே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜேவை கேட்குறாங்க ஏன் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஹோபியான்னு சொல்கிறாங்க. நீ ஜிம் டேக்கு பிடிச்ச ஃபுட்டு தானே குக் பண்ணணும், எனக்கு நீ தானே டேவோட ஃபேன்சி, டேவ் நீ தான் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்க போகிறீங்க, ஆனால் நீ இருக்க ஜேகேக்கு பிடிச்ச ஃபுட்டு தான் குக் பண்ணணும் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மு கூட ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே கோவம் வருது நம்ம ஜேவுக்கு மேலே, இவங்க எதுக்கு இதெல்லாம் கேட்குறான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்குறாங்க. நேரப்போ என்ன இருக்குது சொல்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் இருந்துச்சு அதான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் டேக் பிடிச்ச குக் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவரு கூட ஆக்வராக இருக்குது. இப்போ நம்ம டே தான் அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது சரியா சொல்கிறாங்க. அப்படியா அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் ஜேவை பார்க்குறாங்க. டே ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க, பியூராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாங்க. அந்த பக்கம் ஜேகே அப்படியே சாப்பிட்டுருக்காங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் டே பார்க்குறாங்க. சரி ஓகே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெளில போகிறேன், உங்களுக்கு எதாவது வேணுமா எல்லாருக்கும் அப்படி கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறேன் எதுவுமே வேணும் சொல்கிறாங்க. அப்புறம் டே கேட்குறாங்க. ஜேகே கிட்ட உங்களுக்கு வேணுமா சொல்கிறாங்க. எனக்கு வாங்கி தெரியும் வேலையை பாரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேவை பார்க்குறாங்க. ஜேகே ஏன் அப்படி பேசிட்டு இருக்கோம், அண்ணா தானே ஜேட்டே வந்துட்டு அவர் எவ்வளோ அழகாக பாசமாக கேட்குறாங்க. நீ வந்து நீ அப்படி பேசிட்டு இருக்கா, நீ சின்ன பையன் தானே, நீ எதுக்கு மெச்சூரிட்டி இல்லாமல் பேசிட்டு இருக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஓகே ஜெவோ பரவாயில்ல ஓகேவா அப்படி தான் பேசுவோம் சார் எப்போவுமே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவோ பார்க்குறேன் இருந்தாலும் கூட ரெஸ்பெக்டாக பேசுகிறேன், ஒரு ப்ரொஃபஸராக இருக்காரு, செகண்ட் அண்ணா சரியா ஒன்று பெரிய பையன் தானே இப்படி பேசிட்டு இருக்க ரெஸ்பெக்ட் இல்லாமல் அப்படி சொல்லி ஜெவோ கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஏங்க அப்படி இல்லை, அவன் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டபனான பையன், மற்றபடி அவன் அப்படி பேசி பழகிட்டான், அவன் வேணும்னா எதுவும் சொல்லலை சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவோ பார்க்க நீ ஜிம் சப்போர்ட் பண்ணுற ஜிம் ஜேகேக்கு நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ தான் கேட்கணும், ஜேகே கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நீ தான் சப்போர்ட் பண்ணணும், இதாக்கட்டி உன் ஹஸ்பண்டாக வர போகிறவங்களா நீ தானே கேட்கணும், ஏன் அப்படி பேசுகிறோம் நான் ரெஸ்பெக்ட் இல்லாமல் நீ தானே கேட்கணும், நீ எனக்கு ஜேகேக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படி சொல்கிறாங்க. நமக்கு ஜிம்முக்கு என்ன சொல்லவே தெரியல, ஜிம்மில் பேச சேஞ்ச் ஆகுது. இந்த பக்கம் ஜேகேக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ நம்ம பார்க்குறாங்க. ஓகே ஜே ஓகேவா எங்கள் தம்பி இப்படி தான் சின்ன வயசுலேயும் தெரியும், ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நீ இந்த ரெஸ்ட்டுக்கு ஓகே நான் போயிட்டு வரேன் ஜேட்டே போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் நம்ம சோஃபாவில் உட்காராங்க. ஜேவுக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே மேலே போயிடுறாங்க. மேலே போயிட்டு நம்ம ஜேவுக்கு மேலே ஜிம் உட்காந்துருக்காங்க. அது பார்க்க ஆப்போசிட் சோஃபா அவர் உட்காந்துருக்காரு. இப்போ டிவி ஆன் பண்ணுறாங்க ஜிம் வந்துட்டு. இந்த பக்கம் நம்ம ஜேகே ஒரு மாதிரி எல்லாம் ஸ்மைல் பண்ணிட்டு ரூம்க்கு போயிட்டு ரிட்டர்ன் வராங்க. வந்துட்டு நம்ம ஜேகே உட்காந்துருக்காங்க. சடனாக ஒரு ஸ்டோட ரெண்டு விழுது. இந்த பக்கம் ஜேவ் பார்க்குறாங்க. நானும் கத்துறாரு. இப்போ நம்ம ஜிம் பார்த்து பயந்து போயிறாங்க. ஆக்சுவலி டே வந்து மொபைல் மறந்து போயிருக்கோம். ரிட்டர்ன் வராங்க ரூம் ரிட்டர்ன் இப்போ வீட்டுக்கு வந்துருப்பாரு. வந்து பார்க்குறாங்க. பார்த்து ஜேவ் கத்திட்டு இருக்காரு. டே பார்க்குறாங்க. ஜேவ் போக சொல்கிறாங்க. இப்போ ஜேவ் ஓடி போயிட்டு நம்ம டேவ் டைட்டாக ஹக் பண்ணுங்க, டேங் சர்வ் பண்ணுங்க சொல்கிறாங்க. சர்வ் பண்ணி என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. அந்த பக்கம் ஜிம் தான் ஹவ்யாங்க என்னாச்சு கேட்குறாங்க. வள்ளி சொல்கிறாங்க. வள்ளி அவங்க மூவிக்கு அதனால சொல்கிறாங்க. வள்ளி அங்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் கொஞ்சம் நேரம் பண்ணி பார்க்குறேன். எங்கடா சொல்லி பார்த்தா டீ காய் கடையில் ஒரு பிளாஸ்டிக் வலி கிடக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இது பார்த்து பிளாஸ்டிக் மாதிரி கேஸ் பார்க்குறாங்க. ஃபேக் தான் அது, ஒரு வலி லெசார் கிடக்கு. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்து அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. கீழே கொஞ்சம் இப்போ ஹெட்டை கொஞ்சம் கீழே கொஞ்சம் பார்த்து ஹெட்டை லிஃப்ட் பண்ணுறாங்க. பார்த்துக்கா நம்ம ஸ்டெப்பில் ஜேகே நிற்கிறாங்க. ஜேகேட்டு வந்து ஈவலாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஏன்டா அப்படின்னு ஜிம் பார்க்குறாங்க. ஜேகேக்கு பாரு ஈவலாக ஸ்மைல் பண்ணுறேன். எனக்கு அந்த ஜேகே வந்து கேட்டார் கொஸ்டின் கேட்டார். அப்போ ஜிம்மில் ஃபேஸ் சேஞ்ச் ஆனிச்சுல, அதனால தான் அவர் வந்து ஸ்மைல் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹோபியா
அதெல்லாம் ஒண்ணுதான் சொல்றாங்க. இல்ல ஜிம் அங்கதான் சொல்றாங்க. ஜிம் அந்த ஃபேக் பால் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. இல்ல அப்படி எதுவுமே இல்லை, ஜஸ்ட் டஸ்ட் வந்து போறீங்க, அதெல்லாம் வச்சு பயந்துட்டீங்க, அப்படியே எதுவுமே இல்லை ஜிம்னு சொல்றாங்க. இப்போ நம்ம டேட் பாக்குறாங்க, அப்படியே ஜிம் ஆமாம்மா எதுவும் இல்லை, அப்புறம் பயப்படாதீங்க சொல்றாங்க. இல்ல நான் பார்த்தனே, நான் விசாரிட்டு பார்த்தனே சொல்றாங்க. இல்ல அப்படியே எதுவுமே இல்லை, சரி பயப்படாதீங்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஜோப்தான் நான் சொல்கிறத பார்த்தனே அது இருந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறோம், இல்லையே நாங்கள் தேடி பார்த்தோம் இல்லை சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் தள்ள சொல்லி அவர் பார்க்குறாங்க, இல்லை ஜோ அப்படி தான் பயப்படுறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா, எதுக்கு இவ்வளோ பயப்படுறா அப்படி சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வெளில போகிற டே சொல்கிறாங்க. இல்லை வெளில தான் போனால் மொபைல் மறந்துட்டு போயிட்டேன், அதான் எடுக்க வந்தேன் சொல்கிறேன். டே சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜோப் வந்துட்டு ஓகே சொல்கிறாங்க. இப்போ டே போய்ட்டு மொபைல் எடுத்துக்கிறாங்க. ஜோ பயப்பட ஓகேவா ஜிம் ஜோ பார்த்துக்கோ சொல்கிறாங்க. ஓகே மாமா சொல்கிறாங்க. இப்போ கேட்குற ஜேக்கு என்ன கோவம் வருது, அவன் எதுக்கு இவன் பார்த்துக்கணும், நாங்கள் என்ன இவனை பார்த்துக்கிறோம் அந்த மயிலா சொல்லிட்டு அவருக்கு கோவம் வருது. இப்போ ஜிம்மில் வந்துட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜோவை பார்க்குறாங்க. ஜோ கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா இப்படிக்கா அந்த சீலிங்கை பார்க்குறாங்க, ஏதாவது மல்லி இருக்கா சொல்லிட்டாங்க. எதுவுமே இல்லை. ஆனால் பார்த்தேன் ஏற்று பார்த்துட்டு இருக்கேன். அந்த பக்கம் ஜிம் தான் அமைதியாக இருக்காங்க. கொஞ்சம் நேரத்தை விட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அப்படியே ரூம் குறை போயிட்டு அந்த ஃபேக் பால் எடுத்து வாத்துட்டு போட்டுறாரு. இப்போ ஜிம் ஜேக்கே போகிறாங்க. ஜேக்கே சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே வராங்கன்னு சொல்லிட்டு நீ எப்படி பண்ண கேட்குறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்க வச்சுட்டு எப்படி பண்ண அப்படி கேட்குறாங்க. அப்புறம் ஜிம் கால் வந்து ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் தள்ளி வந்துட்டு ஹலோ சொல்கிறாங்க. சொல்கிறா கால் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. வாடா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் தான் நான் வந்து பார்த்துறேன். ஜிம் போயிடுறாங்க. ஜெக்கி பேர் எங்கே போகிறா சொல்கிறாங்க. நான் வெளில போகிறேன் ஜிம் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ கீழே ஜாப் இருக்காங்க. ஜிம் எங்கே போகிறா கேட்குறாங்க. அது என் ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்க. என் சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க. நான் போயிட்டு வரேன். ஜிம் போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி விட வீட்டில் இருக்காங்க. ஜெக் ஒரு ஃபேஸ் ஆக்ஷன் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு டிவியில். இப்போ எல்லாத்தையும் ப்ரோக்ராம் நிறைய பார்த்துட்டு இந்த பக்கம் ஜெக்கி அமைதியாக இருக்காங்க. மேலே இருக்காங்க. அவருக்கு வந்து ஜிம் கூட போகணும் ஆசை, ஜிம் கூப்பிட்டு போகல. அவரோட விடாரு. அதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு அப்படி விட்டுறாங்க. நம்ம ஜிம் மார்னிங் போனது தான் ஆல்மோஸ்ட் நைட் 8 o'clock மாதிரி தான் வீட்டுக்கு வராது. இந்த பக்கம் டேலாம் முன்னாடி வந்துட்டாங்க. டேவும் ஜெக்கு நிறைய பேசிட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறம் டே கேட்குறாங்க. அவனுக்கு என்ன வேணும் ஜெக்கி என்ன பண்ணி தட்டா கேட்குறாங்க. தேவையில்ல சொல்லிட்டாங்க. அப்போ ஜெயப்பாக்க நீ எதுக்கு இப்படி எடுத்துட்டு பேசிட்டு இருக்கோம் அண்ணா கிட்ட சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க வந்து எங்கள் ஃபேமிலி விஷயம் நீங்கள் கிட்ட பார்க்குறீங்க சொல்லிட்டாங்க. நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க என்னோட விஷயத்தில் சரியா சொல்லணும் ஜெக்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. பாரு ஜெக்கே உனக்கு ஏதாவது பேச என்கிட்ட பேச ஓகே, ரெஸ்பெக்ட் இல்லாமல் நீ பேசுக்க எனக்கு அவ்வளோ கிடையாது ஓகே, ஏன்னா நீ தம்பி நம்மளோட அண்ணா ஓகே, ஜிம்கிட்ட கூட இப்படிலாம் பேசுகிறேன். ஜிம் நம்மளுடைய அத்தை பையன், ஆனால் ஜெயப்போட பேசக்கூடாது ஓகே, ஜெயப்போட ரெஸ்பெக்டாக பேசு, எனக்கு அவங்க நம்பிட்டு கூட நம்ம கூட ஸ்டே பண்ண வந்தவங்க புரியுதா அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜெக்கே தான் அப்போ அவர்கிட்ட சொல்லி என்னோட விஷயத்தில் அவர் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி மேலே போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜெய பார்க்குறாங்க. ஏன் டே வந்து மாதிரி இருக்கான் அவங்க கேட்குறாங்க. அவன் சின்ன பையன் விட்டு தப்பா எடுத்துக்கான கொஞ்சம் ஸ்டபன் தான், மற்றபடி எதுவும் சொல்கிறாங்க. இல்லை இருந்தாலும் ரெஸ்பெக்டாக இருக்குது இல்லையா சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல ஏன் தம்பி தந்துட்டு போட்டோம் அப்படி டே சொல்றாங்க. இப்போ ஜெவ பாக்குறாங்க. டே எவ்வளவு நல்ல பையனா இருக்காரு, எவ்வளவு கைண்ட் ஹார்ட்டா ஸ்வீட்டா இருக்காங்க, இந்த பையன் எப்படி இருக்கான் சொல்லிட்டு ஜெக்கி ஒரு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ அன்னைக்கு நைட்டு தண்டா நம்ம டேவும் ஜெவப் நம்ம குக் பண்ணிருப்பாங்க. ஜிம்மி என்ன வீட்டுக்கு வரல சொல்றாங்க. தெரிய வந்துருவோம் சொல்றாங்க. கரெக்டாக இப்போ டைம் 8:30 ஆகுது. அப்போதான் ஜிம்மி வீட்டுக்கு என்ட்ரு ஆகுறாங்க. அப்புறம் ஜெக்கி தான் சோஃபால உட்காந்துருப்பாங்க. ஜிம்மி பார்த்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருக்கு. அப்புறம் ஜிம்மி பாக்குறாங்க. ஜிம்மி கேஷுவல் போறாங்க. போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கீழே வராங்க. இப்போ டே பாக்குறாங்க. ஜிம்மி சாப்பிடலாம் சொல்றாங்க. சரி சொல்லிட்டு ஜிம்மி ஜெக்கி டே ஜெவப் 4 பேரும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஜிம்மி தான் அந்த வசதி பார்க்க நிறைய இருக்கு. மாமா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்க சொல்லி ஜிம் சொல்லிட்டு அசஸாக வாஷ் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. ஓகே ஜிம்மி தேங்க்யூ சொல்லிட்டு அவர் போயிடாரு. அப்புறம் ஜேவப்பா அவரும் போயிடாங்க. அந்த பக்கம் ஜேகே மட்டும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மி போட்டு அசஸாக வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஜேகே பார்க்குறாங்க. நம்ம டேவோட ரூமும் ஜேவ ரூமும் லாக் ஆகிட்டு, எனக்கு அவங்க 2 பேர் ரூமும் கீழே தான் இருக்கும். நம்ம ஜிம்மி ஜேகே மேலே இருப்பாங்க. இப்போ நம்ம ஜேகே கிச்சன் ட்ரான்ஸ் ஆகுறாங்க. ட்ரை பார்த்தாக்கா ஜிம் ஹவுஸஸ் வாஷ் பண்ணிருக்காங்க. ஜேகே போட்டு டைட்டாக ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. பேக் பண்ணிட்டு அப்படி நெக்கில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே தான் எங்கே போனா மாநில வந்து எங்கே போனேன், நான் எவ்வளோ பயந்துப்பட்டு தெரியுமா, எங்கே தான் போனேன் சொல்லி கேட்குறாங்க. நான் எங்கே போனேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்ண சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ ஹார்ட்டாக இருந்துச்சு தெரியுமா, எனக்கு தனியாக அந்த மாதிரி வீட்டுக்கு டே ஃபுல்லாக லோன்லியாக இருந்துச்சு தெரியுமா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. டே ஃபுல்லாக லோன்லியாக ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போக வேண்டியது ஜிம் கேட்குறாங்க. நான் யார் கூட போக மாட்டேன் ஓகேவா, நான் சேவல் வந்தது உங்க கூட இருக்கிறதுக்கு மட்டும் தான் ஓகேவா, அது உனக்கு புரியல ஜெக்கி சொல்கிறாங்க. இங்கே பாரு அவங்க சொல்கிறாங்க. உனக்கு புரியல என் ஃபீலிங்ஸ் உனக்கு புரியல, என்னை ஹர்ட் பண்ணுறா ஜெக்கி சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜெக்கி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நெக்கு அப்படி ஃபேஸ் ரப் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் வந்துட்டு கேட்டப்போ உங்கள் பாருங்க பயமாக இருக்கு ஓகே, மார்னிங் ஜெயப் எங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்துற மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு ஓகே, நல்ல வேலை நம்ம புஷ் பண்ணிட்டேன், பார்த்தானே என்ன இருக்கும் தெரியுமா, தள்ளி போச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ யாரும் இல்லை அவங்க ரூம் போயிட்டாங்க. ஜேக்கி சொல்கிறாங்க. போச்சு அவங்க காசு அவங்க ரூம்குள்ள விட மாட்டேங்கிற, எங்கே விட மாட்டேன், என்ன தான் பண்ணுறோம் ஜேக்கி டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. நான் இங்கே வந்து உனக்காக மட்டும்தான் ஜேக்கி சொல்கிறாங்க. அங்கே பாருமா போகுமா ஜிம் சொல்கிறாங்க. நான் போக மாட்டேன், நீங்கள் வெளியே பழக்கம் எங்களை கூட்டி தான் போகணும் சரியா, நான் இடம் எங்கேயும் போகக்கூடாது, யார் கூட போகக்கூடாது. ஜேக்கி தான் ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படி ஃபேஸ் வச்சு ரப் பண்ணிட்டு இருக்கா. கேட்கலாம் ஜிம் பார்க்குறாங்க. தள்ளி போக சொல்கிறாங்க. போக மாட்டேன் ஜேக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜெயப் தான் தண்ணி எடுத்துட்டு போக மாதிரி பாரு. சரி ஓகே எடுத்துட்டு சொல்லி கிச்சனுக்கு வராங்க. வந்துட்டு அப்படி நீங்கள் பார்க்குறாங்க. மார்னிங் பார்த்து பிரக்கா ஒரு மாதிரி இருந்துக்குள்ள அது ஜிம் கூட நினச்சி அவரே வந்து பிரக்கா அவரே ஏமாந்த மாதிரி இருக்கும். இப்போ ஜெயப் நல்லா பார்க்குறாங்க. அப்படி பார்த்தாக்கா அப்படி பிரக்கா எட்டி பார்க்குறாரு.
ஏன்னா ஒரு கிச்சனுக்கு என்ட்ரு ஆகும்போது ஒரு சவுண்ட் லைட்டாக கேட்டிருக்கும். தள்ளி போன்னு சொல்கிற அந்த சவுண்ட் வந்து இப்போ போய் எட்டி பார்க்குறாங்க. பார்த்தாக்க அந்த பக்கம் ஜெக்கி ஜிம்மில் ஹக் பண்ணிட்டு நெக்கில் ஒரு மாதிரி ஃபேஸாக ரப் பண்ணிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அப்போது ஜிம் பார்க்குறாங்க. எட்ட போமா எட்ட போக சொல்கிறாங்க. போக மாட்டேன். ஜெக்கி தான் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. மிஸ் சொல்லிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஜெவா பார்க்குறாங்க. பார்த்து ஒரு மாதிரி ஆகிடுது. ஒரு அப்படியே லைட் அடிச்சடி ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் ஆகிடுது. என்னது இது அப்படி சொல்லிட்டு எனக்கு அவருக்கு டே ரொம்ப பிடிக்கும். டே ரொம்ப நல்ல பையன் சொல்லிட்டு ஜெவாப்போட பாடலுக்கு டே ரொம்ப நல்லவர். அவர் பியூர் என்ன சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இந்த பையனை இப்படி இருக்கா அது இவன் எப்படி அவன் பிரதல் நாட்டை போயிட்டு இப்படி இந்த மாதிரி பண்ண முடியும். அது இவருக்கு தப்பு தெரியுமா லைக் ஒரு ஜேடிக்கு மாதிரி இல்லையா. ஜேக்கி எப்படி இந்த மாதிரி இருக்க முடியும் ஜிம்மு கிட்ட போயிட்டு. அதுவும் சின்ன பையன் அவன். நம்ம ஜிம் எனக்கு அப்படி நின்றுட்டு இருக்கான். அவன் டேவோட ஃபேன்ஸ் இல்லையா. அது எப்படி அவனை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. சிலர் பார்த்துட்டு இருக்காங்க. தள்ளி போன சொன்ன கூட போதுமா உங்க ஒரு அரவு கேள்வி அப்படின்ட்டு நம்ம ஜெவாப் நினைக்கிறாங்க. அவனை பிடிக்கலாக்கா தள்ளி விட்டு ஒரு ஸ்டாப் பண்ண தானே அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஜிம் தான் அப்படின்னு போய் எனக்கு அந்த வசதி வாஷ் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டு பாரு என்ன கேட்குறாங்க. அப்புறம் ஜேக்கை கன்ஃபர்ட் ஏசிட்டு இருக்கு. எதுக்கு அழுதுட்டு இருக்கா ஜிம் கேட்குறாங்க. நீ என்னட்டு எங்கே போனா ஜே கேட்குறாங்க. நான் எங்கே போனேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போனான்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இந்த ஷூட்டிங் ரொம்ப லாங்காக போன மாதிரி தெரியுமா. டே ஃபுல்லாக மிஸ் பண்ண தெரியுமா உனக்கு தெரியாத இருக்குங்க வந்தேன் உனக்காக தான் வந்தேன். ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜெவா பார்க்குறீங்க என்ன சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. சரி உனக்கு அங்கே பாரு நீ ஸ்டடீஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறா வேறு எதுவும் ஃபோக்கஸ் பண்ண ப்ளீஸ் புரிஞ்சு போக சொல்கிறாங்க. நான் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் ஓகேவா. நான் ஒன்றும் பார்க்க தான் வந்தேன். நான் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணாக்க நீ என்கிட்ட பேசணும் ஓகேவா. நீ கூட பழைய மாதிரி பேசணும். ஜெக்கி சொல்கிறாங்க. பாரு சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கும்னு நினச்சி தள்ளி போகாது ஓகே எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஜிம்மில் இப்போ ஃப்ரண்ட்டில் ஹக் பண்ணுறாங்க. பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் ஹக் பண்ணிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐ லவ் யூ ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு அழாத ஜிம் சொல்கிறாங்க. நீ என்னோட தள்ளி போகிறா சொல்கிறாங்க. பாரு தான் கரெக்டு ஓகேவா. நான் டைம் அவன் மேட்ச் பண்ணி தான் நீ நல்லா இருப்ப அப்படி தான் சொல்கிறாங்க. அங்கே பாரு அப்படிலாம் எதுவுமே இல்லை சரியா. நீ அவன் மேட்ச் பண்ணக்கூடாது சரியா. நீ எனக்கு தான் நான் உனக்கு தான் அப்படி ஜேகே சொல்கிறாங்க. ஜவாப் தான் கேட்டுறதுக்கு மாதிரி ஆயிடுது. என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பாரு ஜிம்கா நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ண சொல்கிறேன். நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண தேவை நீ தான் புரிஞ்சுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜவாப் வெட்டி பார்க்குறேன். ஏதாவது பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு மாறி இருக்கு. இப்போ யார்கிட்ட சொல்கிறது. நான் டேகிட்ட சொன்ன டே நம்புவாங்களா. எனக்கு ஒன்று அவங்க தம்பி இன்னொன்று அவங்க ஃபேன்ஸு 2 பேருமே வந்துட்டு அவங்கள ஃபேமிலி சேர்ந்தவங்களாச்சு. இப்போ நான் சொன்னால் நம்புவாங்க நம்ப மாட்டாங்களா. நான் எப்படி சொல்லட்டும். டே ரொம்ப பாவம் ரொம்ப நல்ல பையன். இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களே ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஜவாப் கொடுத்துக்கிட்டோம் தோணிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜவாப் தனிப்பட இருக்க மாட்டேன் நம்ம ரூம்க்கு போய் உட்காந்துருக்காரு. புரியவே இல்லை. இப்போ நம்மகிட்டே ஜவாப் தான் நம்ம ஜின்னுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லலாமா சொல்லிட்டு இப்போ ஜின்னுக்கு ஃபோன் போய் பிக் பண்ணுறாங்க. சொல்லி ஜவாப் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. சொல்லி நான் கேட்குறாங்க. டே நல்லா பார்த்துக்கிறானா சொல்கிறாங்க. டே நம்ம நல்லா பார்த்துக்கிறான் சொல்கிறாங்க. அப்புறம் நான் கேட்குறேங்க என் ஜின் நம்மகிட்ட சொல்லி தப்பாட்டுங்களா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இந்த ஜேகே இருக்கானா நம்ம டேவோட தம்பி ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க நம்ம ஜிம்மி டேவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானா ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க ஜின்னு அப்படி ஜவாப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறோம் அதுவா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை 2 பேர் சின்ன வயசு ஒன்றா வளர்ந்துருக்காங்களா சொல்கிறாங்க. இல்லை சின்ன வயசுல ஒன்றா வளர்ந்தா கூட இப்போ பெரிய பசங்க ஆகிட்டாங்கல்ல அப்படி இருக்கும்போது சொல்கிறாங்க. அது அதெல்லாம் உங்களோட ஓகே நான் கூட டே கூட என்கிட்ட சொல்லியிருக்கான். சின்ன வயசுல 2 பேரும் ரொம்ப ஒன்றாவே இருப்பாங்க. லைக் எப்படின்னா ஏதோ ட்வின்ஸ் மாதிரி கை பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. எப்போவுமே எப்படி 2 பேருக்கு 2 இயர்ஸ் ஏஜுக்கு அப்படி தான் அப்படின்னு கூட ஒன்றா ப்ளே பண்ணுவாங்க. ஒன்றாவே இப்போ சுற்றிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் ரொம்ப லைக் பண்ணுவாங்க கேர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. எனக்கு அவங்க ஃபேமிலியோட உள்ள மற்றவங்க யாருமே நம்ம தேவை அதை மட்டும் தான் கேர் பண்ணுவாங்க. அவங்க 2 பேர் கேர் பண்ண மாட்டாங்களாமா. ஆனால் இவங்க 2 பேர் அவங்களுக்கு மட்டும் கேர் பண்ணிப்பாங்க ஓகேவா. அவனுக்கு அவன் கம்ஃபர்ட் ஜோன் இவனுக்கு அவன் அப்படி தான் கம்ஃபர்ட் ஜோன் தான். அதெல்லாம் அப்படி இருக்காங்க. இது தப்பாக எடுத்துக்காத டேக்கே பெரிய விஷயம் கிடையாது அப்படி சொல்லிட்டு சின்ன சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற சின்ன உண்மையாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துட்டு வேறு மாதிரி சொல்லிட்டு இல்லைடா அவங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு டே சொல்லியிருக்காங்க ஓகேவா. நீ அதான் தப்பாக பிடிச்சிட்டு ஓகே இவன் நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட அவங்க தப்பாக நினச்சிக்கிட்டாங்க போல. எனக்கு டே சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எப்படினாக்கா ரொம்ப க்ளோஸாக இருக்கனால இந்த கிராண்ட் மாக்கு பிடிக்கல கேங் அதெல்லாம் உங்களுக்கு போய் பிரிச்சு வைக்க ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு ஜிம்மி எனக்கான பையன் இல்லையா அதனால சொல்லிட்டு கிராண்ட் மாதிரி ஜிம்மி எம்எல்ஏ பாசமாக இருக்கும் கேரிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து ஜிம்மிக்கு பிரிச்சு வச்சாங்க. இவன் போடி ஸ்கூலில் அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஓகேவா. அதனால தான் ரீசன் ஓகேவா. அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸாக புரிஞ்சுக்கிறவங்க அந்த காலத்தில் இருங்க நீயும் அப்படி இருப்பா சொல்லிட்டு நம்ம சின்ன கேட்குறாங்க. இல்லை நான் பார்த்தது தான் சொல்கிறேன் அப்படி இல்லை அவங்களுக்கு ரொம்ப திக்கு லைக் ஒரு கம்ஃபர்ட் சொன்னா இருக்காங்கடா ஓகேவா அவ்வளோதான் மற்றபடி எதுவும் இல்லைடா அப்படி சின்ன சொல்கிறாங்க. நீ அப்படியே சொல்கிறேன் ஆமாம் நீ வேணா பண்ண சொல்லி என்ன சொல்கிறாங்க. நீ ஜிம்மில் டே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. நீ ஜேகே கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. அவனுக்கு என்ன பிடிக்காது சொல்கிறாங்க. அப்படி இல்லை நீ கொஞ்சம் டைம் கொடுத்துருமா ஜிம்மினுக்கும் நம்ம டேக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணி விட சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜேவை பார்க்குறாங்க கரெக்டு தான் சொல்லிட்டு ஆனால் எனக்கு எதுவும் சொல்கிறாங்க. எனக்கு அவர் அது மிஸ்ன்னு சொன்னது கேட்டிருப்போம். அவர் லவ்னு சொன்னது அவர் கேட்டிருக்காரு. இப்போ நம்ம ஜாப் பார்க்குறவங்க ஒரு அவங்க நினைக்கிறப்ப தான் இருக்குமோ எனக்கு தான் சரியா அவருக்கெல்லாம் ஃபுல்லாக கிளியராக எதுவும் காதல் விடல யாருக்கு தான் காதல் வந்துருக்கும். அதனால ஜெயகோப் நினைக்கிறேன் சரி ஓகே நம்மளே வந்து சரி பண்ணணும். எனக்கு டே ரொம்ப நல்ல பையன் டேக்லாம் ஜிம்மு கரெக்டாக இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிறேன் அப்படி நினச்சிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா நம்ம ஜிம் தான் எனக்கு வந்து இன்றைக்கி மார்னிங் ஜிம்மில் குக் பண்ணியிருக்காரு. ஜிம் குக் பண்ணி கூப்பிட்டு ஷோ பண்ணி சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அப்போ காருக்கு போகிறாங்க. அப்போ நம்ம ஜெயகோப் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க சொல்லி ஜெயகோப் சொல்கிறாங்க இன்றைக்கி நான் பின்னாடி உட்காந்து காசு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு கேட்குறாங்க. இல்லை எனக்கு கார் சத்தம் சரியாயிட்டு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சரியாயிட்டு நான் பின்னாடி உட்காந்து
பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெகே பார்க்குறாங்க உன்னோட விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெகே பார்க்குறேன் இல்லை நீங்கள் முன்னாடி உட்காருங்க சொல்கிறாங்க. அது எப்படி சரியாக இருக்கும் சார் தான் சொல்கிறாங்க. இல்லை 1 மந்த் ஆயிடுச்சு எனக்கு கால் சீக்கிரம் சரியாயிட்டு ஓகேவா நீ முன்னாடி உட்காந்துக்கோ நீ வந்து ஜிம்முக்கு முன்னாடி உட்காட்டோம் டேப் பக்கத்தில் ஓகேவா நான் ஃப்ரெண்டே உட்காந்துக்கிறேன் சார் ஜெகப் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்கள் முன்னாடி உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகப் இல்லை ஃப்ரெண்டே உட்கார சொல்கிறாங்க. 2 பேரும் சண்டை போடுறாங்க. இப்போ நம்ம ஜெகே தான் ஜிம் பார்க்குறாங்க முன்னாடி உட்கார பார்த்துட்டு கணக்கு காமிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. பட் நான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன மாமா சொல்கிறாங்க. ஜெகப்பில் இப்போ ஓகே ஆகிட்டனால முன்னாடி வா சொல்கிறாங்க. அது மாமா முன்னாடி வா சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரிங்க மாமா ஜிம் சொல்கிறாங்க. பக்கம் ஜெகே கோவம் ஜெகே மறைச்சு பார்க்குறாங்க. ஜிம் படி மாதிரி உட்காராங்க. அந்த பக்கம் ஜெகப் பக்கத்தில் உட்காராங்க. அப்போ ஜெகப் ஜெகே பார்க்குறாங்க. ஜெகே மறைக்கிறாங்க. ஜெகப் பார்த்து அப்போ ஜெகப் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர் கண்ணால் விட்டு எரிச்சிட்டு போல. அப்போ ஜெயவுக்கு தோணுது ஒருவேளை இவனுக்கு வந்து ஜிம் ஃபீலிங்ஸ் இருக்கும் போல நம்ம டேவும் ஜிம்மில் பிரிக்கிறது ட்ரை பண்ணுறான் போல நம்ம பிரிக்க விடக்கூடாது நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்போ ஜெயவுக்களோட கேஷில் உட்காந்துருக்காங்க. எப்பவுமே இவங்க இப்போ ஜெயக்கதுக்காக பின்னாடி தானே உட்காந்துருப்பாரு அமைதியாக வந்துருப்பாரா இன்னைக்கு அவருக்கு பிடிக்கவே இல்லை ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ முன்னாடியே பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஜிம்லேயே பார்க்குறோம். ஜெயவுக்கு இப்போ தான் நோட் பண்ணுறாங்க ஜேகே ஜிம்மு பார்க்குறோம். ஆனால் ஜிம் கேஷில் முன்னாடி ஃப்ரண்ட்டில் தான் பார்க்குறாரு. இப்போ ஜெயவு பார்க்குற அந்த பையனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. எனக்கும் அவன் தன்னோட அண்ணனோட ஒய்ஃபை வர போகிறோம் பிரதர் இல்லை அவனை போயிட்டு என்னதான் அத்தை பையன் மான் பையன் இருந்தாலும் ஒரு லிமிட் இல்லையா அவனை போய் இந்த மாதிரி வாசப்படுறணும் தப்பா பிடிச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்த்தா அவன் அமைதியாக உட்காந்துருக்காரு. ஃபைனா அந்த காலேஜுக்கு ரீச் ஆகுறாங்க. ரீச் ஆகிட்டு இறங்குறாங்க. இந்த பக்கம் அப்படியே ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஜெயப் ஒரு பக்கம் முறைச்சிட்டு போயிடுறாரு. முறைச்சிட்டு டேரெக்டாக அவர் காலேஜ் டேரக்ட் போகிறாங்க. டேரக்ட் போயிட்டு நம்ம ஜிம்முக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. ஜிம் ஃபோனை பிக் பண்ணுறாங்க. பிக் பண்ணிட்டு சொல்லு ஜிம்க்கா ஜிம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே பார்க்குறாங்க. அங்கே பாரு இருக்க முன்னாடி உட்காந்து சொல்கிறாங்க. பாரு டேம் அம்மாக்கிட்ட என்ன மாறிங்க ஆர்கியூ பண்ண முடியாது சரியாக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க டேம் அம்மாட்ட என்ன மாறிங்க இதில் ஆர்கியூ பண்ண முடியாது ஓகேவா அப்படி இல்லாமல் நான் ஃப்ரெண்ட்ஸில் உட்காந்து என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஓ உனக்கு அவங்க கூட உட்கார பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. என்ன கேட்டால் ஜிம் சொல்கிறாங்க. உனக்கு அவங்க கூட உட்கார பிடிச்சிருக்கா ஜிம் ஜெகே கேட்குறாங்க. ஆமாம் பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆமாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு சரி அதை நான் உட்காந்து ஜிம் சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜேகே கோவத்தை டக்குனு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு சமக்கம் இருக்குது அப்படின்னு ஹேண்டை ஓங்கி வாழை ஒரு பஞ்ச் பண்ணிட்டு டெரஸில் இருக்காரு. அந்த ஹேண்டை ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ணிட்டு கோவமாக இருக்காரு. எப்படி சொல்லுவேன் இப்படி எப்படி சொல்லுவேன் நீ என்னோட நான் எப்போ நான் சொல்லுவேன் சொல்லி ஜேகே ரொம்ப கோவம் வந்து பக்கம் ஜிம்முக்கு மாதிரி இருக்குது. இப்போ காய் பார்க்குறேன் என்னாச்சுரா சொல்லி கேட்குறாங்க. அதை வந்து மாதிரி சொல்கிறாங்களா சொல்கிறாங்க. பாசிட்டிவாக இருப்பான் அதுக்காக சொல்லிப்பான் அதுக்காக சொல்கிறாங்க. இல்லை எப்படி சொல்கிறான் பத்தியா சொல்கிறாங்க. சரி ஏன் சொல்கிறாங்க. இல்லைடா ஆர்குமெண்ட் வேணாம்னு நினச்சிட்டா ஓகேவா எனக்கு ஏதோ டவுட் இருக்குது சொல்லி என்ன சொல்கிறாங்க. ஜெயவாப்பி அவங்க வந்துட்டு வேணுன்னே சொன்ன மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. அப்படி எப்படி சொல்கிற கேட்குறீங்க. இல்லை அவருக்கு வந்து கார் சிக்னல் சரியான மாதிரி இருக்கும் இது எனக்கு ஃபீல் ஆகலை எனக்கு ஒரு பின்னாடி உட்காந்துரு அப்படின்னு கூட அவருக்கு ஒரு ஹெட்டில் கை வச்சுட்டு உட்காந்துரு எனக்கு அது மாதிரி ஃபீல் ஆனிச்சு ஒருவேளை எனக்கு வேணும் ஃப்ரெண்டில் உட்கார வச்சுட்டு எனக்கு தோணுச்சுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன அப்படி பண்ண போகிறாரு ஒரு கேட்குறாங்க. எனக்கு தெரியலடா சொல்லுங்க போயின்னு பார்க்குறேன் மேபி ஜேகே நீங்கள் சொல்கிறாங்க. நான் யாரையும் பண்ணலடி விடேஸ்க்கு அப்புறம் நேற்று ஜேகே வந்து ஃபஸ்ட் டைம் ஹக் பண்ணாங்க சொல்கிறாங்க. அது ஜெயவாப் பார்த்துட்டு பாரு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க நடந்து சொல்கிறாங்க. மேபி பார்த்துட்டு பாரு சொல்கிறாங்க. அப்படி அவன் பார்த்துட்டு பாரு அதனால கூட இருக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியலையா ஜிம்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் போய் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் பேசிட்டு இருக்கும்போதே ஒரு பாசம் வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன இன்னும் சொல்லுங்க வா கூப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜேகே இருக்காங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஸ்மோக் பண்ணுறா சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு அந்த காலேஜோட கேம்பஸ்குள்ளே ஸ்மோக் பண்ணவே கூடாது ரூல்ஸ் இருக்குது. அப்படி ஸ்மோக் பண்ணாக்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க காலேஜ் விட்டு. ஜிம் பார்க்க என்ன சொல்லி ஆமாம் டெரஸில் உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்கிறேன் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டான். நீ போய் சீக்கிரமே ஸ்டாப் பண்ணி ஜிம்னு சொல்கிறாங்க. சரி போய் கூட்டிட்டு வா ஓகேவா எனக்கு ஃபஸ்ட் அவரோட இம்பார்ட்டன்ட் கிளாஸ் இருக்குது அவன் மாதிரி பண்ணுறா ஜிம் போய் ஜிம்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. ஒன்று தான் கண்டிப்பாக அப்செட் ஆயிருப்பான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும். ஐயோ நான் வச்சுக்கிட்டு ஜிம் தான் இப்போ டேரக்டாக டேரஸ் போகிறாங்க. போய் பார்த்தா அந்த பக்கம் ஜேகே நல்ல சார் புகை எடுத்து விட்டுட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறதுக்கு சரியான கோவம் அவருக்கு. ஜேகே சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜேகே பார்க்குறேன்னு சொல்லிட்டு கண்டுக்கவே இல்லை அவர் பாட்டுக்கு அப்படியே அகைன் ஸ்மோக் எடுத்து விட்டுருக்காங்க. அந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு கோவம் வந்துடுது. அவர் டக்குன்னு போயிட்டு ஜிம்மில் ஜேக்கோட ஹேண்டில் இருக்க அந்த ஸ்மோக்கை வாங்கி கீழே போட்டுட்டு அப்படியே கால் மிதிக்கிறாங்க. மிதிச்சிட்டு நம்ம ஜேகேயோட கணத்தில் ஓங்கி வர வைக்கிறாங்க. அந்த பக்கம் ஜேகே பார்க்குறாங்க. என்னன்னு கேட்குறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா அந்த ஹேபிட்டோட எங்கே வந்துச்சு சொல்கிறாங்க. அது சொல்லுங்கள் ஹேபிட்டோட எங்கே வந்து யார்கிட்ட கற்றுக்கிட்டா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்க நான் ஸ்மோக் பண்ண உனக்கு என்ன கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் ஸ்மோக் பண்ண உனக்கு என்ன ஜே கேட்குறாங்க. அதனை நீ ஸ்மோக் பண்ண எனக்கு என்ன ஜிம்மில் அட்டன் பண்ணுறாங்க. ஜேகே ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஹேண்ட் பிடிச்ச எடுத்து அந்த வாலில் பின் பண்ணிடுறாரு. இப்போ இவர் வந்து இந்த பக்கம் இவர் மீது வால் பக்கத்தும் ஜேகே ஜிம் சாஞ்சிருக்காங்க. ஜேகே பின் பண்ணுறாங்க. 2 ஹேண்டு சேர்த்து ஒரு ஹேண்டை பின் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. அவர் கண்ணில் விட்டு கண்ணில் கலங்கி போயிருக்கு. ஜேகே பார்க்குறாங்க. அப்படி விட்டு போய் வா சொல்கிறாங்க. அப்படின்னா ஸ்மோக் பண்ணுறாரு ஏன் சஸ்பெண்ட் ஆகணுமா சொல்லிக்கிறாங்க. சஸ்பெண்ட் ஆகணுமா என்ன சொல்கிறாங்க. நீ ஏன் காரில் மாறிங்க அவங்க கூட அவங்க பக்கத்தில் உட்கார சொல்கிறாங்க. நல்லா பண்ணிட்டு ஜேகே உட்கார சொன்னாங்க. உட்காந்து சரி மாறிங்க எதுக்கு பிரச்சனை வேணாம்னு சொல்லிட்டு நினச்சேன். அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. உனக்கு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல வர எனக்கு டேம் பக்கத்தில் உட்காந்து பிடிச்சிருக்கு அப்படி தானே சரி அப்படியே வச்சுக்கோ சரியா எனக்கு அவரோட ஃபேன்ஸ் அப்படி பக்கத்தில் உட்காந்து அவர் என்ன பண்ணுவா ஜிம் கேட்குறாங்க. அந்த பக்கம் ஜேகே வருது. நீ ஒரு டைம் அவனோட ஃபேன்ஸ்னு சொன்னால் அவனுக்கு தொலைச்சிடும். ஜேகே சொல்லிட்டு ஜேகே ஜிம் இப்போ வைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வைட் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. அவர் பிளட்டே வருது. பிளட்டு கூட டேஸ்ட் பண்ணுறாரு.
கிஸ் பண்ணிட்டு இப்போ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம்முக்கு பெயினாக இருக்குது. ஆனால் ஜேகே 2 ஹேண்டில் ஒரு ஹேண்டை பின் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு ஹேண்ட் ஒரு ஜிம்மில் ஹிப்பில் கொடுத்து அப்படியே ரொம்ப டீப்பாக க்ளோஸ் அட்டாச் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு பைட் பண்ணி. ஜிம்முக்கு பிளட் வந்துட்டு இருக்க. ஜிம்முக்கு அது ஃபீல் ஆகுது. ஆனால் அவர் அந்தளவுக்கு ஹங்கராக ஜேகே கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பேக் கிஸ்லாம் பண்ணவே இல்லை, அமைதியாக இருக்காங்க. ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிட்டு ஜிம் கிஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஜிம்முக்கு பிரேக் பண்ணவே முடியல. அப்போ தான் ஜேகே வந்துட்டு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு பாரு யுவர் ஒன்லி மைண்ட், ஓகேவா, உனக்கு ஃபியான்சி, உன் ஹஸ்பண்ட், பாய் ஃப்ரெண்ட் நான் மட்டும் தான்டா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே வாங்க பாரு சொல்கிறாங்க. நான் இது பண்ண கரெக்டாக இருக்கும், ஓகேவா, நீ வந்துட்டு என்னை மறக்க ட்ரை பண்ண சொல்கிறாங்க. நான் என்ன மறக்கணும்னா ஜேகே சொல்கிறாங்க. என்னை மறந்து ஆகணும்னு சொல்கிறாங்க. மறக்க முடியாது சரியா, அந்த மேரேஜ் ஆகிற லாஸ்ட் மினிட்ல கூட டேக்கிட்டு வந்து உனக்கு பிடிச்சி நான் கூட்டிட்டு போயிடும்டா ஜேகே சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. இப்போ ஒரு பர்சன் வராங்க. டேய் ஜிம் நட்டு சொல்கிறாங்க. ஜிம் டென் பார்க்குறேன். பார்த்தா ஜேகே காய் இருக்காங்க. ஜிம் டக்குன்னு ஜேகே புஷ் பண்ணிடுறாங்க. காய் சொல்கிறாங்க. பார்த்து ஜிம் இப்போ ஒரு பிளட் வந்துட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணிருக்காரு? நமக்கு ஃபர்ஸ்ட் அவர் டேவோட கிளாஸ் சரியா சொல்கிறாங்க. கிளாஸ் ரூம்ல எல்லாம் அவ்வளோதான்டா. அவர் கத்துவார சொல்கிறாங்க. ஃபேன்ஸ் கூட பார்க்க மாட்டான்டா சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ ஜேகேக்கு இன்னும் கோவது. டே காய் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க? நீ இருக்க ஃபேன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வேற எப்படா சொல்கிறோம் அப்படி கேட்குறாங்க. நீ ஜஸ்ட் டேம் சொன்னால் பார்த்தா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜேகே காய் பார்க்குறாங்க. ஓ பண்ணி கோவச்சா சொல்லிட்டு அப்பதான் சொல்லி என்ன பண்ணுவா சொல்லிட்டு எப்படி பார்த்தாலும் அண்ணோட ஃபேன்சி தானே அவன் சொல்லிட்டாங்க. அண்ணன் அப்புறம் வந்துட்டு அண்ணோட ஃபேன்சி இவன் சொல்லிட்டாங்க. ஒரு ஃபேன்சி அவன் சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கு சமக்கம் ஒரு காய் இங்கே பாரு டென்ஷன் பண்ணாத சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. காய் எது சொல்கிறாங்க? இப்போ ஜேகே தான் வந்துட்டு இருக்காங்க. போ அப்படி சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க. போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது போ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு அவரு போயிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் ஜிம் ஜேகே காய் பார்க்குறேன். என்னடா பண்ணி பைட் பண்ணிட்டானா சொல்கிறாங்க. ஆமாம் பண்ணி பைட் பண்ணிச்சு ஜிம் சொல்கிறாங்க. காய் பார்க்குறதா சிரிக்கிறா சொல்லிட்டாங்க. இல்லைடா அவன் கொஞ்சம் கூட மாறவே இல்லைடா சொல்லிட்டாங்க. அது எப்படி மாறுவான் அப்படி ஜேகே காய் கேட்குறாங்க. அதான் பைட் பண்ணுறான். பிளட் வருது ஆசிட்டாங்க. நிறைய வருது. இந்த ஆசிட்டு ஒரு கட்சி படுத்து கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் வைப் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறேன்டா நட்டோன்னு கேட்கவா சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க? உண்மையை சொல்லவா உன்னை ஜேகே தான் நல்லா பார்த்துப்பான் சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. ஜேகே தானே நல்லா பார்த்துப்பான். அவனோட சின்ன பையனாக இருக்கான் சரியான ரொம்ப மெச்சுட்டே இருக்கான். அவனை ரொம்ப லவ் வச்சிருக்கான் சரி உன் விஷயத்தை ரொம்ப மெச்சுட்டே இருக்கான். அவனை ரொம்ப லவ் பண்ணுறான். உன்னை அவன் அளவுக்கு ஒரு யாரும் பார்த்துக்க முடியாது தெரியுமா? அவன் மட்டும் தான் அந்த லவ் பண்ணுவான். டே நான் பார்த்துறேன். அந்த 2 years இங்கே தானே இருக்கா. டே கூட தான் இருக்கான். இது வரைக்கும் டே வந்துட்டு ஒரு டைம் கூட கேர் பண்ணதே அதாவது ஜஸ்ட் ஒரு அதுக்கு பையனாக கேர் பண்ணியிருக்காரு தாண்டி ஒரு ஃபேன்ஸியாவோ ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நினச்சது இல்லை சொல்லிட்டாங்க. நானும் லவ் பண்ணல சொல்லிட்டு லவ் பண்ணலாம் வச்சுப்போம். நீ ஃபேன்ஸ் தானே எனக்காவது வேலண்டைன்ஸ் டேக்கு உனக்கு ஒரு ப்ரோக்ரஸ் வாங்கி கொடுத்துப்பாரு. அதை விட ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டி போய் ஃபுட் வாங்கி கொடுத்துப்பாரா? இவன் வெளில சேனா ஜஸ்ட் நார்மலாக அவங்க பீச்சில் ரொம்ப பிடிக்கும். பீச்சுக்கு வரவங்க கூட்டிட்டு போயிருக்காரு. அவனுக்கு எதுவுமே பண்ணதே இல்லைடா அவரு. அவருக்கு வந்து ஃபீலிங்ஸே கிடையாது சரி. எதுவும் அன்பு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க மேரேஜ் பண்ணி பார்த்தா மற்றபடி ஃபீலிங்ஸ் இருக்காது. எனக்கு ஒரு லவ் லைஃபுக்கு கண்டிப்பாக ஃபீலிங்ஸ் அந்த லவ் கண்டிப்பாக வேணும்டா ஓகேவா. ஆனால் அவர் ஒரு 0% ஃபீலிங்ஸோட உன் மேலே அவருக்கு இல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் இவன் கிளாஸ் இருக்கும்போது கூட ஒரு ஃபேன்ஸியாக ஒரு 1 time ஒரு செகண்ட் கூட அவர் பார்த்ததே கிடையாது. கேஷுவலாக தான் பார்ப்பாரு தவிர கேரிங் கூட பார்த்துருக்காரு. ஆனால் ஃபேன்ஸி அந்த ஃபீலிங்ஸை பார்த்ததே இல்லைடா. ஃபீலிங்ஸ் அவர் லைஃப்பில் நல்லாவே இருக்காது ஜிம்னா. அவனுக்கு ஜேகே தானே கரெக்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. அவனோட கிராண்ட் பேரண்ட்ஸ் நினச்சி யோசிக்காது. உன்னோட லைஃப் நீ வந்துட்டு அதனால யோசிச்சு பண்ண ஓகே. உனக்காக நீ வாழா மற்றவங்க வாழாத நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி என்ன போகுது அப்படி கேட்குறாங்க. அவனுக்கு புரியலடாக்கா என் ஜேகே ரொம்ப பாவண்டா. சின்ன வயசுல யார் ஃபோன் போயிட்டான் தெரியுமா எனக்கு சொல்கிறாங்க. டே ஜஸ்ட் 2 years உனக்கு 2 years இருக்கலாம். எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுமா 2 years எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு டைம் தரும் போது ரொம்ப ஹார்டான டைம் எனக்கு. என் ஜேகேல வந்து அந்த வீட்டில் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக தரும். எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் என்ன லவ் வேண்டிய எல்லாமே அவன் தான் நினச்சிட்டா. என்னோட ஹாப்பினஸ் அவன் தான்டா. அப்படி இருக்கும்போது அவன் 2 years அந்த போலீஸ் ஸ்கூலில் இருந்தப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா. அவன்கிட்ட எப்படி தான் தெரியுமா உனக்கு. எனக்கு பயமாக இருக்குது. அவன் நீங்கள் கிராண்ட் மேலே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல் படிச்சதுப்போ அவங்க போலீஸ் ஸ்கூல் அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ வேறு ஃபாரின் கண்ட்ரிக்கு அனுப்பிடுவாங்களா இல்லை வேறு என்ன பண்ணுவாங்க பயமாக இருக்குது. டேக் மாமா கூட என்னை சேர்த்து வைக்கிறதுக்கும் என்னை ஜேக்கெட் பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க எனக்கு பயமாக இருக்குது. சரி என்னடா ஹார்டாக பார்க்க முடியாது. நான் எவ்வளோ நாள் சஃபர் ஆகலாம் நான் ஃபீல் நான் வந்துட்டு அனுபவிச்சுப்பேன். ஆனால் அவன் கஷ்டப்பட்டு சத்தியமாக தாங்கிக்கவே முடியாது. அவன் ஹாப்பியாக இருக்குண்டா. அவன் என் குழந்தைடா ஜேகே சொல்லிச்சுன்னு சொல்கிறாங்க. அதை அப்படியே ஜேகே ரிசைன் பண்ணுறாங்க. ஜேகே அந்த வாழ் ஹைடாயிருக்காரு. அவர் போகவே இல்லை. அந்த பக்கம் போய்ட்டு ஹைடாயிருப்பாரு. ஜேகே டேஸ் வந்துட்டு காசு சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குண்டா. அவன் ஹாப்பினஸ் வந்து என் ஹாப்பினஸ். அவன் ஹாப்பியாக இருக்குன்னா எவ்வளோ சஃபர் ஆகும் சரி. எனக்கு கவலையில் எனக்கு டே மாமா மேரேஜ் பண்ணிருக்காரு. எனக்கு மட்டும் ஆசை. எனக்கு மேரேஜ் பண்ண விருப்பம் இவன் அவர் மேலே எனக்கு ஒரு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் அது வந்தது கிடையாது. எனக்கு வரவும் வராது. என்னோட ஃபீலிங்ஸ் என் லவ் என்னோட கேர் எல்லாமே ஜேகே தான். ஆனால் எனக்கு ஒரு ஆப்ஷனே இல்லைடா ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயவை பார்க்குறாங்க. அவருக்கு வேறு யாரும் பிடிச்சதா கூட பரவாயில்ல. அவருக்கும் சொல்கிறாங்க. அவருக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு மட்டும் கரெக்டாக தெரியுது தெரியுமா. இல்லைனாக்கா அவருக்கு வந்து எனக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. எனக்கு ஃபீல் ஆகும். இவன் எனக்கு கேட்கலாம் கூட தோணும். அம்மா எனக்கு உங்கள் மேலே எனக்கும் ஃபீலிங்ஸ் இல்லை உங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை. நீங்கள் வந்து கிராண்ட் பேரண்ட் சொல்லணும் கூட சொல்லணும் தோணுது. ஆனால் பயமாக இருக்குது. அப்படியே கூட நான் ஹார்ட் பண்ணுறதா நான் வந்து அவர் சொன்னால் கூட அவருக்கு கிராண்ட் பேரண்ட் சொல்லிட்டு வரும். அப்போ கிராண்ட் வேறு எதாவது ஜேகே என்ன பண்ணுவாங்க பயமாக இருக்குது. என்ன பண்ண கூட தாங்கிடுவாங்க. ஜேகே என்ன பண்ணுவாங்க அதுக்காக தான் பயப்படுறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ஜேகே அந்த வீக்னஸ் தெரிஞ்சு தான் நான் வந்து ஹார்ட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் ஜேகே அந்த ஃபீலிங்ஸ் என்னோட ஃபீலிங்ஸ் ஜேகே மேலே இருக்கும் தெரியும் உங்களுக்கு. அதுதான் எனக்கு அதை ஹார்ட் பண்ணுறாங்க சொல்லிட்டு என்ன ஹார்ட் பண்ணுறாங்க ஜேகே ஹார்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய்ப்பாங்க அப்போ என்ன பண்ண போகிறா சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் டேஸ் போட்டேன் ஓகே இப்போதைக்கு எல்லாம் ஸ்ட்ராங்காக முடிவு எடுக்க முடியல. நான் இதை நல்லா படிக்கணும்னு ஆசைட்டாங்க. அப்படி அவங்க நல்லா படிக்கணும். அந்த 3rd year நல்லா நான் படிக்கணும் மார்க் ஸ்கோர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இதை முடிவு எடுக்க முடியாது சொல்கிறாங்க. எனக்கு இந்த இயரோட என்ட்ரதை மேரேஜ் பண்ண போகிறாங்க சொல்கிறாங்க. ஆமாம்
நான் அப்போ பார்த்துக்கிறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறீங்க. சரி ஓகே இப்போ மனசுக்குள்ள பிளான் வச்சிருக்கான் சொல்லிட்டு காய்க்கு புரியுது. சரி ஓகேடா சொல்கிறாங்க. இது பக்கம் ஜிம் காய் பார்க்குற போகலாமா சொல்கிறாங்க. வா ஃபஸ்ட்டு ஒரு வா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே டீச்சர் பண்ணுறாங்க. தெரியும் எனக்கு எல்லாமே எனக்காக தான் பண்ணுறீ இவ்வளோ எனக்காக பண்ணுறியா உன் நல்லா பார்த்து பண்ணுற ஓகே உனக்கு தான் அவன் வேணாம் சரியா அவனுக்கு மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்தாலும் இல்லாட்டி எனக்கு கவலை ஓகேவா உனக்கு நான் இருக்க சரியா மொத்த லவ் மொத்த கேரும் உனக்கு மட்டும் தான் அப்படி ஜேகே நினைக்கிறாங்க. இவனோட மொத்த லவ்க்கு மொத்த கேர் எனக்கு மட்டும் ஓகேவா இந்த கிராண்ட் மேம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்களா ஜேகே பார்க்க இருக்கிற ஒன் டே பார்த்துக்கிறேன் அப்படி ஜேகே வந்துட்டு அப்படி கிளாஸ் ரூம் போயிடுறாங்க. இப்போ அவர் போய் கிளாஸ் உட்காராங்க. அப்புறம் இன்னும் பார்க்குறேன் என்னடா கோவம் போச்சு அவனுக்கு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறவங்க போயிட்டு சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறேன் என்னடா லிப்பு கிட்ட பிளட் வர இருக்குது சொல்கிறாங்க. ஜிம்மி பிளட் தான் ஜெக்கி லிப்பில் இருக்குது. ஒன்றும் இல்லை சார் ஜெக்கி தான் அப்படி அதை வந்து லிக் பண்ணிடுறாரு. இது பக்கம் என்ன பார்க்குறேன் என்னமோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஜிம்மின் அந்த காய் செய்ய பார்க்குறாங்க. நம்ம இன்னும் நம்ம மிக்க நம்ம ஒயன் நம்ம ஜாக்சனோட பார்க்குறாங்க. நம்ம டீமுக்கு காசு எடுக்கும் கூட ஜிம்மி அப்படி பார்க்க மாட்டாங்க. கேஷுவலாக இருப்பார். ரொம்ப கேஷுவலாக கிளாஸ் இருப்பார். அப்போ ஒயின் பார்க்குறா எனக்கு இந்த டேஸாக இருக்கார்ல ஆமாம் அவர் பார்க்குறப்போ ஒரு எப்படின்னா கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்லாமல் இருக்குது. ஜிம் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆமாம் இல்லவே இல்லை சொல்லிட்டாங்க. ஃபேன்ஸி தான் அவர் இவங்க வந்து ஃபேன்ஸி தான் 2 இயர்ஸ் ஆகுது வரைக்கும் ஒரு அத்தை பையன் ஒரு ஃபேன்ஸின்ற அப்படிலாம் ரிலேஷன்ஷிப் நிறைய இருக்குது. ஆனால் அப்படி கூட எந்த ஒரு செகண்டுமே அப்படி பார்க்க மாட்டாங்க சொல்லுவோம். ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா டே பார்த்தா காசு இருக்கிறாங்க. காசு எடுத்து போயிடுறாங்க. இப்போ இந்த பற்றி அமைதியாக இருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங்கடா நம்ம ஜேகோ பற்றி எப்பவும் போல கார் எடுக்கிறாங்க. அவர் பின்னாடி உட்காராங்க. நம்ம இன்னைக்கு வந்து அவர் எப்பவும் பின்னாடி உட்காந்துறாரு. நம்ம ஜிம் முன்னாடி உட்காராங்க. நம்ம ஜேகோ மறைக்கிறாங்க. ஜேகோ பார்த்து வீட்டுக்கு ஓடி உனக்கு இருக்குது நினச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஃபைனலாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டா ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜெயக்கு ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏதோ பிறகு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிம் பார்த்தா கிச்சனில் அது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டிவி பார்த்தா அவர் லேப்டாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இப்போ அது லிவிங் ஹாலில் தான் ஒரு குஷன் சோஃபா போட்டு உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. உன அப்பெல்லாம் சும்மா விட்டு முடியாது சரியா இந்த ஜிம்மிட்டு பெருக்கி ட்ரை பண்ணுறீங்கன்னா இது உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தா கரெக்டாக அங்கே ஒரு காக்ரோச் ஓடிட்டு இருக்கு. ஜெக்கி பார்க்குறாங்க. அந்த காக்ரோச்சை கையில் பிடிச்சிட்டு ஜெயகோ பக்கத்தில் வராங்க. வந்து இப்போ நான் கபடி கிட்ட போகிறப்போ லைட்டாக மேலே போட்டு போயிறாங்க. ஒரு மேலே இப்போ நம்ம காக்ரோச் கரெக்டாக நம்ம ஜெயகோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அது மேலே உட்காருது. கையில் ஸ்நாக்ஸ் வந்துருக்கும். அது மேலே உட்காந்து ஜெயகோ பார்த்து ஜெயகோ அவ்வளோதான் அரண்டு போய் கத்தி போயிறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இருந்துப்போம் நம்ம டே பார்க்குறாங்க. ஐயோ ஜெயகோ என்னாச்சு கேட்குறாங்க. டேக்கு பாருங்க காக்ரோச் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டேக்கே மாதிரி என்ன ஜெயகோ பாடி கத்திட்டு இருக்கா சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. எதுக்கு பயப்படுறா சொல்லிட்டாங்க. அது சார் ஒன்றும் பண்ண இருக்காது என்ன பண்ண போகுது சொல்லிட்டாங்க. இல்லை ஜெயகா டே எனக்கு பிடிக்காது எனக்கு பார்க்கவே அறுவருப்பாக இருக்கும் சொல்லிட்டாங்க. புரியுது யாருக்கும் பிடிக்கும் சொல்லி எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். உங்க பாரு பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. நான் அன்னைக்கு தானே இதெல்லாம் போட்டுவிட்டேன் அப்படிலாம் இதெல்லாம் ஊற்றுவிட்டேன் பாத்ரூமில் சொல்லி பார்த்துருக்காரு. ஜெக்கி தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜிம் இந்த கிச்சனில் அதை ஓடி பார்க்குறாங்க. ஹோப்பி அவங்க என்னாச்சு கேட்குறாங்க. ஜிம் காக்கிற சொல்கிறாங்க. பயப்படாங்க ஒன்றும் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா ஜெக்கி சொல்லிட்டு போயிடா ஜிம் பார்க்குறீங்க நான் வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணுறாங்க ஜிம் நினைக்கிறாங்க. சரி சொல்லிட்டு விட்டுறாங்க. அடிக்கடி ஜெக்கி இப்படி தான் ஜவாப் பயமுத்திருக்காங்க. ஒரு கடத்துக்கு முன்னாடி ஜவாப் தெரிய வந்தது இதான் எப்படி நடக்குது சொல்லிட்டு சடனாக மட்டும் இப்படி வந்து விடுது சொல்லிட்டு எனக்கு அகையில் ஒரு ஃபேக் அந்த ரிசார்ட்லாம் எடுத்து போட்டுருப்பாரு ஜவாப் மேலே. ஜவாப் ரெடி எடுத்துருப்பாங்க. அந்த டைம் மேலே போட்டுறாங்க. அதை பார்த்து கண்டுபிடிச்சாரு. இந்த மாதிரி வேணும் தானே பண்ணுறா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குங்க. ஆமாம் வேண்டாம் பண்ணுறேன் என்ன பண்ணுவா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெகப் ஏன் கேட்குறாங்க. இங்கே பாரு நீ வந்துட்டு டேவோட ஃப்ரெண்டாக இருந்தாங்க டேவோட ஃப்ரெண்டாக மட்டும் இது சரியா தாண்டி வேறு எதுவும் வேலை பார்க்காத சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லுங்க ஜெயோ போகிறது பாரு நீ தான் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும் ஓகேவா நீ தான் தப்பாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா உன் அண்ணனோட ஃபேன்ஸி அவங்ககிட்ட போய் தப்பாக இது பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டு நம்ம ஜெயோ திட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன அப்படி தான் பண்ண என்ன பண்ண சொல்லிட்டாங்க. அவன் எனக்கு சொல்கிறாங்க என்னதுக்கு பாரு அவன் அண்ணனுக்கு சொந்தமான ஒரு பர்சன் சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியும் போய் வேலையை பாரு அப்படி சொல்லி ஜெக்கி போய் போயிடுறாங்க. ஜெக்கி கொஞ்சம் ஆகவே மாட்டேங்குது. ஆனால் விஷயம் டேக் கொஞ்சம் தெரியாமல் அவங்க பார்த்துக்கிறாங்க மெயின்டென்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒன் ஃபைன் டே நம்ம ஜிம் என்ன பார்க்குறாங்க. கிச்சனில் எந்த ஒரு திங்ஸ்மே இல்லை. கிராஸ் திங்ஸ் எல்லாமே இல்லை. இடம் தீர்ந்து போச்சா ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு டே மாமா சொல்லிட்டாங்க. டே பார்க்க சொல்லி ஜிம் சொல்லிட்டாங்க. மாமா கிராஸ் திங்ஸ் எதுவுமே இல்லை சொல்லிட்டாங்க. ஆமாம் ஜிம் நான் கூட பார்த்து மார்னிங் ஃப்ரிட்ஜில் பார்த்து எதுவுமே காணும் சொல்லிட்டாங்க. நீங்கள் கிரெடிட் கார்டு தெரியுங்க கிரெடிட் கார்டும் அப்புறம் கார்க்கே தெரியும் அப்போ வாங்கிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டாங்க. இந்த கொஞ்சம் ஜெகோ நம்ம டே பார்க்குறாங்க. ஓகே ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெகோ போகிறாங்க. ஜிம் எங்கே போகிறா சொல்கிறாங்க. அது திங்ஸ் வாங்க போகிறாங்க எங்க சொல்லிட்டாங்க. எனக்கு சம் திங்ஸ் தேவைப்படுது வேண்டு வரையா சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சம் திங்ஸ் தான் வேணும் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் அங்கே கிடைக்காது சரி நான் வந்து கிராசர் ஷாப் தான் போகிறான் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் போகிறான் ஓகேவா நீ ஒன்னே கேட்க திங்ஸ்லாம் ஷாப்பிங் மாலில் தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு எல்லா திங்ஸுமே தீர்ந்து போச்சு ப்ராடக்ட் எல்லாம் தீர்ந்து போச்சு எனக்கு வேணுமே சொல்லிட்டு ஜவாப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சரி ஓகே நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. நீ அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்கன்னு சரி பண்ணிட்டு ஜிம்னு சொல்லிட்டாங்க. மாமா சொல்லிட்டாங்க நீ ஒரு கேப் புக் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டாங்க. அவனுக்கு கேப் புக் பண்ணிக்க ஓகே கேப் புக் பண்ணிட்டு வந்துட்டு நான் ஜேக்கு கூட்டிட்டு ஷாப்பிங் போயிட்டு வரேன் சொல்லிட்டு நம்ம டே சொல்லிட்டாங்க. அப்போ டைம் வந்து ஈவினிங் 6:40 ஆகுது. அப்போ ஜேகே இதெல்லாம் மேலே பார்த்து வந்துருப்பாங்க ஸ்டெப்பில் இப்போ கீழே வராங்க. கீழே பார்த்துட்டு ஜிம்னு சொல்லிட்டாங்க. என்ன ஜேகே சொல்லிட்டாங்க. அந்த கார் கேட சொல்லிட்டாங்க. அந்த கார் கேட சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ ஜேகே வாப்பாலாம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. ஜேகே சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. பார்த்து தெரியல அவங்க ராச
கிராசர் திங்ஸ் வாங்க போகிறான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதை கூட ஹெல்ப் பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. அதுக்கு கார் கேட்குறேன் சொல்கிறாங்க. வேறு போகணும் ஜெகே கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. கேப் சொல்கிறாங்க. கேப் சொல்கிறாங்க. சரி ஓகே வீட்டுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எது சொல்லி கேட்குறாங்க. கிராசர் திங்ஸா இல்லை மேக்கப் திங்ஸா கேட்குறாங்க. இப்போ நம்ம அப்படியே அமைதியாக இருக்காங்க. சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து அக்கா ஏன் பேசிட்டே இருக்கா சொல்லி சும்மா சரியா சொல்லிச்சுட்டே ஃபஸ்ட்டு எந்த திங்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. ஃபுட்டு ஃபஸ்ட்டு குக் பண்ணாக்கா கிராசர் திங்ஸ் வேணும்ல. ஃப்ரிட்ஜில் எந்த ஒரு ஐட்டமே இல்லை. நீங்க பார்த்து ஓகேவா ஒரு ஜூஸ் கூட இல்லை. ஜூஸ் கடு மில்க் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு அதுதான் நமக்கு அத்தியாவசிய பொருள். ஓகே அதுதான் ஃபஸ்ட்டு வீட்டில் இல்லாமல் இருக்குது. அதை நீ பார்த்துட்டு எதுவும் வாங்காமல் இருக்க. இப்போ வீடியோஸ் தான் வாங்கிட்டு இருப்பேன். இப்போ நீ வாங்காமல் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. நான் கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன் சொல்கிறேன். சரி ஓகே ஒர்க்கில் பிஸியாக இருக்க தப்பு இல்லை ஓகேவா. இந்த டைம் என்ன கேட்குறாங்க. அப்போ டைம் 6:40 ஆகுது. இவன் தனியாக போயிட்டு வாங்கிட்டு வரும். இவ்வளோ திங்ஸ் எப்படி வாங்கிட்டு வருவான். அவன் அவ்வளோ திங்ஸ் கேரி பண்ணிட்டு வேணா. எனக்கு மொத்த பொருள் வாங்கினக்கா எவ்வளோ திங்ஸ் இருக்கும். அவன் அத்தனை பேர் எப்படி கேரி பண்ணுவானா. இவன் கார் எடுக்கணும் கூட கார் பார்க்கிங் லாட்டாக இருக்கும். அவ்வளோ திங்ஸே வந்து வச்சு வேணா காரில் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம அப்படியே அமைதியாக இருக்காங்க சொல்லு அப்படி சொல்கிறாங்க. ரஜினிந்தா ஜெகே அமைதியாக சொல்கிறாங்க. சும்மா சரியாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிராசர் திங்ஸ் வாங்குறப்போ இவங்க வீட்டு கேப் புக் பண்ணிட்டு போகணும். அப்படி தானே நீங்கள் ஷாப்பிங் போகிறது கார் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜாப் ஒரு மாதிரி இருக்குது. ஏன் ஜெகே எப்போது வந்து பேசிட்டு இருக்கா. என் காரில் வந்து டேவோட கார் தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க. அப்படியா அப்படி கேட்குறாங்க. இந்த பக்கம் டேக் ஒரு மாதிரி இருக்கு. ஜிம் பார்க்குறேன். அக்கா அமைதியாக சொல்லி கேட்குறாங்க. நீ சும்மா சரி உனக்கு என்ன தெரியும் அப்படி கேட்குறாங்க. இப்போ பார்த்தாலும் பயந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெகே பார்க்குறாங்க. கிராண்ட்மா என்ன சொன்னாங்க உங்ககிட்ட. கிராண்ட்மா கூட விடு ஏன் அப்பா அது நம்ம அப்பா ஓகேவா அப்படின்னு சொன்னார் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே ஒரு மாதிரி பார்த்துருங்க சொல்கிறாங்க. அப்புறம் டே யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஜெகே காலேஜ் ஜாயின் பண்ணுறது ஒரு 1 வீக் பிஃபோர் 2 ஜெகே பைக் எடுத்துருப்பாங்க அவங்க அப்பா கிட்ட. அப்போ ஜெகே அப்பா சொல்லியிருப்பாங்க பைக் வேணுமா சொல்லிட்டு. அப்போ டே சொல்லியிருப்பாங்க பைக்கில் வேணாம் சொல்கிறாங்க. பைக்கில் வேணாம் எனக்கு காலேஜ்லேருந்து அந்த வீட்டுக்கும் வர அந்த ரோடு வந்து ரொம்ப ஹெவி டிராஃபிக்காகவே இருக்குது. இப்போ பைக்கில் எடுத்துனாக்க சேஃபே கிடையாது. கார் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் கார் தான் கரெக்டாக இருக்கும். பைக் வேணாப்பா பைக்கில் வாங்கி தரதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ டேவோட கிராண்ட்மா சொல்லிப்பாங்க. ஆமாம் காருக்கும் பைக்கு சொல்கிறாங்க. அந்த கார் டேவோட அப்படி ஜெகே சொல்லிப்பாங்க. இல்லை கார் யாருக்கும் சேர்த்து வாங்கிட்டுருக்கோம் ஓகே உனக்கு ஜிம்முக்கு டேக்கு முன்பு சொந்தமான கார் தான் அது. எனக்கு டே முன்னாடி அங்கே இருந்தால் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அங்கே குழந்தைங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது சொல்லி ஜெகே அப்பா சொல்லியிருப்பாங்க. சரி உங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. வீட்லேயும் சரி கார்லையும் சரி ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. அந்த கார் இருக்கா வாங்கிட்டு நீங்கள் சேஃபாக காலேஜ் போகணும். சேஃபாக வீட்டுக்கு வரணும். அதுக்கப்புறம் ஏதாவது திங்ஸ் வாங்க அப்படின்னா கார் வாங்கிட்டு வாங்க ஓகேவா. அப்புறம் நீங்கள் 3 பேர் தனித்தனியாக போனாக்கா கூட கார் யூஸ் பண்ணிக்கோங்க. 3 பேருக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகே அப்பா சொல்லியிருப்பாங்க. அப்போ பைக் வாங்கி தர மாட்டீங்களா சொல்லுங்க. பைக்கில் வாங்கி தர முடியாது ஓகேவா. நீ வந்து கார் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகே அப்பா சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜெகே கரண்ட்லி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்க அதை சொல்கிறாங்க. கார் இதுக்காக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க. நீ வேணா கிராண்ட் ஃபோன் கேட்குறியா இல்லை அப்பாட்ட ஃபோன் கேட்குறியா அப்படி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஏன் ஜெகே பண்ணிட்டு இருக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெகப் தான் என்னோட ப்ராப்ளம் வருது அப்படி கேட்குறாங்க. ஆச்சு அப்படிலாம் இல்லை ஜெகப் இப்போ நீ தப்பாக எடுத்துக்காது. அவங்க எப்போவுமே அப்படி தான் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது மாமா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவன் ஜஸ்ட்டு கொஞ்சம் அதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க. சொல்லி ஓப்பனா சரியாக சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் தான் உன் மேலே கேர் இருக்குது ஓகேவா. எனக்கு தாண்டி உன் மேலே வேறு யாரும் கேர் ஆச்சு இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ டேக் ஒரு மாதிரி எடுத்து பாரு ஜெகே என்ன பேசிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் இந்த டைமில் தனியாக போகிறான் நீ விட்டுற ஈஸியாக. அவன் 2 இயர்ஸ்ங்கிறதுக்காகவே இருக்கட்டும். இருந்தாலும் ஒரு கிளாஸ் ஷாப்க்கு இந்த டைமில் தனியாக போகிறேன் சேஃப் நினைக்கிறேன் நீ அப்படி கேட்குறாங்க. ஓ இதான் நீ ஃப்ரான்ஸுக்கு பார்த்து வச்சிருமா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெகே ஒரு மாதிரி இருக்குங்க. ஜெகே சொல்கிறேன் உங்கள்கிட்ட பேசல ஓகேவா. எங்கள் ஃபேமிலி விஷயம் ஓகே நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் இருக்கீங்களா அப்படி ஜெகே கேட்குறாங்க. இப்போ நம்மகிட்ட ஜெகே ஒரு பேச வாடி போயிடுது. இப்போ டே பார்க்குறாங்க. பாரு ஜெகே நீ எதுக்கு அவங்க ஜெகப்பில் காஷாக பேசுகிறேன் மணி பேர் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மாமாங்க பாருங்க நம்ம இது நம்ம ஃபேமிலி விஷயம் இல்லை ஹாபி அவங்க வந்துட்டு இதில் இன்வால்வ் ஆனாக்கா தப்பாக தானே முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்கணும் ஜிம்னு சொல்கிறாங்க. நான் தப்பாக பேசல மாமா யாருக்கும் நான் ஃபேவராக பேசல. ஆனால் ஹாபியாக வந்து இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லது. எனக்கு இது நம்மளுக்குள்ள நடக்கிறது நம்ம இதுக்கு ஹார்ட் பண்ணுற கூட நம்மளோட முடிஞ்சு போயிடும். எனக்கு அவர் ஹார்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அவர் இன்னும் நடக்க தேவையான ஹார்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. ஏன்னா எப்போ தான் ஜெகப் ஃபேவராக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டே பார்க்குறாங்க. பார் ஜிம்னு சொல்கிறாங்க. தப்பா இது பேசலாமா மன்னிச்சுக்கோங்க கார் கூட எடுத்துட்டு போங்க. நான் கேப் கூட வாங்கிட்டு வரேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம் நீ எடுத்து போ காரை சொல்கிறாங்க. இல்லை மாமா ஜெகே நீ வாசல் ஜிம் நான் காருக்கு எங்கே வச்சுட்டு வாங்க ஹால் போய் கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த பக்கம் நம்ம டே அமைதியாக இருக்காங்க. ஜெகப் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. என்ன ஹோபி சொல்கிறாங்க. நிறைய தப்பா சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை ஓகே அவன் கொஞ்சம் சின்ன வயசில் அப்படி ஸ்டபனாக இருப்பான். மற்றபடி எதுவும் ஓகே தப்பா எடுத்துக்காத சொல்கிறாங்க. இது தப்பா எடுத்துக்கல. இருந்தாலும் ஜிம்மின் வந்து எப்போ ஜெகேக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை ஜிமின் ஜெக்கும் சின்ன வயசில் ஒன்றா வளர்ந்தவங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க என்கிட்ட அவங்களுக்கு அந்தளவுக்கு பாண்டிங் இல்லை. அவங்க 2 பேருக்கு ஸ்பெஷல் பாண்டிங் இருக்குது ஓகேவா. அதுவும் தப்பு இல்லை. எனக்கு ஜெக்கு எல்லாரும் வீட்டில் கற்றுக்கிட்டே இருப்பாங்க. அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்து ஜிம்மில் கொஞ்சம் எப்படினாக்கா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுவான். அதனால தான் அப்படி ஓகேவா நீ தப்பா எடுத்துக்காத சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஏன் தம்பி தான் திட்டு போடுவோம் தப்பு இல்லை சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு நானே யோசிக்க முடியாது தான் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்குறாங்க. எனக்கு ஜிம்மில் தனியாக போனது இல்லை. கிராஸை சாப்பிட நான் ஷாப்பிங்கு நான் தான் கூட்டிட்டு போயிருக்கேன் எப்போவுமே. நீங்கள் வர முன்னாடி நாங்கள் 2 பேர் தான் போவோம். அப்படியே நான் எல்லாம் கூட ஃப்ரெண்ட்ஸ் வேறு வருஷம் தான் போவான். தனியாக போனது கிடையாது. இந்த டைமில் தனியாக இருந்தாக்கா அவனே பயப்படுவாங்க. அவ்வளோ திங்ஸை கேர் பண்ண மாட்டேன் ஜிம் வந்துட்டு ஏன் தப்பு அப்படி சொல்லி டே சொல்கிறாங்க.
அது சரி ஏமாதிரி தப்பு நான் சாரி கேட்டுக்கிறேன் ஜிம் அதுக்கப்புறம் நீ வா சொல்லி இப்போ நம்ம ஜேவை போட்டு வந்து கார் எடுத்துட்டு போகிறாங்க. நமக்கு ஜிம் ஜேக்கும் கேப் வந்துட்டு இருக்காங்க. ஜேகேக்கு சரியான கோவம். நீ எப்படி எடுத்து பேசிட்டு இருக்க ஜிம் கேட்குறாங்க. நான் அப்படி தான் பேசுவோம் அப்படின்னா நான் பயப்படுமா அப்படி கேட்குறாங்க. அப்படி வச்சவங்கக்கா ஆனால் நம்ம டீம் மாமா சொல்லிட்டாங்க பாரு அதே அவங்களோட மாமா சரியா சொல்லிட்டாங்க. அவர் மாமா தான் வேற யார் ஜிம் கேட்குறாங்க. சரி ஓகே மாமா வந்து போயிட்டோம் நீருக்காக பயப்படுறா சொல்கிறாங்க. நம்ம குடும்பம் இல்லை காரில் இல்லை நமக்கு அந்த வீட்டில் உரிமையில சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை எதுக்கு அதெல்லாம் பற்றி பேசுகிற அது மட்டும் இல்லாமல் ஜெகோ பாவம் ஓகேவா நீ அவருக்கு எடுத்துச்சு பேசுகிறா சொல்கிறாங்க. யார் அவர் பாவமா சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்கா பாவம் இல்லையா நீ எடுத்துச்சு பேச சொல்லி எனக்கு அவனுக்கு பிடிக்கவே சொல்கிறாங்க. அப்படி சொல்லாத ஓகேவா அவர் என்ன சொல்லிட்டு பியோர் சொல் தெரியுமா சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லிட்டு மேம் ஜேகே ஜேகே ஜிம் பார்க்குறாங்க பாரு அப்படி சொல்லாத ஓகேவா ஜிம் தான் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இந்த டைம் தனியாக வந்து என்ன ஆகும் ஏன் உனக்கு டேக் ஏன் மேலே கொஞ்சம் ஒரு கேரிங் இல்லை உனக்கு ஃபேன்ஸ் அவன் பார்க்க வேணாம் ஓகேவா அவன் பார்க்க தேவை கிடையாது நான் இருக்கும் உனக்கு ஆனால் ஜஸ்ட் ஒரு அத்தை பையன் அவனுக்கே கேர்ல சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை ஜம்கா முன்னாடியெல்லாம் வந்துட்டு டே தான் கூட வருவார் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போ நீலாம் இருக்கீங்களா அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னாக்கா என்னை கூட்டு போக சொல்லாமல ஜிம் தனியாக போகிறேன் நீ கூட போன்னு சொல்லிக்கலாமே சொல்கிறாங்க. சரி வீட்டு அவர் வந்து ஒர்க் பிஸில் பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க இல்லை மட்டும் அவனுக்கு அக்கறை இருந்து பாரு சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் அவன் ஒரு ஜங்கோட பேச வைக்க ஒரு ஆர்ஃபோன் மட்டும் சொல்கிறதா சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க அவன் தான் சொல்ல வைக்கிறான் சரியா சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்லாது தப்பு ஜிம் தான் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி அமைதியாகிறாங்க. ஃபைனல் போய் ஷாப்பிங் பண்ணுறாங்க. வீட்டுக்கு தேவையில்ல கிராஸ் திங்ஸ் வாங்குறாங்க. பார்த்துக்கிட்டு ஒரு 10 கேரி பேக்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க இவ்வளோ தனியாக கூட தூக்கிருப்பா சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு எப்படி கேரி பண்ணியிருப்பா சொல்கிறாங்க. இப்போ அந்த டாக்ஸி டிரைவர் பார்க்குறாங்க ஏப்பா இவ்வளோ திங்ஸ் சொல்கிறாங்க. ஆமாம் அக்கா சொல்லி போய் பார்த்து வைங்க சொல்கிறாங்க. 2 பேர் காரில் வைக்கிறாங்க. அது பக்கம் ஜேகப்பட்டேவும் ஷாப்பிங் போய்ட்டு சீக்கிரமாக வந்துடுறாங்க. அவங்க திங்ஸ் மேக்கப் திங்ஸ் தான் அவங்க போயிருப்பாங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. இவ்வளோ ஸ்கின் கேர் ரொட்டீன் அந்த ப்ராடக்ட் தான் வாங்கிட்டு வந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிம் ஜேகே வராங்க. வந்து பார்த்தாக்கா அவ்வளோ திங்ஸ் தூக்கிட்டு வராங்க. ஒவ்வொரு கேரி பேக் எடுத்து வராங்க. ஜேகே மட்டும் ஒரு ஹேண்டில் 4 கேரி பேக் தூக்கிட்டு வராங்க. ஜிம் கையில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஒவ்வொரு டைம் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு இவன் அந்த கேப் டிரைவர் கூட எடுத்து வைக்கிறாங்க உள்ள. அப்போ நம்ம டேக் ஒரு கஷ்டமாக இருக்குது நம்ம வந்துட்டு கேரி பண்ண மட்டும் என்ன ஆயிருக்கும் ஜேகே கூட போகும்போது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே வந்துட்டு தேங்க்யூ வேணா சொல்கிறாங்க. ஓகே பாஸ்ட் அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் ஜேகே திங்ஸாக கிச்சன் கொடுத்து எடுத்து வைக்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க என்ன மாமா சொல்கிறாங்க. சாரி ஜிம் சொல்கிறாங்க. எதுக்கு மாமா ஜிம் கேட்குறாங்க. இல்லை நீ தனியாக போய் இந்த அக்கா கஷ்டப்பட்டு போயில நான் யோசிக்க முடியல நான் வந்து ஜேகே உங்க கூட அனுப்பிட்டு நான் வந்திருக்கணும் தப்பு இமெயில் தான் சாரி சொல்கிறாங்க. ஓகே மேம் பரவாயில்ல நீங்கள் வேலை கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டீங்களா சொல்கிறாங்க. கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன் சொல்கிறாங்க. ஓகே மாமா ஜிம் தான் கிச்சனுக்கு போய் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணாங்க. ஃப்ரிட்ஜில் எல்லா திங்ஸும் அழகாக அரேஞ்ச் நீட்டா இந்த பக்கம் நம்ம ஜாப் பார்க்க நான் ஹெல்ப் பண்ண ஜிம்னு சொல்லி இல்லை எங்க வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் ஜெக்கிட்ட சாரி கேட்க சொல்கிறாங்க. சாரி கேட்க சொல்கிறாங்க. ஜிம் இப்போ ஜெகக்கே வந்துட்டு ஜெகப்பி அவங்க சொல்கிறாங்க. ஜெகப்பாங்கன்னு சொல்லிட்டு ஐம் சாரி சொல்கிறாங்க. இதுக்கு சொல்கிறாங்க இல்லை நீங்களும் இந்த வீட்டில் ஒரு பாசம் தான் நீங்களும் ஒரு 4 மெம்பர் நீங்களும் இந்த வீட்டில் மெம்பர் ஆயிருக்கீங்க. நாங்கள் வந்து நான் வந்து டக்குனு உங்களை திட்டக்கூடாது எனக்கு இது ஃபேமிலி விஷயம் இல்லையா நாங்கள் இப்போ நான் தேவத்திட்டாக்கா அண்ணன் ரொம்ப திட்டுவேன். இவன் நான் ஜிம்மு திட்டினா கூட என்னோட அத்தை பையனுக்காக திட்டுவேன். இவன் அவங்க 2 பேரும் திட்டினா கூட அப்படி தான் நீங்கள் உங்களை நாங்கள் திட்டாக்கா தப்பாயிடும் அதுக்காக தான் சொல்கிறாங்க. ஓகே ஜெங்க ஓகே எனக்கு புரியுது அப்படி ஜெக்கி ஜெக போயிடுறாங்க. இப்போ டேவர் நாங்கள் வந்துட்டு ஜெக்கி கிட்ட ஜெக்கே சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நீ உனக்கு எதாவது கோவம் கையிட்ட காட்டு ஓகே இல்லை ஜிம்மிட்ட காட்டு எனக்கு நாங்கள் 2 பேரும் உனக்கு ஃபேமிலி சேர்ந்தவங்க அவனோட அண்ணன் அவனுடைய அத்தை பையன் ஓகேவா ஆனால் நீ ஜெயகோப்ட அந்த மாதிரி கோவத்தை காமிக்க சொல்லி ரொம்ப தப்பு சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி தான் ஓகே நான் காமிக்க டைம் சாரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஜெயகோப் எதாவது ப்ராப்ளம்னாக்கா நம்ம டே தான் ஃபஸ்ட்டு வராங்க. ஓகே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம ஜெயகோப் தான் கொடுக்குறாரு. நம்ம ஜிம்முக்கு தான் ஜிம் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் ஆகிடும் கடை ஜிம்மில் அவர் கண்டுக்கவே மாட்டார். ஜிம்முக்கு புரியுது எனக்கு அவருக்கு நம்ம மேலே ஃபீலிங்ஸே இல்லை சொல்லிட்டு ஆனால் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அவருக்கு தெரியல. எனக்கு நம்ம சொன்னாச்சுக்கிறாங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் டே நம்ம சொன்னாங்க கேட்பாங்க புரியுது ஆனால் சொன்னால் புரிஞ்சுப்பாரு அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு தாட் போயிட்டு இருக்கு. டேஸ் போயிட்டே இருக்கு. நம்ம ஜெக்கே ஜிம் எப்படினாக்கா அவ்வளோ அழகாக ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா ஜிம் ஜெக்கே வந்து பக்கத்தில் வர விட மாட்டாங்க. தள்ளியே தான் போவார். ஜிம் வந்து ஜெக்கே பார்க்குறாங்க பக்கத்து பண்ண விட்டுறா நான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஜிம் கொஞ்சம் தள்ளியாக போயிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டடீஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஜிம் வந்துட்டு ஜெக்கே நல்லா படிக்கிறான்னு இருக்காங்க. அவர் டிஸ்டர்ப் பண்ணுறது பெருசாக 1 விண்டோஸ் ஓப்பனில் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கே சொல்கிறாங்க ஜெக்கே பேருன்னு சொல்லிட்டாங்க பாரு அந்த பக்ஸ் ஒரு சரியா அங்கே விண்டோஸ் லாக் பண்ண சொல்லிட்டாங்க. ஜெக்கே பார்க்குறேன் பார்த்து ஜெயப்பு ஆரம்பிச்சிருக்காரு. ஜெயப்பு பிள்ளைக்கா உட்காந்து புக்ஸ் படிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஜெக்கே பார்க்குறாங்க கொஞ்சம் ப்ளே பண்ணலாம் சொல்லிட்டு அந்த பக்ஸ் எப்போ வந்துருது இல்லை வந்து கத்திட்டு இருக்க ஜெயப்பு இப்போ தான் பார்க்குறாங்க. அந்த பக்ஸ் ஒரு சவுண்டு கேட்கும் அது மாதிரி ஊன்னு சொல்கிற சவுண்டு போட்டு வந்து கேட்கும். அது சவுண்டு இப்போ கேட்கும். நம்ம ஜெயப்பு ஆயிரம் ஓடிட்டு இருக்காங்க வீடு ஃபுல்லாக. ஜிம் பார்க்குறாங்க அச்சு ஹேங் சொல்லிட்டாங்க. ஜிம் சர்வ் பண்ண சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறீங்க ஒன்றும் இல்லை ஜிம் தான் அதை அடிக்க ட்ரை பண்ணாங்க. அதை அடிக்கவும் முடியாது. இப்போ பறந்துக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் ஜெக்கே பார்க்குறாங்க. ஜெயப்பு பயப்பட சிரிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு போட்டு கோவம் வந்துடுது. இதெல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்ஸ் வந்து ஜிம்மில் அடிச்சிடாங்க. இப்போ கையில் அடிச்சு போட்டுறாரு. இப்போ ஜெவ் பார்க்குறேன் தேங்க்யூ ஜிம் சொல்லி ஓகே எனக்கு பயப்படாதீங்க. ஜிம் டேரக்டர் ஜெக்கிட்டு போகிறாங்க. என்ன ஹேபிட் உனக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க என்ன ஹேபிட் உனக்கு ரொம்ப தப்பு இல்லையா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ரொம்ப தப்பு ஜங்கு அப்படி பண்ணாத ஒருத்தவங்க பயம் வரும் வீக்னஸ் தான் தெரிஞ்சு அது அடிக்க ரொம்ப தப்பு சரியா சொல்கிறாங்க. ஏன் பண்ணிட்டு இருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி ஒரு சும்மா ப்ளே பண்ண சொல்ல ரொம்ப தப்பு ஓகே இந்த மாதிரி பண்ணிச்சுக்க அப்புறம் ஆம்சன் பேச மாட்டேன். ஜிம் போயிடறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக சரி ஓகே சொல்லிட்டு அவர் அமைய விட்டு பண்ணுறது இல்லை. நமக்கு ஜெயக்கு பண்ணாக்கா ஜிம் டே ஒன்றா ஓகே ஒன்றா சரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு.
இப்படி அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4 மந்த் போகுதுடா. 4 மந்த் ஆஃப்டர் தான் அன்னைக்கு நம்ம ஜிம்முக்கு இது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஜிம்முக்கு ஜேகேக்கு ஜெயஹோப் 3 பேருக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம் பற்றி நல்லா படிக்கிறாரு. நம்ம ஜெயஹோப்பும் அப்படிதான் நல்லா படிப்பாரு. நம்ம ஜேக்கும் நல்லா படிப்பாரு. எக்ஸாம் ஜெயிக்க நம்ம ஜெயஹோப் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் ஊருக்கு போகிறீங்களா டே சொல்கிறாங்க. ஆமாம் கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க. நானும் ஜெய்கே ஜிம் 3 பேர் ஊருக்கு போகிறோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயஹோப் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அவ்வளோ வரலாமா சொல்கிறாங்க. திரும்பி பார்த்து ஜிம் வைக்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெயஹோப் பாருங்க ஜிம் பாரு ஹோபி சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணிக்கோ ஓகேவா சொல்கிறாங்க. அது ஹாலிடேஸ் முடிகிற வரைக்கும் நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணிக்கோ ஓகேவா. எனக்கு நம்ம நம்பிட்டு அப்பா இருக்காங்களா. ஆமாம் அவங்க வெக்கேஷனுக்காக ஊருக்கு போயிருக்காங்க ஓகேவா. வரது ஒரு 10 days ஆகும். 10 daysக்கு நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணிக்கோ ஓகேவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நீ அவங்க நம்ம வீட்டில் இருக்கும் வந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு ஸ்பேஸ் இருக்குது அதனால தான் ஓகேவா. இப்போ நம்ம வீட்டில் பிளேஸ் இருக்குது ஓகே. நம்ம நம்பி தான் கூட்டிட்டு வர சொன்னால் அவனை கூட்டிட்டு போட்டால் கேட்குறாங்க. அப்புறம் ஜெயஹோப் பார்க்குறாங்க. உனக்கு எது கஷ்டம் எனக்கு எந்த கஷ்டம் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. நான் அவனை கூட்டுறப்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கடா. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு நான் சொல்கிறாங்க. இல்லைடா அவன் ரொம்ப அழகாக இருக்கான் பார்க்கறதுக்கு. எனக்கு அவன் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருந்தால் நல்லா இருக்கான் பார்க்கறதுக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. நான் கேர் பண்ண மாட்டேன் நம்ம ஜெயஹோப் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. அப்போ ஜெயஹோப் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு எவ்வளோ பாசமாக கேரிங்காக இருக்காரு. எனக்கு இந்த ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ண மறந்து பண்ணிட்டேன். நம்ம ஜெயஹோப் வந்து பார்ட் டைம் போயிட்டு இருக்காரு ஓகேவா. டெய்லி காலேஜ் முடிச்சுட்டு பார்ட் டைம் போயிட்டு இருப்பாரு. நம்ம தான் போய் பிக் பண்ணுவாங்க ட்ராப் பண்ணுவாங்க. அதை நான் இன்ஃபார்ம் பண்ண மறந்துருப்பேன். மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க. பாரு நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணிக்கோ ஓகேவா சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெயஹோப் வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜெயஹோப் தான் பத்திரம் போயிட்டு வாங்க சொல்லிட்டாங்க. ஓகே ஜெயஹோப் பத்திரமா நல்லா சாப்பிடு ஓகேவா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன். ஹோபி அவங்க பத்திரமா இருந்தால் சார் ஓகே ஜிம் நான் பத்திரமா இருக்கேன். நீங்கள் போய்ட்டு உங்கள் ஜேகே சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு பத்திரம் போயிட்டு வா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. இப்படி போயிடலாம். இவங்க 2 பேரும் போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின்ட்டு ஜேகே 3 பேர் காரில் உட்காராங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம டேக்கோட ஃப்ரண்ட்டில் உட்காராங்க. எனக்கு வீட்டுக்கு வரப்போ கிராம பார்த்தா திட்டு வாங்கிருக்காங்க. ஒரு பேக் சைடில் உட்காந்துருக்காரு. இவரு ஃப்ரண்ட் சைடில் உட்காந்துருக்காரு. நம்ம ஜிம்முக்கு கடை கஷ்டமாக இருக்குது. ஜேகே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ ஃபைனில் கார் மோன் ஆகிட்டுருக்கா. அவங்க ஃபைனாக அவங்க ஊருக்கு வந்துச்சு ஆகிடுறாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துருக்க வர ஜிம்மில் கிராண்ட் உடனே ஹக் பண்ணிக்கிறாங்க. டேஸ்ட் அப்படி இருக்கா சொல்லிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணி அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் டே பார்க்க நல்லா இருக்கு. நம்ம நீங்கள் எப்படி நல்லா இருக்கா சொல்லிட்டாங்க. அப்புறம் டே ஜிம்மில் அப்பா அப்புறம் ஜேக்கடா போகிறாங்க. எப்படி 2 பேரும் சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கப்பா சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ள. இப்போ ஜிம் போட ரூமில் உட்காராங்க. அது பக்கம் ஜிம்மில் அம்மா வராங்க. எப்படி இருக்க ஜிம்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கம்மா சொல்கிறாங்க. அங்கே பாரு உனக்கு டேக்கும் சொல்கிறாங்க. எனக்கு டேமாக்கும் சொல்கிறாங்க. வித்தின் 10 days வந்து என்கேஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க. என்கேஜ்மெண்ட் எதுக்கு ஜிம் கேட்குறாங்க. எதுக்குறாக்கா இப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சாக்கா ஒரு 4 months காலேஜ் முடிச்சிடும். அதுக்கப்புறம் அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா அவங்கள்ட்ட பேச சொல்கிறேன். என்ன அப்படி கேட்குறாங்க. எனக்கு டைம் அம்மா மேரேஜ் பண்ணிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டு எனக்கு டைம் அம்மா மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லை சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி ஜிம்ல அம்மா கேட்குறாங்க. எனக்கு விருப்பம் இல்லைம்மா ஓகேவா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்ல அம்மா கோவம் வருங்க பாரு. இன்னைக்கு தான் வந்து வர ஆரம்பிச்சிட்டே அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் இந்த அம்மா நான் என்ன சொல்ல வர சொல்லி ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேளுங்கம்மா சொல்கிறாங்க. சரி சொல்லி பார்ப்போம் சொல்லிட்டு ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. அம்மா டே மாமாவுக்கு மேலே ஃபீலிங்ஸ் இல்லைம்மா. எனக்கு டே மாமா ஃபீலிங்ஸ் இல்லை சொல்லிட்டாங்க. அப்புறம் உனக்கு வேறு யார் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது சொல்லி ஜிம்ல அம்மா கேட்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கம்மா. எனக்கு யாருமே ஃபீலிங்ஸ் இல்லை சரியா சொல்லிட்டாங்க. எனக்கு மேரேஜ் வேணாம். எனக்கு டே மாமா மேரேஜ் பண்ணி கேட்க வேணாம். நான் படிக்கணும். எனக்கு ஜாப்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு மேரேஜ் ட்ரீம் இருக்குது ஓகே விட்டுருங்க ஜிம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் உனக்கு டே கூட எனக்கு ஜிம் நடக்க தான் போகுது. உனக்கு மேரேஜ் ஆக தான் போகுது சரியா சொல்கிறாங்க. அம்மாங்க பாருங்க எதுக்கு உங்கள் ஃபீலிங்ஸ் இல்லை ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணி நினைக்கிறீங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. அதெல்லாம் ஃபீலிங்ஸ் டேக் இருக்குது சரியா உனக்கு தான் சொல்ல இல்லாமல் இருக்கும் சொல்லிட்டாங்க. இதே தேவையில்லாமல் எங்கே நினைப்ப அழைப்பாய் விட சொல்லிட்டாங்க. நான் எங்கேயும் கவனத்தில் அழைப்பாய் விடல சரியா சொல்லிட்டாங்க. இது புரிஞ்சுக்கோங்க. எனக்கு டைம் அம்மா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அம்மா தாங்க பாரு உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டி என்கேஜ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட பேச சரி வர சொல்லிட்டு ஜிம் டேரெக்டாக நமக்கு அவங்க கிராண்ட் மட்டும் போகிறாங்க. கிராண்ட் மா சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் கிராண்ட் பார்க்குறேன் என்ன வேணும் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் எனக்கு டைம் அம்மா மேரேஜ் பண்ணிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ கிராண்ட் பார்க்குறாங்க. அதானே என்னடா பிரச்சனை பண்ணாமல் இருக்கே பிரச்சனை பண்ணலே நினச்சிட்டு இருந்தாங்க பண்ணிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் என்ன சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கால் கொடுத்து கேளுங்க ஓகேவா சொல்கிறாங்க. என்னன்னு கேட்குறாங்க. எனக்கு டைம் அம்மா மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை சரியா சேம் டைம் அம்மாவுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை கிடையாது இன்ட்ரெஸ்ட் இல்லை சரியா. எங்களுக்கு ஃபோர்ஸ்ஃபுல் மேரேஜ் பண்ணிச்சா கண்டிப்பாக லைஃப் நல்லாவே இருக்காது. எனக்கு மேரேஜுக்கு ஒரு 0% ஃபீலிங்ஸு அது கொஞ்சமாக கேரிங் லவ் எல்லாமே இருக்குது ஓகே. ஒரு 0% இதுக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் மேரேஜ் பண்ணிட்டாக்க எப்படி லைஃப் ஹாப்பியாக இருக்கும் அப்படி கேட்குறாங்க. யார் ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்கிறா அப்படி கேட்குறாங்க. டைம் அவங்க ஏமாரி சரி எனக்கு டைம் அவங்க சரி எங்கள் 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஃபீலிங்ஸே கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்லிட்டாங்க. டே நம்ம ஜிம்மில் கலந்து பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம தான் டேங்க கூட்டுவாங்க சொல்கிறாங்க. இப்போ டே கூட்டுவாங்க. டே பார்க்குறாங்க சொல்கிறாங்க. என் டே ஜிம்மை மேரேஜ் பண்ணி பொறுப்பு பண்ணியா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறவங்க பொறுப்பு ஜிம்மை பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம டே வந்துட்டு ஏங்க கிராண்ட்மா சொல்கிறேன் சொல்லிப்பா அவனுக்கு டைம் ஜிம்மை மேரேஜ் பண்ணி விருப்பம் இருக்கா இல்லையா கேட்குறாங்க. கிராண்ட்மா நீங்கள் எது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கிராண்ட்ஃபா அங்கிள் ஆண்டி அப்புறம் அப்பா அம்மா எல்லாரும் இது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். நான் அது பண்ணிப்பேன். எனக்கு ஜிம் மேரேஜ் பண்ணி ஓகே தான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நினைக்கிறான் அவனுக்கு உனக்கு தான் உண்மையாக ஃபீலிங்ஸ் எதை சொல்கிறாங்க. ஏன் ஜிம் உனக்கு மேரேஜ் பண்ணி விருப்பம் இல்லையா டே கேட்குறாங்க. அப்போ ஜிம்முக்கு புரியவே அப்படி பேசுறதுக்கு ஆமாம் இருக்கு ஒரு மாதிரி இந்த சட்டை கேட்குறாரு. ஜிம்முக்கு அது ஒரு மாதிரி இருக்குது.
அது சொல்கிறாங்க. சரி ஜிம் மேட்ச் பண்ணி விருப்பமே இல்லையா சொல்கிறாங்க. இப்போ கிளம்பி பார்க்குறேன். அப்படி இல்லைப்பா, அவன் ஜஸ்ட் வந்துட்டு கேட்டான். ஓகேவா, அவ்வளோ சரியா சொல்கிறாங்க. தப்பா இருக்காது. எனக்கு நீ வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லை கிராண்ட்மா எங்களுக்கு ஜிம் சின்ன பையன் தானே, இப்போ படிச்சிட்டு இருக்கான். அது விட எனக்கும் நான் இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பிஸியாக தானே இருக்கும், நம்ம ஒன்றா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா சொல்கிறாங்க. நீ டீசெண்டாக இருக்க, அவனுக்கு அது புரியல. சரியா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்மி எனக்கு பிடிக்கும் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு என்ன பண்ணவே தெரியல, இந்த மாதிரி சொல்கிறாரு சொல்லிட்டு இப்போ நம்ம கிராண்ட்மா நீ போப்பா டே சொல்கிறாங்க. இந்த பக்கம் டே போயிடுறாங்க. பார்த்தல நீ விட இது போய் சொல்லி தெரிஞ்சு அவ்வளோதான். சரியா சொல்கிறாங்க. நல்லா கேட்டுக்கோ, நீ டேவை மேட்ச் பண்ணிட்டா தான் லைஃப் நல்லா இருக்கும், புரியுதா? உன் லைஃப் நல்லா இருக்கும், அப்புறம் டேவ் லைஃப் நல்லா இருக்கும், ஜேகே லைஃப் நல்லா இருக்கும், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்மா டேரக்டாக சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அவருக்கு ஜிம்முக்கு ஜேகே மேலே ஃபீலிங்ஸ்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறவங்க பாருங்க சொல்லிட்டு உன் மனசை மாற்றி கொடுக்க தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, நாங்கள் சின்ன வயசுல அவன் மேலே ஆசை, அவன் மனசு ஆசை வளர்த்துட்டோம். இப்போ வந்து ஆசை உடைக்க சொல்லுவான். அவன் ஹார்ட் வந்து உடைக்க முடியாது. சரியா பாரு, அவன் வந்து கரெக்டாக இருக்கான். நீ சின்ன பையன் படிச்சிட்டு இருக்கு அப்படின்னா தானே இருக்கும் சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கான். ஓகேவா, உனக்கு என்ன வேலை கூட்டிட்டு போகணுமா கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் கேட்கல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்படி ஃபீலிங்ஸ் சொல்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்குறாங்க. அப்படி இல்லை அது சொல்கிறேன். அவருக்கு மேலே சொல்லிட்டு அவனுக்கு மேலே கேர் நிறைய இருக்குது. சரி, உன் மேலே கேர் இருக்குது, ஜெய்க்கு மேலே கேர் இருக்குது. சரியா சொல்கிறாங்க. நீங்கள் தான் அவனை புரிஞ்சுக்காம இருக்கீங்க. இருப்போ அப்படி சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் ஜிம்முக்கு என்ன படுத்துட்டு உட்காந்துருக்காங்க. பெட்ரூமில் உட்காந்து அழுதுட்டே இருக்காரு. ஏதாவது ஜேக்கு லிசன் பண்ணுறாங்க. ஜேக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்படி ஸ்டாப் பண்ணுறது பார்க்குறாங்க. இப்போ ஸ்டாப் பண்ண முடியல. இப்போ ஜேக்கு விட அக்கா பேசுகிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க. பாரு ஜேக்கு ஏதாச்சும் புரிஞ்சுக்கோடா, ஜேக்கு ஜிம்முக்கு ஜேக்கு தான் மேட்ச் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஏதாவது பிரச்சனை பண்ணுறது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கோட அப்பா ஜேக்கு திட்டுறாங்க. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு பண்ண பண்ணிட்டு போட்டுமே அப்படி ஜேக்கு பார்க்குறாங்க. ஏன்னா மேட்ச் பண்ணி டைம் இருக்குல்ல, படிச்சு முடிக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு போயிடலாம். ஆல்மோஸ்ட் 9 days போயிருக்கு. 9 days ஜிம்மி ஜேகே அந்த வீட்டில் இருப்பாங்க. பேசிக்கவே இல்லை. எனக்கு கிராண்ட்மாலாம் இருக்காங்க இல்லையா, கேமரா இப்போ வந்து கிராண்ட்மா வயசாக வந்து கேமரா மாதிரி இப்போ வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால ஜிம் ஜேகேலாம் பேசவே இல்லை. ஜேகே ஜிம்மில் பேசிக்க மாட்டாங்க. அந்த ஜேகே ஜிம்மில் பார்ப்பாங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அப்படி 9 days முடிச்சிருக்கு. 10 days இன்னைக்கு தான் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் வந்துட்டு நடக்குது. ரொம்ப கிராண்ட் வெட்டிங், கிராண்ட் என்கேஜ்மெண்ட் பார்ட்டி தான். அதில் நிறைய பேருக்கு கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. ரொம்ப கிராண்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் நம்ம என்னெல்லாம் வந்திருக்காங்க. நம்ம ஜேகே ஒரே ஒருத்தர் நம்ம 2 பேரும் என்ன வந்திருக்காங்க ஜேகே பார்க்குறது. அப்போ பார்க்குறவங்க ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னாச்சு சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க, சொல்கிறாங்க. மீன்கோ என்ன நினைக்கிறாங்க. ஜேகே பார்த்தா அப்படி ஒரு மாதிரி கோமான்னு இருக்காரு. அங்கே பாரு சொல்கிறாங்க. என்னால் பார்க்க முடியல, அவன் பக்கத்தில் வச்சே சொல்கிறாங்க. புரியுதுங்க பாரு, பார்த்துக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. நீ வேறு மூவ் ஆன் பண்ண, நாளைக்கு மூவ் ஆன் பண்ணணும் ஜிம்மி, எனக்கு சரி நான் எனக்கு மூவ் ஆன் பண்ணணும் சொல்கிறாங்க. சரி அமைதியாக சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மி கொஞ்சம் கூட ஸ்மைலில் ஜிம்மில் பேசல. டே பார்த்து கேஷ் நிற்கிறாங்க. டே அவங்க ராணுவ பார்க்குறப்ப ஸ்மைல் பண்ணுறாரு. மற்றபடி அமைதியாக இருக்கிறாரு. ஃபைனல் என்கேஜ்மெண்ட் நடக்குது. ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இப்போ ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மிக்கு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க விருப்பமே இல்லை. அந்த பக்கம் அவங்க கிராண்ட் இப்படி கொடுங்க அப்படி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மி ஃபோட்டோ போஸ்ட் தான் கொடுக்குறாங்க. ஜேகேக்கு செம கோவம். அவர் போட்டு திங்ஸ்லாம் பார்க்க பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக இப்போ அந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அன்றைக்கி தான் கிளம்பணும். எனக்கு நெக்ஸ்ட் டைம் மார்னிங் காலேஜ் ஸ்டார்ட் ஆகும் சொல்லிட்டு அன்றைக்கே ரெடி ஆகிறாங்க. அப்போ கிளம்பி பார்க்குறாங்க. அங்கே பார்த்துட்டே சொல்கிறாங்க. கிளம்பா சொல்கிறாங்க, நல்லா பார்த்துக்கோ அவன் சரியா சொல்கிறேன், எனக்கு ஒரு ஒய்ஃப் வர போகிறோம் இல்லையா சொல்கிறாங்க. இப்போ பாதி ஒய்ஃப் மாதிரி தான் சொல்கிறாங்க. திரும்ப டீம் ஓகே கிளம்ப பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு 2 பேரும் இருந்தாங்க. காரை உட்காந்துக்கிறாங்க. ஜேகே போய்ட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேகே கிளம்ப சொல்கிறாங்க. பாரு அவங்களுக்கு பேர் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகிட்டாங்க. ஓகேவா சொல்கிறாங்க. ஜேகே கோவம் என்ன சொல்கிறாங்க. ஆமாம் என்கேஜ் ஆகிடுச்சுனாலே பாதி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். ஓகேவா, நீ கொஞ்சம் பிரைவசி கூட என்ன சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகேக்கு ரொம்ப கோவம் வருது. அமைதியாக உட்காந்துருக்காரு. சரி ஓகே போய்ட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ கார்மான ஆயிடுச்சு. இந்த பக்கம் டே தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. இப்போ டே வந்துட்டு அக்கா வீட்டுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. இனிமாம்மா சொல்கிறாங்க, நான் போய்ட்டு ஜாப் பிக் பண்ணிட்டு வரேன், நீங்கள் இறங்குறீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது இப்போ பிளானிங் ஒன்று வரும். அந்த பிளானிங்க்கு போகிறதுக்கு அந்த பிளானிங்க்கு முன்னாடி இப்போ நிறுத்திட்டாங்க. நீங்கள் லக்கேஜ் எடுத்து இறங்குறீங்களா, நான் போய் ஜாப் கூட்டி கொடுத்து வரேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம செக்கி பார்க்குங்க. ஏன் கார் விட்டு எடுத்துகிட்டு எடுத்துக்க முடியாது சொல்லிட்டாங்க. இல்லை நான் போய் ஜாப் புக் பண்ணிட்டு வரேன் சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டாரு. நான் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டு ரெடி ஆகிடுச்சு சொல்லிட்டு அவன் ரெடி ஆகிட்டு இருக்கான். நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. சார் சொல்லிட்டு கார் இறங்குறாங்க. ஜிம்மி இறங்கிறாங்க லக்கேஜ் எடுத்துக்கிட்டு. இப்போ நம்ம டே தான் நான் போகிறேன், நீங்கள் போக வீட்டுக்கு சார் அப்படி ட்ராப் பண்ணிட்டு போயிடுறாரு. 2 பக்கம் ஜெக்கிக்கு சரியான கோவம். அவர் பார்க்குறாங்க. ஜிம்மி எப்படினாக்கா அந்த வெடிக்கிற அந்த சாரி என்கேஜ்மெண்ட் வேறு பண்ணிட்டு அதுக்கு போய்க்கவே இல்லை. இப்போ ஜெக்கி தான் ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஜிம்மி கேட்குறாங்க. அந்த ரிங்க ரூம் பண்ண சொல்கிறாங்க. என்னத்துக்கு ரிங்க ரூம் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதுக்கு தான் சொல்கிறாங்க ரிங்க ரூம் பண்ண சொல்கிறாங்க. வேணாம் ஜங்கா சொல்லுங்க, ரிமூவ் பண்ண சொன்னா சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. பாரு ஜங்கா ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிக்கு கோவம் வருது. ஜெக்கி ட்ரை பண்ணுறாங்க ஜிம் ரிங்க ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஜிம் டக்குனு ஹேண்ட் எடுத்துட்டாங்க. வேணாம் ஓகேவா, இதுக்கு பிரச்சனை வரும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி வந்துட்டு நீ ரூம் பண்ணி ஆகிற சொல்கிறாங்க. என்ன ரூம் பண்ண முடியாது ஜங்கா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி ரொம்ப கோவம் ஆறு லக்கேஜ் எப்படினாக்கா வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டு ஜிம்மி வீட்டுக்குள்ள விட்டுட்டு அப்படியே போயிடாரு. ஜெக்கி எங்கே போகிறது கேட்குறாங்க. ஜெக்கி எதுவும் சொல்லாமல் போயிடாரு. ஜிம் பார்க்குறாங்க. எங்கடா போகலாம். ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் டேவும் இல்லை, ஜிம்மும் இல்லை. சரி டேவும் இல்லை, ஜெக்கியும் இல்லை. ஜிம்மில் வீட்டில் உட்காந்துருக்காரு. அது வீட்டில் ஒரு மெஸ்ஸியாக இருக்குது. சரி ஜிம்மில் எல்லாத்துக்கும் க்ளீன் பண்ணிருக்காங்க. நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு இப்போ அந்த ரூமில் இப்போ கொஞ்சம் அது விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அவ்வளோ விண்டோஸ் லாக் பண்ணியிருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி இருக்குது ஸ்மெல்லாம். இப்போ ஜிம்மில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பார்க்குறப்ப அவருக்கு பிடிக்காதான். என்ன பண்ணுறது, எனக்கு அது
எதுவுமே இல்லை. டேவும் வந்து இங்கே இருக்க ஒரு மாதிரி இருக்காங்க, கிராமோட பேசுகிற ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அவங்க தெரிஞ்சா நடந்துக்கிறாங்க, தெரியாம பண்ணுறாங்களா எனக்கு புரியலையே. ஜிம் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறது ட்ராப் பண்ணிட்டு போனது அப்படியே இறக்கிட்டு போகிறேன். இவருக்கு வீட்டு அந்த ஸ்ட்ரீட்டோட கார்னரை விட்டு போயிருப்பாரு. அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. போயிட்டு அங்கே போய் பார்த்தாக்க நம்ம டே ஜெயப்பா ரொம்ப ஹாப்பியாக ரிசீவ் பண்ணுறாங்க. வீட்டுக்கு பணமாக சொல்கிறாங்க. ஜெயப்பா பார்க்குறாங்க. அம்மா டிவி ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படியே எந்த ட்ரெஸ் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. பையன் உனக்கு ஜிம்முக்கு எடுத்துட்டு ஆச்சா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காது. ஜெயப்பா வந்து பாசை கூட்டிட்டு விடாங்க. இப்போ வீட்டு கூட்டிட்டு விடாங்க. கூட்டிட்டு வந்துட்டு நம்ம ஜிம் பார்த்தா சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அங்கே ஜெயப்பா பார்க்குறேன் எப்படி இருக்கா ஜிம்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்துருக்காங்க. இப்போ ஜெயப்பா வந்துட்டு இப்போ டே பார்க்குறாங்க. சரி ஓகே நான் போயிட்டு திங்ஸ் வாங்கிட்டு வரேன் குக்கிங் பண்ணுறது சொல்கிறாங்க. டே ஜெயப்பா நானும் வரட்டா சொல்கிறாங்க. வா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ 2 பேர் போயிடறாங்க. அகைன் வந்துட்டு ஜிம் மட்டும் அமைதி வீட்டில் உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம டேவும் ஜெயப்படுத்துன்னு வந்துட்டு வீட்டில் குக்கலாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் டே ஜெயப்பட்டு அவ்வளோ ஸ்மைல் பண்ணி பேசுகிறாங்க. அவனை மிஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே டே மிஸ் பண்ணி நான் மிஸ் பண்ணேன். நான் அதெல்லாம் டக்குன்னு அதெல்லாம் ஊரில் ரெடியாகும் போது ஃபோன் பண்ணிட்டேன். நீ ரெடியாக சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன் சொல்லுங்க. அப்படியே ஆமாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். எனக்கு நான் ஜிம்முக்கு அப்புறம் ரொம்ப கேர் பண்ணி பார்த்து நீ தானே எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணேன் சொல்லி டே தான் ஜெயப்பட்டு சொல்கிறாங்க. டேக்கிட்ட டேவும் ரொம்ப ஜெயப்பட்டு ரொம்ப கேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரூட்ஸ் அப்புறம் கட் பண்ணி கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறது மாதிரி டே ஒரு டைம் கூட ஜிம்முக்கு பண்ணதே கிடையாது அப்படின்னு பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இவருக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லைன்னா கிராண்ட்மா கிட்ட என்ன சொல்கிறாருக்கா எனக்கு பிடிக்குன்னு சொல்கிறாரு. புரியவே இல்லை அவருக்கு. ஜஸ்ட் கடமைக்காக மேட்ச் பண்ணி நினைக்கிறாரா இல்லை கிராண்ட்மா சொல்கிறது கேட்கறதுக்காக மேட்ச் பண்ணி நினைக்கிறாரு தெரியலையா. அவர் ட்ரூ ஃபீலிங்ஸும் ஜெயப்பட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. நான் அதை ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஜிம் அப்படியே உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி என் கூட இருந்ததே இல்லை. எனக்கு நாங்கள் 2 இயர்ஸ் ஒன்றா அந்த வீட்டில் 2 பேரும் அப்புறம் நம்ம இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. ஜிம் பார்க்குறாங்க. ஜெயப்பட்டு அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. இந்த 10 டேஸில் நடந்ததெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே ஆமாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போனால் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல் மேட் இருக்காங்களா ஆமாம் அவங்கள மீட் பண்ண போவேன். நான் போய் மீட் பண்ணிட்டு பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டு இருக்காங்க. பேசுறது 2 பேரும் குக்லாம் பண்ணி முடிச்சிடறாங்க. டைம் ஆல்மோஸ்ட் இப்போ 7:40 ஆகுது. யாக்கி இவங்க வரும்போது ஈவினிங் தான் வந்திருப்பாங்க. பார்த்தா இப்போ 7:40 ஆச்சு. இன்னும் ஜேகே காணும். ஜிம் பார்க்குறேன் எங்கே போயிட்டு என்ன காணும் ஜிம் பார்த்துருக்காங்க. சரி சொல்லிட்டு கால் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஜேகே பார்த்தா எடுக்கவே இல்லை. பட் டே பார்க்குறேன் ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் டைம்மா சொல்கிறேன் எங்கே ஜேகே சொல்கிறாங்க. அவங்க வெளியே போயிருக்காங்க சொல்கிறேன் எங்கே போனால் சொல்கிறாங்க தெரியல சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் சரி ஓகே சரி வெயிட் பண்ணுறாங்க. இப்போ இருக்கப்போ டைமே ஆச்சு. ஃபுட்டு ஆறுது எனக்கு பசிக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜேவ் சொல்கிறாங்க பசிக்குதுன்னு சொல்லிட்டு டே பார்க்குறேன் பசிக்குது அதான் சாப்பிட சொல்லிட்டு ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம ஜேவுக்கு சாப்பிட்றாங்க. அப்புறம் நம்ம ஜிம் அமைதி சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன் ஜிம் சாப்பிடல சொல்கிறாங்க. அது மாமா சொல்கிறாங்க சொல்லி ஏன் சாப்பிடல சொல்கிறாங்க. எனக்கு பசிக்கல சொல்கிறாங்க. பசிக்கல ஆமாம் பசிக்கல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு கால் ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா கால் என்னன்னு இருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க ஏன் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லி என்ன சொல்கிறாங்க பாரு ஜேகே இருக்கானா ஆமாம் சொல்கிறாங்க. அவனா ட்ரிங்க் பண்ணிருக்கானா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் அது காலேஜ் கேம்பஸ்குள்ளே சொல்கிறாங்க. காலேஜ் கேம்பஸ்குள்ளே ஆமாம் காலேஜ் கேம்பஸ்குள்ளே ட்ரிங்க் பண்ணியிருக்கான். ட்ரிங்க் பண்ணி அழுதி உட்காந்துருக்கானா சொல்கிறாங்க. அழுதி உட்காந்துருக்கானா ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போக முடியுமா. எனக்கு நாங்கள் பைக் தான் வச்சிருக்கோம். கண்டிப்பாக அவங்க கூட்டிட்டு வர முடியாது. ப்ளீஸ் எனக்கு கூட்டிட்டு போய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அந்த வரேன் சார் ஜிம் தான் ஃபோன் கட் பண்ணிட்டு மாமா சொல்கிறாங்க. என்ன ஜிம்னு சொல்கிறாங்க. கார் கீ வேணும்னு சொல்கிறாங்க. எதுக்கு ஜிம்னு சொல்கிறாங்க. இல்லை ஜேகேவை கூட்டிட்டு வரதுக்கு சொல்கிறாங்க. எதுக்கு என்னாச்சு அவன் வந்து போனான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் இல்லை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகலாமா அங்கே ஜாப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லையா அதான் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க கேப் புக் பண்ணி வர சொல்கிறாங்க. இல்லை அவன் கேப் புக் பண்ண முடியாது நான் போகிறேன்னு சொல்கிறேன். அந்த பக்கம் டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜிம்மில் கூட கேட்கவே இல்லை. அவர் கார் எடுத்து போயிடுறாரு. எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அவர் பாட்டுக்கு கேஷ் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அமைதியாக உட்காந்துங்க. ஜெவ பார்க்குறாங்க. என்ன அவன் பாட்டுக்கு போகிறான் சொல்கிறாங்க. சரி வீட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட்டே அமைதியாக உட்காந்து அந்த பக்கம் ஜிம் தான் கார் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க. பார்த்தா காலேஜில் கேம்பஸ்குள்ளே போய் பார்க்குறாங்க. எனக்கு நாளைக்கு காலேஜ் ஓப்பன் ஆகும் சொல்லிட்டு எனக்கு ஒரு க்ளீனிங்லாம் பண்ணியிருப்பாங்க. க்ளீனிங் ஒர்க்காக பண்ணியிருப்பாங்க. அது பக்கம் செக்யூரிட்டி பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சுப்பா இன்னும் சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை அங்கே சும்மா நம்ம ஜேகே நாங்களும் ஃபன் பண்ண வந்து சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சார் சார் சரி அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் செக் பார்த்து ட்ரிங்க் பண்ணிருக்காரு. பாட்டிலாம் ஒழிச்சு வச்சிருக்காரு. நம்ம இங்கே வந்துட்டு என்னடி பண்ணுற செக்யூரிட்டி பார்த்தா என்ன நினைப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு பேசுகிறாங்க. சம்முக்கு அப்படி சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஓ வந்துட்டீங்களா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க வந்துட்டீங்களா என்னோட பிரதர்லாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கோவம் என்ன சொல்கிறாங்க. ஆமாம் என் பிரதர் வந்துட்டாங்க பாரு ஜிம் ஜேகே சொல்கிறாங்க. என்ன பார்க்க நல்லா பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் என்ன வேணும் அவனுக்கு சொல்கிறாங்க. நீ தான் வேணும் நீ மட்டும் தான் வேணும் ஜேகே சொல்கிறாங்க. நீ குடிச்சா ஜிம் கேட்குறாங்க. அப்படி தான் குடிப்பேன் எனக்கா நீ அவன் போட்ட ரிங்க நீ போட்டிருக்கல அது கரெக்டாக சொல்கிறாங்க. சரி என்ன பார்க்க வேணாட்டா அதில் பிரச்சனை ஆகும்டா சொல்கிறாங்க. ஜேகே எனக்கு அது பிடிக்கல நான் தான் உனக்கு போடுறீங்களா சரி அதை போடாத கொடு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க பாரு சொல்கிறாங்க. நான் அவங்க பாரு எனக்கு அங்கே வர பிடிக்கல நாங்கள் வர மாட்டேன் வீட்டில் இருந்தால் அவன் வரப்பான் எனக்கு அவனை பார்த்து பிடிக்கல நீ என் கூட வேறு சரி நம்ம போயிடுவோமா சொல்கிறாங்க. எங்கே போகணும்னு சொல்கிறேன். ஜிம் கேட்குறாங்க. எங்கன்னா போயிடலாம் ஓகேவா யாருமே அந்த வேர்ல்டு ஓகேவா இங்கே யாருமே வேணாம் இந்த டே வேணாம் அதுக்கப்புறம் அந்த கிராண்ட்பா அதுக்கப்புறம் அந்த டாக்ஸி பேரண்ட்ஸு உன்னோட அப்பா அம்மா யாரும் நமக்கு வேணாம் ஓகே நம்ம போயிடுமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல நம்ம பாரு ஒன்றும் ஓகே வா சொல்கிறாங்க. நான் வர சொல்கிறாங்க. வா ஜிம் தான் ஜெக்கோட ஹால பிடிச்சிருந்தேன் காரில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ என்ன கிட்டாரு ஜிம் தான் தேங்க்யூ என்ன சொல்கிறேன் இருக்கா தேங்க்யூ சொல்கிறப்போ சொல்கிறேன். அந்த பக்கம் நம்ம ஜிம் தான் அப்படியே கார் ட்ரைவ் பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஜேகே ஜிம் படத்துக்கிட்டு சாஞ்சிக்கிறாங்க. அவர் ட்ரைவ் பண்ணி சாஞ்சிக்கிறாரு சாஞ்சிக்கிறாரு
சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. உனக்கு தெரியுமா எனக்கு இப்படி வரணும்னு ஆசை, நான் ட்ரை பண்ணி என் பக்கத்துல இருந்து உட்கார எனக்கு ஆசை தெரியுமா, ஆனால் ஒன் டே கூட நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஜேகே ரொம்ப அழுறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல. அக்கா நீ மோன் பண்ண மாட்டியா சொல்றாங்க. மோன் பண்ணுறதா, மோன் பண்ணாத பாட்டு மோன் பண்ணுறவா கேட்குறாங்க. ஜங்குக்கு ஜிம் டக்குனு காரை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. செக் பண்ணி சொல்லி என்ன சொல்கிறா கேட்குறாங்க. அப்படிதான் பண்ணுவேன், மோன் பண்ணாக்கா அப்படிதான் பண்ணுவேன், நான் அவங்க கூட தான் இருப்பேன், தான் லவ் பண்ணுவேன், வாழ்ந்தவங்க கூட வாழணும் இல்லைனாக்கா சொல்கிறாங்க. ஜிம் பக்கம் இல்லை எதுவும் சொல்லாத ஜிம் அழகாக ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அழுதுகிட்டே இருக்காரு. ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து ஜிம் தான் வாசிட்டு கூட்டிட்டு வராங்க. இப்போ தான் ஜேக்கே பிடிச்சிருக்கா. ஜிம் கை தாங்க கூட்டிட்டு வராங்க. அதை டேப் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன டேவமா சொல்கிறாங்க. இப்போ குடிச்சிருக்கானா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை ஜஸ்ட்டு ஜாலி ஒரு ஃபண்ணுக்காக சொல்கிறாங்க. இது ஜாலியாக குடிக்கிறதுல ஃபண்ணா கேட்குறாங்க. இல்லை மாமா எதுக்கும் குடிச்சிட்டான் நீங்கள் எது சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேப் பார்க்குறாங்க. அங்கே பார் ஜேக்கே சொல்கிறாங்க. என்னடா என்ன வேணும் உனக்கு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேவை பார்க்குறாங்க. பார் ஜேக்கே ஜேக்கே எதுக்காக டே வந்து டேனுக்கு வாட பண்ணு கூப்பிடுறது ரொம்ப தப்பு சரியா ரெஸ்பெக்டாக பேசுவோம். அண்ணன் ஏன் சொல்கிறாங்க. நான் அப்படி தான் பேசுவேன், நீ எதுக்கு இன்வால்வ் ஆகிறது, உனக்கு அவ்வளோ ஆக்கிறது தான் நீ அவன் மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது அப்படி சொல்லிட்டு ஜெக்கே சொல்கிறாங்க. இப்போ ஜேவ் போகிற மாதிரி என்ன சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் ஜெக்கே எங்கள் பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் மாமா தப்பா எடுத்துக்காதீங்க, அவன் ட்ரிங்க் பண்ணிக்கலாம் தெரியல, அப்புறம் எதுக்கு மாமா ரெண்டு பேருக்கு ஆர்கியூ பண்ணுறீங்க கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. அவங்க ட்ரிங்க் பண்ணிக்கலாம் தெரியல, அப்படி எதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க. ஜிம் தான் இப்போ ஜேகே கூப்பிட்டு மேலே போயிட்டாங்க. மேலே போயிட்டு நம்ம ஜேகே படுக்க வைக்கிறேன், படுக்க வச்சுட்டு பேசலாம் வாய்ப்பு விடுறாங்க. இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு லவ்யூ மெஸ்ஸு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சரி ஜிம் தான் வாய்ப்பு பண்ணி விடுறாங்க. இந்த பக்கம் ஜேகே டேவும் ஜெவ பேர் நினைக்கிறாங்க. அவங்க சொன்னது அவர் கேட்கவே இல்லை, எனக்கு ரொம்ப நாட்டில் இருக்குது. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. ஏன் டே எப்படி இருக்கான் ஜேகே வந்துட்டு சொல்கிறாங்க. தெரியல நான் பேசிக்கிறேன் மார்னிங் பேசிக்கிறேன் அவனுக்கு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம் தான் ஜேகே ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அழகாக பாடிலாம் கொஞ்சம் எப்படி பேச வாய்ப்பு பண்ணி விட்டு படுக்க வச்சுட்டு அவரும் போயிட்டு அவரும் போட்டு பயங்கரமாக ஆடிட்டு இருக்காங்க. அந்த வெட்டிங் அந்த என்கரேஜ்மெண்ட் இருந்தப்பாக அவருக்கும் பிடிக்கல. செகண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகே ரொம்ப சஃபர் ஆகிறான்னு சொல்லிட்டு ஃபைனல் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜேகேக்கு ரொம்ப ஹேங்கோட இருக்குது. அப்புறம் ஹெட் பெயினாக இருக்குது. அப்போ ஜிம்டா ஹேங்கோட் ஜூஸ் கொடுக்குறாங்க. இந்த குடிக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்டா ஜேகே வாங்குறாங்க. வாங்கும்போது ஜிம்மில் ஹேண்ட் ரிங்க பார்க்குறாங்க. பிடிக்கவே இல்லை. ஜேகே அந்த ரிங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சிட்டு ஜிம் பார்க்குறாங்க. வீட்டு சங்கா வீட்டே சொல்லிட்டாங்க. விட மட்டும் கூட்டு சொல்கிறாங்க. சங்கா பாரு வீட்டு ஜிம்மில் அந்த ஹேண்ட் எடுத்துருங்க பாரு இந்த ரிங்கு காண போச்சுக்கா அது ப்ராப்ளம் வரும் ஓகேவா எதுக்கு ஜங்கோட் பண்ணுறா சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. அப்படி சொல்லாத ஜங்கோட் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ எந்துட்டா சொல்கிறாங்க. சரி சரி ஜிம்மில் கம்ஃபர்ட் பண்ணிட்டு குடி சொல்கிறாங்க. இப்போ ஹேங்கோட் ஜூஸ் நம்ம ஜேகே குடிச்சிட்டாங்க. குடிச்சு முடிச்சுட்டு வெளில வராங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. கீழே வராங்க. பார்த்தா டேல உட்காந்துருக்காங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பாருன்னு சொல்லிட்டு இங்கே வா கூப்பிட்றாங்க. ஜேகே கிட்ட பாருன்னு சொல்லிட்டு இங்கே பாரு நான் ட்ரிங்க் பண்ணுறேன் அப்படி எப்போ வச்சு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லி எப்போ ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அப்போ ட்ரிங்க் பண்ணுவேன் ஏன் கேட்குறாங்க. பாரு ட்ரிங்க் பண்ணுறது தப்பு சரி எப்போ ட்ரிங்க் பண்ணாத செகண்ட் சொல்கிறாங்க. நீ ஃபஸ்ட்டு தான் படிக்கிற ஓகேவா உனக்கு நிறைய டைம் இருக்குது பாரு சர்வீஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஓகேவா தேவையான விஷயம் ஃபோக்கஸ் பண்ணாதான் சொல்கிறாங்க. பாருங்க ஜேகே தான் வந்துட்டு எனக்கு தெரியும் சரி என்ன பண்ணலாம் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ரொம்ப கோவம் வந்து பார்க்குறாங்க. நீ நான் சொல்லிட்டு கேட்க மாட்டேயா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. நீ ஃபஸ்ட்டு எனக்கு அட்வைஸ் பண்ண சரியா சொல்கிறாங்க. எனக்கு அட்வைஸ் பண்ண தேவை ஓகேவா எனக்கு எப்படி இருக்கும் தெரியும் சொல்லிட்டு ஜேகே போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டுறாங்க. இப்போ ஃபைனலாக இப்போ போய் காலேஜ் போயிட்டு இருக்காங்க. காலேஜ் போயிட்டு ஒரு 1 வீக் ஆஃப்டர் தான் டூர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டூர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எல்லாம் பார்க்குறாங்க. வா சூப்பர் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இருக்கும் தேர்ட் இருக்கும் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஃபஸ்ட்டு தேர்ட் இயர் அதுக்கு வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டில் வருவாங்க கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு டூர் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே டூர் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அடுத்த காய் மேக்கலாம் டூர் போகலாம் சொல்லி ஜிம்மில் கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வரலடா ஆசை சொல்லிட்டு வாடா போகலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. சரி கம்பல்சரி டூர் அவர் ஆகிடுது. நம்ம ஃபஸ்ட் இயரும் தேடிடுவோம் சரி சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த பக்கம் ஜேகேவும் நேம் கொடுத்துட்டாங்க. எனக்கு எப்படி கொடுத்துட்டாங்க நேம் வந்துட்டு இந்த பக்கம் ஜிம் நேமே காய் கொடுத்துட்டாங்க. எல்லாருமே நேம் கொடுத்துட்டாங்க. அந்த பக்கம் ஜேவுக்கு டூர் வந்து வராங்க. ரெண்டு ஜேவ் போகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த டூருக்கு இப்போ ஃபைனல் டூர் போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் டூர் பண்ண பிளேஸில் அவங்க ஃபஸ்ட்டு போகிறது எப்படின்னாக்கா ஒரு ஹில்ஸ் இருக்கிற ஒரு கோவில் ஓகேவா அது ஹில்ஸ் மேலே இருக்கிற ஒரு கோவில் தான். அங்கே போனால் ரொம்ப நல்லது சொல்லிட்டு இந்த பிரின்சிபல் சொல்லியிருப்பாங்க. சரி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்போ பசங்க நடக்கணும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸ்டெப் ஏற ரொம்ப கஷ்டம் இல்லை ரொம்ப பிரீத் வாங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஜிம்மினால மூச்சு வாங்கிட்டே இருக்காலும் ஏற முடியல. ரொம்ப எக்ஸாஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. முடியல அவனுக்கு கேட்குறாங்க. எனக்கு ஓகே தான் நீ போச்சுன்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. தூக்கிட்டு போவா சொல்கிறாங்க. வேணாம் போச்சுன்னு சொல்கிறாங்க. காய் பார்க்குறேன் டே நீ பார்த்து நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. சரி நான் பார்த்து நீ போ நாங்கள் பார்த்து நீ போ சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டே பார்த்தா ஒரு பசங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. எனக்கு ஜெவாப் தான் என்னாச்சு ஜெவாப் முடியல சொல்கிறாங்க. ஆமாம் டே எனக்கு முடியல சொல்கிறாங்க. வா அப்போ சொல்கிறோம் ஜெவாப் தான் டே தான் ஜெவாப் கூட்டிட்டு போகிறாங்க. அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. என்னடா இது நம்ம டே சாரோட ஃபேன்ஸ் ஜிமின் தானே சொல்கிறாங்க. ஆமாம் ஆனால் அவர் கேர் பண்ணாமல் இவரு கூட கேர் பண்ணுறாரு சொல்கிறாங்க. தெரியல இது என்னது சொல்கிறாங்க. இப்போ தான் பார்க்குறாங்க. எனக்கு ஒரே காரணம் பார்க்குறது அடிக்கடி பார்த்துருப்பாங்க. இப்போ பார்த்தா கூட்டிகிட்டு போகிறது பார்க்குறாங்க. சரி சொல்லி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா அங்கே நெக்ஸ்ட் டே வந்து போட்டிங் போகிறாங்க. ஓகே போட்டிங் வந்து எல்லாரும் ஜிம்முக்கு வந்து போட்டிங் போக விருப்பமே இல்லை. ஆனால் வேறு வழி இல்லாமல் எல்லாரும் கூட்டிகிட்டு போகிறாங்க சொல்லிட்டு போகிறாங்க. ஒரே போட்டிங் தான் எப்படின்னாக்கா நம்ம ஜிமின் அதுக்கப்புறம் நம்ம ஜிமின் அதுக்கப்புறம் ஜேகே ஜிமின்னு டேவும் ஒரு போட்டில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஜேகப்பும் ஜேகே ஒரு போட்டில் இருக்காங்க. பக்கத்து தான் இருக்குது அந்த போட்டு வந்துட்டு அது பக்கம் அதுதான் வந்துட்டு அப்படியே உட்கார வச்சுருப்பாங்க. நம்ம ஜிம்முக்கு எஜ்ஜில் உட்காந்துருக்காங்க. சேம் ஜேவுக்கு இந்த போட்டில் எஜ்ஜில் உட்காந்துருக்காங்க. அது பக்கம் ரொம்ப ஷேக் ஆகுது. அந்த அலை அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப ஷேக் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு வாங்கி வருது தான் சொல்லி கொஞ்சம்
நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜெயோ பார்க்குறாங்க கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஆன கூட ரொம்ப பயப்படுவார். அவர் எல்லாத்துக்கும் பயப்படுற ஒரு பர்சன் தான். நம்ம ஜெயோ பார்க்குறாங்க அவருக்கு பயப்படுறாரு. அப்போ தான் ரொம்ப அப்போ அவங்க சொல்கிறாங்க பாருங்க, நம்ம சேஃப் அந்த இது லைஃப் ஜாக்கெட் டைட்டாக போட்டுக்கோங்க, கரெக்டாக போட்டுக்கோங்க, எனக்கு கொஞ்சம் அழகாக அதிகமாக இருக்க சொல்லுங்க. அப்படி ஆமாம் இன்னைக்கு கூட்டிட்டு வந்து கூட போல சொல்லிட்டு பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ ஹெவியாக இருக்காது அளவு வந்து சொல்லிட்டு லேக் தான் இருக்கு. அது வந்து ஒரு லேக் கூட தான் அந்த போட்டிங் வந்து போயிருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறீங்க அவருக்கு அந்த அளவு ரொம்ப அதிகமாகும். ஜிம் தெரியாமல் இப்போ கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுது. எனக்கு ரொம்ப அளவு ஃபோர்ஸாக இருக்கும். கொஞ்சம் போட்டு சாஞ்சிருக்கும். ஜிம்மில் அப்படியே தண்ணி விழுந்துடுறாங்க. இந்த பக்கம் டேவும் அதை உட்காந்துருக்கேன் அந்த எரிச்சு உட்காந்துருக்கேன் ஜிம் தெரிஞ்சு உட்காந்துருப்பாரு. ஜிம் வந்து டே பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த போட்டு விடுவாங்க அப்படி கேட்குறாங்க பாருங்க அந்த இது போடுங்க. இப்போ அது சர்வ் பண்ணுறதுக்கான அந்த ரிங் மாதிரி இருக்கும் இல்லையா அது கூட சொல்லுவாங்க போடுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் ஜேகே பார்த்துருங்க ஆப்போசிட்ல அந்த போட்டில் இருக்க ஜேகே பார்த்து ஜேகே கொஞ்சம் யோசிச்சு டக்குன்னு தண்ணி பிடிச்சிடாரு. காயில் பார்க்குறவங்க எப்படி சொல்கிறாங்க அந்த பக்கம் நம்ம அந்த போட்டில் நம்ம காய் மேற்கு நம்ம ஜாக்சன் மொயனில் பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படி கத்துறாங்க. இந்த பக்கம் டே பார்த்தாக்கா அந்த போட்மேன் கூட சோப்பனா சொல்கிறாங்க. நம்ம ஜேகே பண்ணாக்கா அவர் குளிச்சுட்டு இப்போ நம்ம போட்மேன் பார்க்குறாங்க அவரே காப்பாற்றுற கூட சொல்கிறாங்க. பார்த்து இந்த பக்கம் ஜேகே ஜிம்மி தூக்கிறாங்க. அவர் தூக்கி எப்படி இப்போ இருக்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுறாரு. நிறைய தண்ணி வந்து அவர் குடிச்சிடறாரு. இப்படி நம்ம இந்த பக்கம் பார்த்தா இந்த போட்டு கொஞ்சம் ஷேக் ஆகுது. எவ்வளோ ஷேக் ஆகும் ஜிம்மின் பார்த்தா ஜிம் கீழே வந்து பார்த்தா பயந்துருப்பாரு. செகண்ட் அவங்க போட்டு இந்த கொஞ்சம் சாயை இந்த பக்கம் சாயை நல்லா அடிக்கும் போது டக்குன்னு ஜேவ் திறமை எழுதுறாங்க. அப்போ ஜேவ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் செகண்ட் டே குளிச்சிடறாங்க. அப்போ அந்த காலேஜ் எல்லாரும் பார்க்குறது என்னடா சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே ஜிம் தூக்கிறாங்க. தூக்கிட்டு வந்து அந்த இப்போ போட்டில் வைக்கிறாங்க. ஸ்டமக்கில் வந்து புஷ் பண்ணுறாங்க. தண்ணியெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கு. இப்போ நம்ம காய் பார்க்குற ஜிம்னா அங்கே பாரு சொல்லி டேப் பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஜிம் இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக காஃப் பண்ணிட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் இங்கே பாரு உங்க பொண்ணு இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி கன்ஃபார்ம் 30 years தான் உங்க பொண்ணு இல்லை சொல்லிட்டாங்க. பயந்துட்டாங்க. அப்புறம் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறேன். இப்போ தான் காய் பார்க்குறேன். ஜேக்கோட ஜிம்மில் ஹேண்ட் எப்படினாக்கா அந்த லைட்டாக இப்போ அந்த போட்டை அவருக்கு கொஞ்சம் பிடிக்க ட்ரை பண்ணி பாரு. ஷேக் ஆகும்போது லைட்டாக கிராச் பண்ணிட்டு இருக்கு ஹேண்டில் பிளட் வந்துட்டு இருக்கு. இங்கே பாரு ஹேண்ட் பிளட் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் பிளட் வந்து பார்க்கும்போது ஜிம் பார்க்கும்போது எங்கே காணும் எங்கே ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேக்கு பார்க்க சொல்கிறாங்க எங்கே காணும் ஜிம்னு சொல்கிறாங்க. அப்போ வெக்க பார்க்குறாங்க. ஏய் எனக்கு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம மைண்ட் பார்க்குறா என்ன சொல்கிற ஜிம்னு சொல்கிறாங்க. ஆமாம் காணும் சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பார்க்க நல்லா கவலையில் சொல்கிறாங்க. பரவாயில்ல போய் போய் சரியாக சொல்கிறாங்க. ஆனால் மெடிசன் ஏதாவது வச்சுருக்கீங்களா சொல்கிறாங்க. பார்க்குறாங்க தான் பார்த்துட்டு ஒரு ஃபஸ்ட் எய்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த ஃபஸ்ட் எய்ட் வாங்கி நம்ம ஜெகி அந்த ஜிம்முக்கு அதை போய் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிடுறாங்க. அந்த பக்கம் பார்த்தாக்கா இந்த பக்கம் நம்ம ஜெகோ பிள்ளை ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் சங்குன்னு அவர் பார்க்குறாங்க. ஜெகோ கூப்பிட்றாங்க. அந்த பக்கம் டே பார்த்தா ஜெகோ தூக்கிறாங்க. கீழே தூக்கி அப்படி அந்த போட்டில் வைக்கிறாங்க. இவங்க பார்க்குறாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்டில் பார்க்குறது என்னடா அது நடக்குது இங்கே சொல்கிறாங்க. ஏதாச்சும் சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிறாங்க. இல்லை எனக்கு நம்ம டேவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜிம்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவரும் போட்டில் கீழே வந்துட்டாரு. அந்த டைம் வந்துட்டு ஜெயப் சார் நம்ம டே சார் வந்துட்டு அந்த போட்மேன்ட்ட பேசிக்கிட்டாங்க. எப்படி சர்வ் பண்ணுறது சொல்லிட்டு அந்த ரிங்க தூக்கி போடுங்க சார் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் ஜெயப் வந்து இந்த பக்கம் இவர் விழுந்துட்டாரு. இவருக்கு அவருக்கு என்ன விஷயம்னு தெரியல. ஆனால் இவருக்கு தான் குதிச்சு காப்பாற்றாரு. எனக்கு புரியலையே நான் எப்படி பார்த்தாக்கா அவர் தான் சர்வ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் நிறைய பேசிட்டு இருக்காங்க. இவங்க காய் பார்க்கணும். இதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஜேகே தான் கரெக்டாக சொல்லிருக்கு. ஜேகே தான் ஜிம்முக்கு கரெக்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கீழே வந்து எப்படி பிடிச்சி போயிட்டாங்க பார்த்தியா பக்கத்து போட்டு இந்த பக்கம் அந்த இங்கே குதிச்சு காப்பாற்றுறாங்க. பக்கத்து வந்து போட்டு ரெண்டுமே. ஆனால் இவன் பாரு இங்கேருந்து அங்கே குதிக்கிறாங்க. இது என்னடா கதை எப்படி எக்ஸ் மாதிரில இருக்குது இந்த கதையை பார்க்கறதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு இங்கேருந்து அவன் அங்கே போகிறான் அங்கே எங்கே வரான்னு சொல்லி பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வெக்க பார்க்குறாங்க. கரெக்டா காயின்னு சொல்லிட்டு கரெக்டு தான் ஜெக்கிக்கு ஜிம் தான் கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஆமாண்டா அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜெவப் வந்து பார்க்குறாங்க. ஜெவப் ஸ்டமக்கில் டே தான் கழிச்சு ஃபிட் பண்ணுறாங்க. அவர் தண்ணியில் போய் வெளில அந்த தண்ணியில் வெளில வந்துச்சு. இப்போ ஜெவப் காஃப் பண்ணுறாங்க. ஜெவப் பாரு ஓகே சொல்லிட்டு டே தான் அப்படியே பேனிக் ஆகுறாங்க. அவனை பொண்ணுலாம் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் டே சொல்கிறாங்க. பாரு ஒன்றும் உள்ளது பாரு சொல்லிட்டு ஹக் பண்ணுற டக்குன்னு எல்லாம் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. எனக்கு நம்ம ஜெயிக்க கொஞ்சம் ஒரு ஹக்லாம் பண்ணல. அவரும் தூக்கி வச்சு பார்க்க சேவரம் பண்ணியிருப்பாரு. இவர் பார்த்தாக்கா நம்ம ஜெவப்பை போய் டே ஹக் பண்ணிடுறாங்க. நம்ம பயந்துட்ட ஹாபி அவனுக்கு ஒன்றும் இல்லை ஹாபி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவப் பார்க்குறாங்க. டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இவ்வளோ கேர் பண்ணுற ஒரு பர்சன் டே தான். டே மாதிரி பர்சன் லைஃப் அதெல்லாம் என் லைஃப்பில் அது எப்படி நல்லா இருக்கும்ல ஜெவப்புக்கு அந்த அப்படி தாட்டு வந்து அந்த டைமில் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐம் சாரி டேஸ்ட் எதுக்கு சொல்கிறாங்க. நான் எப்போவுமே சொல்லிச்சு அப்படி இல்லை ஓகேவா நான் இருக்க உனக்காக பாருங்க ஓகே யாரும் இல்லாட்டி நான் இருக்கேன் ஓகேவா அவன் அப்புறம் சொல்கிறேன் நான் டேஸ்ட் சொல்கிறாங்க. நம்ம பயந்துட்டு அவங்க ஒன்றும் சொல்கிறாங்க. இல்லை நீ அங்கே உட்காந்து சென்டரில் உட்காந்து விடுறதுன்னு சொல்கிறாங்க. இல்லை இங்கே தான் உட்காந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்து தலைங்க சொல்லிட்டு சென்டரில் உட்கார வைக்கிறாங்க. அவங்க ஃபேஸ்லாம் வைப் பண்ணிக்கிறாரு. இப்போ நம்ம இப்போ டே ஜெயவை பார்க்குறாங்க. டே அவங்க கை சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அப்போ தான் ஹேண்டை பார்க்குறாங்க. ரிங்கை காணும். எங்கிட்டே ஒரு ரிங்கை சொல்கிறாங்க. உங்கள் ரிங்கை காணும் சொல்கிறாங்க. பார்த்தா ரிங்கு கீழே வந்துருச்சு. இப்போ பார்க்குறாங்க ரிங்கு கீழே வந்து இப்போ தண்ணிக்குள்ளே வந்து கஷ்டம் சொல்கிறாங்க. எல்லாருமே என்கரேஜ் ரிங் காட்சியை சொல்லிட்டு ஜெயப் சொல்கிறாங்க. அது காண பரவாயில்ல ஓகேவா அப்படியே சொல்கிறாங்க. இப்போ இது நம்ம ஆக்சுவலாக நம்ம இந்த பக்கம் நம்ம ஜாக்சன் இருப்பாங்க. ஜாக்சன் இந்த போட்டில் இருப்பாங்க. இப்போ அங்கே வந்து மெக்கு நம்ம என்ன அப்புறம் காய் விட இருப்பாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பார்த்துட்டு நம்ம இப்போ தான் போர்டு வைங்க. அப்புறம் காய் கிட்ட சொல்கிறாங்க. ஜாக்சன் வந்துட்டு டேக்கிட்டே இருக்காருல ஆமாம் அவர் வந்து மிஸ் ஆகிட்டு சொல்கிறாங்க. என்ன அவரது மா சொல்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாண்டா நம்ம ஜிம்மோட மிஸ் ஆகிட்டு அவரோட மிஸ் ஆகிட்டு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அப்போ இருந்தால் தெரியுது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அவங்க ஃபேட்டையில் போட சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ஃபேட்டை ஒன்றா இல்லை அதாவது ரிங்கு வந்து விழுந்துச்சு கீழே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ மாறி காசு சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்முக்கு கவலையில் இருந்து விழுக்க
கொஞ்சம் ஃபீலிங்ஸே இல்லை. இந்த பக்கம் டே கொஞ்சம் ஃபீலிங்ஸே இல்லை. 2 பேரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ நம்ம டே வந்து வரைக்கும் ஜிம்னி ஓகே வர கூட கேட்கவே இல்லை. இப்போ ஜேகேக்கு செம கோவம். இப்போ ஜேகே கொஞ்சம் யோசிக்கிறாங்க. டே போய் பிடிக்கிறாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் கீழே வந்துருக்கான். அவனோட ஃபேன்ஸ் தர அவனுக்கு என்கரேஜ் பண்ணி வச்சாங்க வீட்டில். அப்படி இருக்கும் அவன் கீழே வந்துருக்கான். நீ தான் போட் பண்ணிட்ட சொல்லி பண்ண சொல்கிறேன். செகண்ட் இவர் வந்து உடனே பிடிச்சி காப்பாற்றுற என்ன நினச்சிருக்கோம் மனசு அப்படி சொல்லிட்டு ஜேக் கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. பாரு ஜேகே தப்பா புரிஞ்சு சொல்லிட்டு தப்பு புரிஞ்சுட்டேன். நீ தான் சீட் பண்ணுறா சொல்லிட்டாங்க. சீட் பண்ணுறா சொல்லிட்டாங்க. அவன் சீட் தான் பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. அப்படி ஜேகே நீ ஜிம்முக்கு சேர்ப்பா நீ இருக்க சரி. ஆனால் ஜெவாப்பு சொல்லிட்டாங்க. ஓ அப்போ ஜெவாப்பு யாரும் இல்லை. அப்போ ஜிம்முக்கு யாரும் இருக்கா இருந்தால் அப்படி விட்டுருவா கேட்குறாங்க. அப்போ நீ இருக்கு நீ ஃபேன்ஸ் இருக்கா சொல்லி ஜேகே கேட்குறாங்க. அப்போ என்ன பார்க்குறாங்க சண்டை நடக்குது பார்க்குறாங்க. இப்போ பிரின்சிபல் பார்க்குறேன் என்னாச்சு ஜேகே அப்புறம் டே என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ நம்ம டே தான் இல்லை சார் அது எனக்கு பிரதர் 2 ஃபைட் பண்ணுறேன் அது ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சார் கேஷ் ஆட்டுறாங்க. இப்போ அங்கே பசங்க காசு பேசுகிறாங்க. ஜேகே கேட்குறது கரெக்டாக தான் ஆமாம் இல்லை சொல்லிட்டு எனக்கு ஜேகே கேட்குற அந்த பாசம் கேரிங் வந்துட்டு நம்ம டே சாருக்கு வந்து இல்லை. எனக்கு ஜேகே வந்துட்டு ஜிம்முக்கு அட்டை பையன் தானே அவருக்கு வந்து டக்குனு கேர் பண்ணுறாரு. டேக்கு வந்து ஃபீலிங்ஸே இல்லை அந்த கேரிங்கே இல்லை. அவர் ஜெவாக்கு மேலே வச்சிருக்க பாசங்களும் அவருக்கு மேலே இல்லை சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு பாசம் ஜெவாக்கு பொறுப்புன்னு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஒரு பையன் பார்க்குறேன் என்ன சொல்கிறேன் நிக்கோல் இருக்கு அவன் பார்க்குறா சொல்கிறாங்க. டே பண்ண நீ பார்த்தியா சொல்லுன்னு சொல்கிறாங்க. எனக்கு நிக்கோல் ஜெவாக்கு ஒரு கண்ணா தெரிஞ்சிட்டு இருக்காண்டா ஓகேவா அவர் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். நம்ம ஜேகே ஜெவாக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாரு. நான் சொல்கிறேன் நான் வந்துட்டு சொல்லிட்டு ஆமாம் இவனுக்கு அவனுக்கு கனெக்ஷன் இருக்கா சொல்கிறேன். என்னென்னு ஆமாம் சொல்கிறாங்க. அவன் வந்துட்டு சும்மா நான் கேட்டேன் நீ எப்படி உனக்கு அவனுக்கு கனெக்ஷன் எப்படின்னு கேட்டதுக்கு நான் வீட்டு ஸ்டே பண்ணியிருக்கேன். மற்றபடி எங்களுக்கு அவருக்கு எனக்கு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சொல்லிட்டு பார்த்தியா ஜிம்மில் டேவோட ஃபேன்சி ஆனால் அப்படி கூட அவன் கேட்கறதுக்கு அவன் காப்பாற்றவே இல்லை. ஆனால் இவன் கேட்கறது உடனே வந்து காப்பாற்ற பற்றி அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு சொல்லிட்டுங்க என்ன அர்த்தம் சொல்லிட்டாங்க. அவனுக்கு அவன் ஃபீலிங்ஸ்க்கு அர்த்தம் சொல்லிட்டாங்க. அப்படி அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அர்த்தம் அவன் சீட் பண்ணுறான் ஃபேன்ஸியை சொல்லிட்டு நம்ம ஒரு பாசம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அவன் நிக்கோல் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நம்ம வெளியே பார்க்குறாங்க. அப்படியே இருக்கும் ஆமாம் சொல்கிறாங்க இருக்கட்டும் நாளைக்கு வச்சு வாடா சொல்லிடுறாங்க. இப்போ எனக்கு இப்போ அந்த டூர் முடியல வரைக்கும் பார்க்குறாங்க. ஜெவாக்கு தான் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. கேட்ட ஒரு சிந்தா சொல்கிறாங்க. எனக்கு ஜெவாக்கு யாரும் இல்லை கேர் பண்ணுறதுக்கு அவங்க அப்பா அம்மா கூட இல்லை அவங்க சித்தி சித்தப்போ தான் அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு வேறு யாரும் இல்லாமல் ஜிம்மை கேர் பண்ணி கரெக்டுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ஜேகே பார்க்குறப்ப நான் தான் இருக்கேன் நான் கேர் பண்ணிப்பேன் நீ இருக்கீங்க அவனுக்கு இருக்கப்போ அவனுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை ஜேகே நினைக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு. இவன் ஜிம்முக்கு ஹார்ட் ஆகிடுனாக்கா ஒரே டைம் நல்லா இருக்க ஜிம் எப்படி இருக்கிறதா கூட ஓகே வந்திருக்கும். அவர் அப்படி கூட கேட்கவே இல்லை. ஜிம்முக்கு இதே மாதிரி இருக்கிற ஃபீலிங்ஸும் கிடையாது. ஒரு மாமா பையனாக பிடிக்கும் அவ்வளோதான் தாண்டி எதுவுமே இல்லை. இப்போ நம்ம காய் பார்க்குறேன் ஜிம்னா சொல்கிறாங்க. என்ன காய் சொல்லிட்டாங்க உண்மையாக சொல்கிறாங்க. பாரு உனக்கு ஜேகே கரெக்ட் ஓகேவா நீ ஜேகே மேட்ச் பண்ணிக்க பரவாயில்ல டே கூட மேட்ச் பண்ணிக்காது எனக்கு டேக்கு உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. அவருக்கு மேலே கொஞ்சம் கூட பாஸ் பண்ணுறது இல்லைடா சொல்லிட்டாங்க. மேற்கு ஏன் பார்க்குறாங்க ஆமாடா தான் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு சரி சொல்லிட்டாங்க. அப்போ இல்லை அந்த டூர் முடிச்சு ரிட்டர்ன் வந்துட்டு காலேஜ் போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகிறப்போ ஒரே ரூம்ஸாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. என்ன பார்த்தாக்கா நம்ம ஜேஹோப்க்கும் டேக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு சொல்லிட்டு மாதிரி அஃபாரில் இருக்காங்க தப்பா போட்டுறாங்க. எனக்கு ஒரு பர்சன் ஆல்ரெடி என்கரேஜ் ஆகிருக்கும் போது ஒரு பர்சன் கூட ஒரு அஃபார் தானே அப்படின்னு சொல்லிட்டு சீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட பெனிஃபிட் சொல்லிட்டு நிறைய போட்டுருக்காங்க. இல்லை ப்ரொஃபஸருக்கு பெனிஃபிட் சொல்லிட்டு நிறைய போட்டு வச்சிருக்காங்க. இப்போ அந்த நியூஸ் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்போ பிரின்சிபல் டேரக்டாக கூப்பிட்றாங்க ஜேகே டே உன் பிரின்சிபல் ஆஃபீஸ் பாருங்க கமிங் சார் சொல்கிறாங்க. கமிங் டேயாங்க சொல்கிறாங்க. டேயாங்க பாருங்க சார் கூப்பிட்டீங்களா சொல்கிறாங்க. பாருங்க டேயாங்க நீங்கள் போஸ்ட்டை பார்த்துருப்பீங்களா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் சார் அது எல்லாமே ரூமர்ஸ் உங்களுக்கு தெரியும் எனக்கு ஆல்ரெடி ஃபேன்ஸ் இருக்காங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் டேயாங்க அப்புறம் உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க சொல்லிட்டு ஆனால் உங்களுக்கும் சரி இப்போ சீனியர் ஜெவாப்புக்கு என்ன சம்மந்தம் கேட்குறாங்க. சரி உங்களுக்கும் சரி ஜெவாப்புக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்டு ஆமாம் ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணிருக்கோம் சொல்கிறாங்க. சரி ஓகே நான் டூரில் கூட நோட் பண்ணேன். எனக்கு சில பசங்க காசு பேசுகிறாங்க பெருசாக எடுத்துக்கல சார் ஓகே ஸ்டூடெண்ட் அப்படியே இருப்பாங்க சும்மா காசு பேசுவாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நான் நினச்சிட்டேன் ஓகே வளர்ந்து பெருசாக எடுத்துக்கல எனக்கு நீங்கள் அப்படி கேர் பண்ணீங்க ஒரு நானே கூட பார்த்துருக்கேன். ஆனால் உங்கள் ஃபேன்ஸுக்கு உங்களுக்கு ஹார்ட் ஆகுதா ப்ராப்ளம் வராதா எனக்கு நல்ல ஒரு ப்ரொஃபஸர் ஓகேவா உங்களை பற்றி ஒரு மாதம் வச்சாக்க எப்படி காலேஜ் மற்றவங்களும் இப்படிக்காக தப்பாக பேசுவாங்க ஓகேவா நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் சொல்லிட்டாங்க. சார் இங்கே பாருங்கள் ஜிம் எனக்கு ஜஸ்ட் ஃபேன்சி மட்டும் இல்லை எனக்கு என்கரேஜ் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. என்கரேஜ் ஆகிடுச்சு ஆமாம் சொல்கிறாங்க. எப்போ அப்படி கேட்குறாங்க. இப்போ லாஸ்ட் செமஸ்டர் வந்து சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ தான் பிரின்சிபல் பார்க்குறாங்க. சரி ஓகே நல்ல விஷயம் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்களும் உங்கள் ஃபேன்ஸும் எனக்கு அது ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணுங்க ஓகேவா போஸ்ட் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு ஆல்ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி தப்பாக பேசுங்க ஃபேக்கு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் சொல்கிறாங்க. இப்போ டே ஓகே சார் அப்படி சொல்லிட்டு வெளில வந்துட்டு அவர் ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ஆல்ரெடி அந்த ஃபோட்டோ வந்து இருக்கும். இப்போ ஜிம்முக்கும் டேக்கும் வந்து ஃபோட்டோ போட்டுறாங்க. ஃபோட்டோ பார்த்துட்டு டே வந்து கிளாரிஃபை பண்ணுறாங்க. ஜேவுக்கு வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு நான் கேர் பண்ணேன் நான் அந்த இடத்துல யாரும் அப்படி கேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு எங்கள் வீட்டில் இருக்க ஸ்டே பண்ணி ஒரு பர்சனும் கேர் பண்ண மாதிரி எதுவும் இல்லை என்ன பற்றியோ இல்லை ஜேவை பற்றி தப்பு பேசினாங்க கண்டிப்பாக அந்த ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்லிடுறாங்க. ஏன்னா காலேஜ் ஃபேன்ஸ் இருக்காங்க சொல்லிட்டு காலிஃபையாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு கொஞ்சம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் சிரிக்கிறாங்க. நம்ம டே முன்னாடி வீட்டு பண்ணி சிரிக்கிறாங்க. பாத்தியா நம்ம ஜிம்மில் எவ்வளோ அழகாக இருப்பார் அப்படி இருக்கும்போது இப்போ அவருக்கு சீட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பேசுகிறாங்க. இது ஜேகே வந்து நியூஸ் வருது. ஆனால் ஜேகே வந்து டே மேலே ஜோக் பண்ணி தப்பான இன்ட்ரெஸ்டாக அந்த மாதிரி தாட்டு வரவே இல்லை. எனக்கு ஒரு கேர் பண்ணுற ஒரு கோவம் வந்துருக்கும். எனக்கு ஜிம்மை விட்டுட்டு ஜோக் மேலே கேர் பண்ணுறது கோவம் தான் நம்ம ஜேகே கிட்டே மேலே. ஆனால் தப்பாக பேசுறதுதான் எடுத்துக்க முடியல. எனக்கு டே நல்ல ப்ரொஃபஸர் சொல்லிட்டு செகண்ட் ஜேவ் நல்ல ஒர்க் அவர் நினச்சிருக்காரு.
அது அவரு நல்ல ஒரு அப்படி இருக்கும்போது எப்படி அந்த மாதிரி ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு சொல்லிட்டு அவருக்கு கஷ்டமா இருக்கு. அப்பதான் நம்ம டே போறப்போ ஒரு பாசம் அப்படி சிரிக்கிறாங்க ஒரு மாதிரி. எப்படி ஃபேன்ஸே இருக்காங்க இன்னொரு பாசம் கூட பெனிஃபிட்ல இருப்பியா அப்படி கேட்குறாங்க. நீ ப்ரொஃபஸர் அப்படி சொல்லிட்டு வெளியில் பேசிட்டு ஓடி போயிடுறாங்க. அது பார்க்குற ஜெய்க்கு ரொம்ப கோவம் வருது. ஜெய்க்கு டக்கு தான் ஒரு பாசம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அந்த பையன் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கே பாரு அண்ணன் நல்லவனா அப்படி கேட்குறாங்க. என்னது அண்ணன் நல்லவனா உன் அண்ணன் உன்னை எப்படி உள்ளமா அத்தை பையன் ஜிம்மி கூட எப்படி என்கரேஜ் பண்ணி பண்ணாமா அப்புறம் இந்த பையன் கூட அது விளாட் பண்ணாமல் நாங்கள் அதை பார்த்து டூரில் அப்படி சொல்லிட்டு எல்லாம் அதே பொருள் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டேக்கே ஒரு மாதிரி இருக்கட்டே இருந்தாலும் குவாலிஃபை கொடுத்தாலும் கூட ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அப்படி ஜேவ் சரி பார்த்தோம்னாக்கா இதெல்லாம் இந்த ரூமர் சர்ச் பண்ணிட்டு வந்து வேறு யாரும் ஓகேவா நம்ம நிக்கோல்ன்ற ஒரு பையன் தான். நிக்கோல் அப்புறம் பென்னுன்ற பாசம் தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜெயப்பிட்ட நம்ம நிக்கோல் போகிறாங்க. அப்புறம் கேட்குறாங்க ஜெயப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நியூஸ் ஆட்டு போயிட்டு இருக்கு. ஒன்று நியூஸாக ஹார்ட்டாக போயிடக்கூடாது சொல்கிறாங்க. ஒன்று நியூஸாக ஹார்ட் நியூஸாக போயிட்டு கூடாது நம்ம காலேஜில் சொல்கிறாங்க. இப்போ ஜெயப்பூர் இருக்குது நீ பண்ணியா சொல்கிறாங்க. ஆமா சொல்கிறாங்க. எப்படி நான் உன்னை டேட் பண்ணாமல் கேட்டப்போ என்ன சொன்னேன் நீ நான் ஒரு போகட்டு நீ நான் ஒரு பொறுக்கி சொல்லி ரிஜெக்ட் பண்ணேன். இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அதுவும் அர்ஜென்ட் இன்டர்வியூலான ஒரு பையன் கூட அதுவும் அவங்ககிட்ட ஸ்டே பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது ஆமாம் அந்த டே எப்படி இந்த மாதிரி நடந்துக்கிறானால ப்ரொஃபஸர் நான் நினச்சேன் அவன் இந்த மாதிரி சீப்பான பையன் நான் டூரில் பார்த்தேன். டூரில் எனக்கு டவுட் இருந்துச்சு ஆனால் இப்போ கரெக்டாக நினச்சி அப்படி சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அவன் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பான் அப்படி சொல்லிட்டாங்க. நீ சும்மா ரெண்டு பேரும் அழகு தான் இருந்தாலும் இந்த டைமுக்கு இந்த அளவுக்கு நடிச்சிருக்கூடா சரி ஒரு டைம் 2 பர்சன் அப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு ஒரு தப்பாக பேசுகிறாங்க. நீ நான் கூட நல்ல பையன் நினச்சிட்டேன் ரிஜெக்ட் பண்ண கூட நல்ல பையன் நினச்சிட்டேன் நான் பார்த்து ஆனால் இப்போ தான் இந்த மாதிரி பையன் இப்போ தான் தெரியுது. ஸோ நான் கூட டேட் பண்ண ஆசைப்பட்டேன் எனக்கு நல்ல பையனுக்கு சொல்லிட்டு இப்போ டேட் அவங்க பண்ண தோணல ஓகேவா வேணா ஒரு டைம் சொல்லிட்டாங்க. அப்போ ஜெவப் ரொம்ப ஹார்ட் ஜெவப் டக்குனு பசங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு அது பையன் பார்க்க என்ன ஸ்டாப் பண்ணிட்டேன் நீ அப்படி சொல்லிட்டு ஆமாம் ஜெவப் இப்போ ஷர்ட் பிடிச்சி இருக்கிறப்போ ஜெவப் பட்டங்க தெரிஞ்சு விடுது. அந்த டைம் ஜெயிக்கி அந்த பக்கம் போயிருப்பாரு கிளாஸ் போய் போகும் பார்க்குறேன். அது மாதிரி ஜெவப் வந்து கெஞ்சிராங்க அவங்ககிட்ட விட்டுறா சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பையன் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப நல்லா நடிக்கிறேன் நீ அடிச்சு அப்புறம் சொல்லிட்டு கூட நிறைய டைம் வந்துருப்பல ஜஸ்ட் எங்க ஒரு டைம் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டு நம்ம ஜெயிக்கி கேட்டுறாங்க. ஜெயிக்கு சமக்கம் ஜெயிக்கி டேரக்டாக போயிட்டு அந்த பையனோட கண்ணத்தில் பழைய ஸ்டாப் பண்ணிட்டு அவர் ஜெயப்பூர் தள்ளி வைக்கிறாங்க. ஏங்க நீ ஓகேவான்னு கேட்குறாங்க. அப்போ ஜெயிக்கு ஜெயப்பூர் மாதிரி கதை சொல்லிட்டாங்க. நீங்கள் ஓகேவான்னு கேட்குறாங்க. அப்போ ஜெயப்பாக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. அவர் ஜாக்கெட் இன்சர் ஒரு ஷர்ட் போட்டு மேலே ஒரு ஷர்ட் எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு ஜாக்கெட் அந்த ஜாக்கெட் கழட்டி கொடுக்குறாங்க போட்டுக்கோங்க சொல்லிட்டு அவர் ஜெயப்பட்ட கொடுத்துட்டு இப்போ இந்த பக்கம் அந்த நிக்கோல போட்டு ஜெயக்கி பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சாங்க. அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கா அவருக்கு தப்பாக அப்ரோச் பண்ணுவார் சொல்லிட்டு பயங்கர டீச்சர் அடிக்கிறாங்க. இப்போ அவன் கேட்குறான் ஏன் அவன் நல்லவனா கேட்குறாங்க. அவர் நல்லவர் தான் அவரை பற்றி எனக்கு என்ன தெரிய சொல்கிறாங்க. அங்கே பாரு அவன் அண்ணன் கூட இப்படி இருக்கான் மனக்காட்சி உனக்கு எதுவும் பதில் நடக்காது நமக்கு எத்தனை பதில் இல்லை அப்படி சொல்லிட்டு கேட்க டீஸ் பண்ணுறான். ஜெயிக்கலாம் சமக்கம் என் அண்ணனை பற்றியோ இல்லை அந்த இவரை பற்றி தப்பாக பேசணும்னு தொலைச்சிருந்தா அப்போ சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. நம்ம ஜேகே வந்துட்டு இப்போ கம்ப்ளீட்டாக ஆகிட்டு இந்த பக்கம் நம்ம ஜே ஹோப் நிக்கோல பென்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி மட்டும் தான் இன்வால்வ் ஆகலை மற்ற எல்லாரும் கூட்டு பிரின்சிபல் ஆப்ஷன் நிற்க வச்சிருக்காங்க. என்ன நினச்சிருக்கீங்க உங்களால் இது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க சார் ஐம் சாரி சார் பாருங்க தமிழ் கிடைக்க சார் சொல்லுங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க ஜெக்கி சாரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட சாரி கேட்க சொல்லுங்க சரியா பாருங்க பிரின்சிபல் சார் அங்கே இருக்கும் பயப்பட மாட்டோம் ஓகேவா என் அண்ணனுக்கு ஆக்சுவலாக என்கரேஜ்மெண்ட் ஆயிருக்கு சரி அதுவும் எங்கள் அத்தை பையன் கூட ஜிமின் கூட தான் என்கரேஜ்மெண்ட் ஆயிருக்கு. ஜெயபுரி எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காரு ஓகேவா அவர் ரொம்ப நல்ல பர்சன் தான் எங்களுக்கு தப்பாக அப்ரோச் பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பிரின்சிபல் பார்க்க நல்லா சொல்கிறாங்க பாருங்க ஃபஸ்ட்டு யார் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் விசிட் பாருங்க இவன் தான் ஃபஸ்ட் அப்புறம் தப்பாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க இவன் ஷர்ட் மேலே கை வச்சிருக்காங்க எவ்வளோ பேர் தப்பு அப்போ அப்ரோச்லாம் பண்ணாமல் உங்கள் காலேஜில் அப்போ உங்கள் காலேஜ் ரெப்புடேஷன் போகாதா நான் கேஸ் ஃபைல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்லிட்டாங்க. அப்போ டேவ் ஸ்டன் ஆயிடுறாங்க ஜேகே இந்த அளவுக்கு பாயிண்டாக பேசுகிறப்போ சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு அவர் தான் தப்பாக அப்ரோச் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அந்த இன்னொரு மணிப்பு கேட்க சொல்லுவீங்க சொல்லிட்டாங்க. அவன் ஃபஸ்ட்டு அவன் பண்ண தப்பு சரி அவன் எங்கள் ஜெயப் என்கிட்ட மணிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜெயப் ஒரு மாதிரி ஆயிடுது அவரு ரெஸ்பெக்டாக வீட்டில் வேறு மாதிரி பேசுவார் யாரும் வெளியே வேறு மாதிரி பேசிருக்காங்க. அப்புறம் செகண்ட் ஏன்னா அப்படி தப்பாக பேசிட்டு இருக்காங்க அவருக்கு காலேஜ் என்கரேஜ்மெண்ட் ஆயிருக்கு சரி அதெல்லாம் இப்போ பாசன விஷயம் பாசில் வந்துட்டு ப்ரொஃபஷனல் கூட வேணா மிங்கில் பண்ணக்கூடாது நீங்கள் அவருக்கு எல்லாருக்கிட்ட ரெஸ்பெக்டாக பேச சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட் யாரும் யானை பற்றி பிஹேவ் பேசினாக்க நான் அடிக்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் டேக்கே ஒரு மாதிரி இருக்குது இப்போ ஃபைன் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. சார் ஓகே டேட்டா சரி வர சொல்லிட்டு காலேஜ் எல்லாரையும் கூப்பிட்றாங்க எல்லாரும் அசம்பிளி ஆகுறாங்க அந்த ஆடிட்டோரியமில் இப்போ எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள் டேவோட ஃபேன்ஸ் ஜிமின் தான் ஓகேவா ஜெயாவுக்கு தான் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஸோ அவங்க கேர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தப்பு ஒரு ஃபேமிலியில் மெம்பர் இருக்கும்போது அவங்க கேர் பண்ணிக்க தப்பு கிடையாது ஓகேவா ஸோ அதனால் யாரும் தப்பாக பேசாதீங்க தப்பு பேசினாக்கா அப்புறம் வந்து வேறு மாதிரி ஆகும் அப்புறம் நாங்கள் பொறுத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் சொல்லிடுறாங்க. இப்போ அமைதியாக ஓகே சொல்லிடுறாங்க அமைதியாகிறாங்க. அப்போ யாராவது நீங்கள் அகைன் தப்பாக பேசுனீங்க ப்ரொஃபஸர் டேங்கை பற்றியோ இல்லை ஜெயாவை பற்றி தப்பாக அப்ரோச் பண்ணீங்க போஸ்ட்லாம் கிரியேட் பண்ணிங்கனாக்கா நாங்கள் காலேஜில் சஸ்பெண்ட் பண்ணுவோம் சொல்லிட்டாங்க. பயந்துறாங்க இல்லை வேண்டாம் எங்களுக்கு அந்த வம்பு சொல்லிட்டு இப்போ அமைதியாகிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க தேங்க்யூ சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க வந்து பார்க்குறாங்க அவன்கிட்ட மணி கேட்க சொல்லிட்டாங்க. இப்போ நிக்கோலுமே ஜெயக்கிட்ட மணி கேட்குறாங்க ஜெயக்கிட்ட டேக்கிட்ட மணி கேட்க வச்சு தான் ஜெயிக்க கூட்டிட்டு வராங்க. அப்புறம் ஜெயிக்க பார்க்குற ப்ராடக்ட் நம்ம ஜெயிக்க சொல்லிட்டாங்க என்ன கேட்குறாங்க தேங்க்யூ சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஜெயிக்க பார்க்குறாங்க எனக்கு தேங்க்யூ வேணாம் நீ யார் சரியா சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு ஒன் ஃபீலிங்ஸ் அங்கேயே புரிஞ்சு கொண்டு போயிடறாங்க. ஏன்னா அவருக்கு என்ன சின்ன டவுட் இருக்குது மேபி அவனுக்கு
ஜெவாக்கு ஃபீலிங்ஸ் எது இருக்குமோ அவனும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கணும். எனக்கு தெரியுது. அவனுக்கு வந்துட்டு ஜிம்மி மேலே ஃபீலிங்ஸே கிடையாது. அவனுக்கு கொஞ்சம் கேர் கூட இல்லை. நானே பார்த்துட்டேன். எனக்கு அது ரொம்ப வருத்தமாகவும் இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் எனக்கு ஜிம்முக்கு நான் இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி நான் வந்து ஜிம்மி லவ் பண்ணாமல் இருந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு என் ஜிம்முக்கு நான் அத்தை பையனாகி இருந்து ஜிம்மு எனக்கு அத்தை பையனாக இருந்து ஜிம்முக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் இதாக கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். ஜிம்மி மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு ஜிம்மில் பாசமாக கேரிங் ஒரு பசங்க மேரேஜ் பண்ணி தரவே மாட்டேன். அப்படி இருக்கும்போது நானே லவ் பண்ணுறேன். ஜிம்மை நான் பார்த்துக்க மாட்டேன். அப்படி சொல்லிட்டு ஜேகே ஹாப்பியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. நாளைக்கு நைட்டு இவங்க 4 பேர் வீட்டில் இருக்காங்க. டோர் பெருசாக ஆயிடுச்சு. இப்போ டே பார்க்குறது யாராக இருக்கும் போய் டோர் பண்ணிட்டாங்க. பார்த்தாக்க டேவோட கிராண்ட் பேரண்ட்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. டே பார்க்குற கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. டே சொல்லிட்டாங்க இப்போ வராங்க. என்னாச்சு கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. அது இல்லைப்பா அது உன்னோட அப்பா சொன்னாங்க எதிர்ப்பு போஸ்ட்லாம் போடுறது மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ தான் டே வச்சு பார்க்குறாங்க. அவர் வந்து பிறகு அவரை அந்த போஸ்ட்டில் வந்து உங்கள் அப்பாவும் ஃபாலோ பண்ணுறாரு மறந்து போயிட்டாரு. அவருக்கு பிறகு அவர் ஐஜி போஸ்ட்டை போட்டுருப்பாரு. அந்த காலேஜ் குரூப்பில் எல்லாரும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அவர் ஐஜி போஸ்ட் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி எனக்கு வந்து ஆல்ரெடி எதிர்ப்பு இருக்குது. எனக்கு தப்பாக பேசுறேன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதை ஜேகே அப்பா பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி டே போட்டிருக்காங்க. என்ன ரீசன் தெரியல சொல்லிட்டு அதை பார்த்துட்டு போகலான்னு இருக்காங்க தான் ஜிம்மோட அப்பா. நம்ம ஜேகேட அப்பா அதுக்கப்புறம் கிராண்ட் பேரண்ட்ஸ் 4 பேர் வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஜெயக்கோட கிராண்ட்மா பார்க்குறாங்க. இது யார்ப்பா கேட்குறாங்க. பார்த்தா அங்கே ஜெயோ புரிஞ்சுக்காங்க. கிராண்ட்மா அதை சொல்கிறாங்க. யார்ப்பா ஜெயோ யார்ப்பா டே சொல்கிறாங்க. இவன் பேர் ஜெயோ கிராண்ட்மா சொல்கிறாங்க. அப்படியாம்மா எங்க ஜின்னு சொல்லுவேன் என்னோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஆமாம் என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அவங்களுடைய தெரிஞ்ச பையன் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அவர் இங்கே தான் ஸ்டே பண்ணிக்காரு சொல்கிறாங்க. என்ன சொல்லவே இல்லை கிராண்ட்மா கேட்குறாங்க. அது கிராண்ட்மா நம்ம பிஸியாக இருந்தாலும் மறந்துட்டேன் சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. இப்போ டேக்கு பேனிக் ஆகுது. ஏதோ சொல்லிட்டு அவங்கள ஜெயோ ஹார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் என்னப்பா கேட்குறாங்க. ஜெயோ கிராண்ட்மா பஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. நல்லா இருப்பா சொல்கிறாங்க. என்னாச்சு டே சொல்கிறாங்க. அப்புறம் டே வந்து வேறு வழி இல்லாமல் சொல்லிடுறாரு எல்லாருமே நடந்துலாம் சொல்கிறாங்க. அப்புறம் கிராண்ட்மா ஒரு மாதிரி இருக்காரு. அப்படி கூட அவங்க டேவையோ ஜெயோக்கு வார்த்தை கொடுத்துட்டவே இல்லை. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. சரி விட்டு பார்த்தவங்க புரிஞ்சுக்காம பேசிட்டு போகிறாங்க. ஓகே அது கவலை இல்லை. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்கணும். ஜிம்மில் அமைதியாக உட்காந்துருக்காரு. அப்போ ஜிம்மில் ஹேண்ட் பார்த்து ரிங்கு காணும். ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன கிராண்ட்மா ஜிம் கேட்குறாங்க. எங்கே ரிங்கு கேட்குறாங்க. எங்கே ரிங்கு காணும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ரிங்கு மிஸ் ஆகிட்டு சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. என்கிட்ட சொல்ல கத்துறாங்க. அப்போ நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க. பார்ப்பா ஜிம் ஏன்பா சொல்ல கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜிம்மில் கிராண்ட்மா திரும்பி டே பார்க்குறேன். ஏன்ட்டு நீ எதை சொல்ல கேட்குறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க. என்ன ரிங்கு மிஸ் ஆகிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறா கேட்குறாங்க. ஆமாம் கிராண்ட்மா நாங்கள் அந்த ரிவர் தண்ணிக்குள்ள குதிச்சோம்மா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. நான் சர்வ் பண்ணுறதுக்காகவும் ஜேகே ஜிம்மில் சர்வ் பண்ண குதிச்சோம். அப்போ நம்ம 2 ரிங்கு மிஸ் ஆகிட்டு ஜிம்மில் ரிங்கு மேலே மிஸ் ஆகிட்டு அப்போ சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிராண்ட்மா திட்டாங்க. ஏன்பா ரிங்கு மிஸ் ஆச்சுட்டு சொல்ல மாட்டீங்களா சொல்கிறாங்க. இல்லை கிராண்ட்மா சொல்கிறாங்க. உங்களுக்கு பெரிய விஷயமா இல்லை அப்படி தானே சொல்கிறாங்க. இல்லை கிராண்ட்மா எதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிராண்ட்மா தான் ஜோன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா சரி ரிங்கு வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்ம ஜிமினோட அப்பாவும் பாருங்க நம்ம ஜேகேட அப்பாவும் போயிட்டு ரிங்கு வாங்கி கொடுக்குறாங்க. இந்தாங்க மாற்றிக்கோங்க சொல்கிறாங்க. கிராண்ட்மா அதை சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. ஏன்ப்பா மாற்றிக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ மாற்றிக்கோ சரியா ரிங்கில் மாதிரி கூட மாற்றிக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அமைதியாக உட்காந்துருக்காங்க. எனக்கு அவர் ரிஜெக்ட் பண்ணவும் இல்லை அக்செப்ட் பண்ணி கூட அமைதியாக இருக்காரு. கிராண்ட்மா கிட்ட வரைக்கும் பேச கொடுக்குற பேர் ஜஸ்ட்டு கேஷுவலாக ரிங்கு கொடுக்குறாங்க. அவர் போடுறாரு டேவோட ஹேண்டில் டேவும் நம்ம ஜிம்மில் ஹேண்டில் போட்டு விட்றாங்க. இப்போ ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயோ போட்டு அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி சொல்லிட்டு குக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இருக்கிறாங்க குக் பண்ணுறாங்க. இப்படி சர்வ் பண்ண இருக்கும். எல்லாரும் ஃபுட்டாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஜெயோ ரூம் போயிடுறாங்க. ஜிம்மில் ரூம் போயிடுறாங்க. ஜேகே அவங்க ரூம் போயிடுறாங்க. அப்போ டேவிட் உட்காந்துருக்காங்க. இப்போ கிராண்ட்மா தான் டே சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்லுங்க வா கூப்பிட்றாங்க. அப்போ கிராண்ட்மா டே விட்டு டெரஸ்க்கு போகிறாங்க. அப்போ ஜேகே பண்ணி ஃபாலோ பண்ணி போகிறாங்க. யாருக்கும் தெரியாமல் போய் பார்த்தா நம்ம கிராண்ட்மா தான் டேக்கிட்ட சொல்கிறாங்க. பாருப்பா சொல்லிட்டாங்க. என்ன கிராண்ட்மா சொல்கிறாங்க. நீ இந்த பையனை கேர் பண்ண பற்றி தப்பு தான் சொல்ல சரியா. எனக்கு அந்த பையனுக்கு சொல்கிறாங்க. கிராண்ட்மா நீங்கள் தப்பா எடுத்துக்கிறீங்க. நானும் அப்படி தான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். அந்த பையனுக்கு யாருமே கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் ஏன்னா நான் ஆஃப் பண்ண சின்ன வயசுல இருந்தேன். சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க. இல்லை கிராண்ட்மா சொல்கிறது முழுசாக கேளுங்க. அப்போ எனக்கு யாருமே இருந்தாங்கன்னா எனக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி நீங்கள் வந்து லைஃப்பில் வந்தீங்க. நீங்கள் அத்தை மாமா என் அப்பா அம்மா சொல்லிட்டு எல்லாரும் வந்தீங்க. எனக்கு போதும் அளவுக்கு லவ் கொடுத்தீங்க. நான் ரொம்ப அழகான லவ்வில் வாழ்ந்து எப்போ ஒரு லவ் ஸ்பெல்லில் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் வளர்ந்துட்டுருக்கேன். என்ன அவ்வளோ அழகாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. எனக்கு அழகாக ஒரு ஃபேமிலி கிடைச்சா அவனுக்கு அப்படி இல்லை கிராண்ட்மா. அவனுக்கு அந்த மாதிரி யாரும் கிடைக்கவே இல்லை. அவனுக்கு அப்பா அம்மா எல்லாரும் சித்தப்பா சேர்த்திருக்காங்க. அவங்க ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு யாருமே கிடையாது. அவன் பாட்டு போய் தான் அவனை பார்த்துக்கிறான். ரொம்ப பாவம் கிராண்ட்மா. அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அவனை வந்து ஒருத்தவங்க தப்பான பசங்க பிலீவ் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு. சரி அந்த நான் வந்து கொஞ்சம் சர்வ் பண்ண நினச்சதை விட மற்றபடி எதுவும் இல்லை கிராண்ட்மா. நீங்கள் தப்பாக சொல்லுங்க அச்சோச்செல்லாம் நான் ஏன் தப்பாக நினைக்க வரேன். ஓகே எனக்கு அதில் எந்த கஷ்டமும் இல்லை. எனக்கு உனக்கும் ஜிம்முக்கு இது ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. அதுக்காக சொல்லிட்டாங்க. இல்லை கிராண்ட்மா ஜிம்முக்கிட்டே ஜெயாவுக்கு பிடிக்கும். அவன் எதுவும் சொல்லிட்டாங்க. சரி ஓகே சரி அது சொல்லிட்டாங்க. சொல்லுங்க கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எதுவும் கேட்கல. சரி ஒன்றும் இல்லை ஓகேவா நீ நல்லா இருக்கிற சரி நல்லா இருக்கேன் கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. ஓகே பத்திரமா உனக்கு சீக்கிரம் மேரேஜ் பண்ண நினைக்கிறப்பா சொல்லிட்டாங்க. அதுக்கு கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. அது நீங்கள் ஜிம் கிராஜுவேட் ஆனதுமே 1 வீக்கில் மேரேஜ் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஓகே கிராண்ட்மா உங்கள் விருப்பம் தான் விருப்பம் சொல்கிறாங்க. சரி பாப்பா சொல்லிட்டு அவங்க வீட்டில் கூட்டிட்டு போயிட்டு அவங்க ரூமில் படுக்க வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. போயிட்டு அவங்க ரூமில் படுத்துறாங்க. இப்போ ஜேகே எல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி சரி விட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே கிராண்ட்மா ரெடி ஆகிறாங்க ஊருக்கு போயிட்டு வரோம் சரியா சொல்கிறாங்க. சரி போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் அவன் ஏற்காரு ஜிம் பார்த்துட்டு அவர் ஒர்க்கு தான் பார்க்குறாங்க. ஜிம் யாரும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. அவர் ஜேகோப்பட்டேவையும் கண்டுக்கிறது கிடையாது. நம்ம ஜேகேவையும் கண்டுக்கிறது இல்லை. அவர் படிப்பு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஜேகே ஜிம் நல்லா படிக்க முடியாது. அவர் விட்டுறாரு நல்லா படிச்சா மட்டும் போகும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜேகோ பார்த்தா ரொம்ப
ஆப்போசிட் ஆகுறாங்க. ஜெயோப்புக்கு டேவ் ரொம்ப பிடிக்குது. ஜெயோப்பு ரொம்ப கேரிங்காக இருக்காங்க, ரொம்ப பாசமாக இருக்காங்க. அவர் சின்னதாக அடிப்பட்டா கூட தாங்கிக்க மாட்டாரு, அவ்வளோ கேர் பண்ணுறாரு. ஒன் பாயிண்ட் நம்ம நியூ இயர் வரப்போகுது. ஓகே, நியூ இயர்க்காக கிஃப்ட் ரெடி பண்ணிருக்காங்க எல்லாருமே. நம்ம ஜேகே ஜிம்முக்காக கிஃப்ட் வாங்குறாங்க. எனக்கு ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸாக கிஃப்ட் கொடுக்காம இருந்திருப்பாரு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த வருஷம் அங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் வாங்குறாரு. ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு கிஃப்ட் வாங்குறாரு. இப்போ நம்ம இது 2 வருஷத்துக்கு மென்ஷன் பண்ண மாதிரி ஓகேவா. நம்ம ஜேகேவும் பாரு போவார் ஓகேவா. அவர் வந்து மெக்கானிக் ஷெட்டு போவார். அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். கார் பைக்லாம் ரெடி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு கராஜுக்கு போவார். ஓகே, மெக்கானிக் ஷெட் இல்லை கராஜ் ஓகே. அந்த கராஜுக்கு போவார். அவர் அங்கே போய் ஒர்க் பண்ணி கொஞ்சம் மணி சேவ் பண்ணியிருக்காரு. நம்ம ஜிம்முக்கு கிஃப்ட் வாங்கி தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஜிம்மில் அப்படிலாம் இல்லை. ஜிம்மில் யாருக்கும் கிஃப்ட் வாங்க இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் உண்டு, அவர் ஒர்க் உண்டு, அவ்வளோதான். எனக்கு ஜிம்மின் ஜேகேல செலவு பண்ணுற மணி எப்படின்னாக்கா நம்ம டே கொடுக்குறது. அந்த டேக்கு ஜோன் பார்க் ஃபேமிலியோட கார் ஒன்று வச்சிருக்காரு, கிரெடிட் கார்டு. அந்த காரில் தான் வேணாக்கா வீட்டுக்கு தான் திங்ஸ் தான் வாங்குவாங்க. மற்றபடி ஜிம்மில் எதுவும் செலவுலாம் பண்ண மாட்டார், ஸ்பெண்ட் பண்ண மாட்டார் மணி எல்லாம். இப்போ நம்ம ஜேகே என்ன பண்ணாக்கா ஒரு கிஃப்ட் வச்சிருக்காங்க. நம்ம ஜேகேவும் கிஃப்ட் வாங்கிருக்காங்க, யாருக்கும் தெரியாமல். டேவுக்கு கிஃப்ட் இருக்காங்க. ஜெயப் சொல்கிறாங்க, ஜெயப் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அப்போ ஜெயப் பார்க்குறாங்க. சொல்லிட்டாங்க, ஆமாம் சொல்லுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வரைக்கும் எனக்கு கிஃப்ட் கொடுத்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் நீ தான் கொடுத்துருக்க சொல்லிட்டு ஜெயப் வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உண்மையாகவே ஜிம் ரொம்ப லக்கியாக சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அது எனக்கு உங்களை மாதிரி ஒரு பாசம் ஒன்று மாதிரி பாசம் ஹஸ்பண்டாக கிடைக்க போகிறாங்க, ரொம்ப கொடுத்து வச்சுருந்தா அந்த ஜிம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயப் பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லை ஓகேவா, ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் நான் வாங்கி தரேன், நான் இருக்கேன் சொல்கிறாங்க. ஹாப்பியாக சொல்கிறாங்க. இப்போ ஜெயப் பார்க்குறது தேங்க்யூ ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவர் பண்ணி ஹாப்பி அவரும் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜிம் பார்த்தா ரூமில் மேலே பார்த்து அவரும் ரூமில் மேலே தான் நினச்சிருப்பாரு ஸ்டெப்பில். அவர் எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கா. அந்த பக்கம் ஜேகே சோப்பில் உட்காந்து அவர் பார்த்து தான் இருக்காரு. அவங்களே போயிடாரு. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஏதாவது ஜிம் வாங்கி தருவோம் சொல்கிறாங்க. எதுவுமே வாங்கி தரவே இல்லை. ஜேகே பார்க்குறாங்க. நான் சந்தோஷம் ரொம்ப சொல்லிட்டு வேலை போயிட்டு நம்ம ஜிம்முக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேணாம் சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா வாங்கி வச்சுட்டு எனக்கு வேண்டாம் ஜேகே. ஜிம் போயிடுறாங்க. அந்த பக்கம் ஜேகே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் போய்ட்டு கிஃப்ட்டை ஜிம்மில் பெட்டில் வச்சுட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் ஜிம்முக்கு கிஃப்ட் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு அவர் ட்ராவில் போட்டு வச்சுட்டாரு. அவர் யாருக்கும் கிஃப்ட்லாம் பண்ணவே இல்லை. இப்போ கிராண்ட்மா ஃபோன் பண்ணி நம்ம டேட்டை சொல்கிறாங்க. என் ஜிம்முக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தியா அப்படி கேட்குறாங்க. இப்போ கிராண்ட்மா டே பார்க்குறாங்க. அது கிராண்ட்மா சொல்கிறாங்க. சொல்லிப்பா கிஃப்ட் வாங்கி கொடுத்தியா சொல்லி கேட்குறாங்க. அது நான் மறந்துட்டு கிராண்ட்மா சொல்கிறாங்க. என்னப்பா அப்படி இருக்க, வாங்கி கொடு சரியா சொல்கிறாங்க. சரிங்க கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே போய்ட்டு என்ன வாங்கி தரேன்னு தெரியல அவருக்கு ஜிம்முக்கு. அப்போ அவர் டேரக்டாக ஜிம்முக்கு போகிறாங்க. ஜிம்மு சொல்கிறாங்க. சொல்லுங்க மாமா ஜிம்மு கேட்குறாங்க. அவனுக்கு என்ன பிடிக்கும் கேட்குறாங்க. என்ன பிடிக்கும்னு கேட்டால் புரியலையே ஜிம்மு கேட்குறாங்க. அப்போ டே தான் வந்து ஜிம் உனக்கு திங்ஸ் எல்லாம் வேணுமா, அது கிஃப்ட் கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு மாமா கிஃப்ட்டு ஃபோர்ஸ் பண்ணி யாரும் கொடுக்குறா சரியா சொல்கிறாங்க. மனசு கொடுக்குறது கிராண்ட்மா சொன்னாங்க கிஃப்ட்டாக கொடுக்கணும் ஓகேவா. நீங்கள் போய்ட்டு உங்கள் ரெஸ்ட் எடுங்க மாமா ஜிம் சொல்கிறாங்க. கேட்குற நேரத்தில் ஜிம் இல்லை மாமா ஓகே வேணாம், நான் கிராண்ட்மா சொன்னாக்க நான் பார்த்துக்கிறேன் ஓகே நீங்கள் போயிருங்க ஜிம் சொல்லிட்டு போயிடாரு. இப்போ நம்ம டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம எப்போ போகிற பேக் டு அகைன் காலேஜ் போகிறாங்க. நம்ம டெய்லியும் ஜேக்கு போயிட்டு இப்போ பார்ட் டைம் ஒர்க் போகிறாரு. அங்கே போய் ட்ராப் பண்ணிட்டு ரிட்டர்ன் கூட்டிட்டு வரது இப்படியே போயிட்டுருக்கு. நம்ம ஜேக்கு போய் அவர் பக்கம் பார்ட் டைம் பண்ணுறாரு. பார்ட் டைம் ஒர்க் போயிட்டுருக்காரு. அவருக்கு எனக்கு ஜிம்முக்கெல்லாம் வாங்கி கொடுக்கணும். மேபி என்ன நடக்கலாம் அது நம்ம ரெடியாக இருக்கும் சொல்லி ஜேகே ஒரு மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு. ஒன் ஃபைன் டே இந்த பக்கம் நம்ம ஜேகே நம்ம ஜெயப்பூர் காலேஜில் தாண்டா இவங்க காலேஜில் தான் நம்ம ஜெயப்பூரிகளுக்கும் பயங்கர ஃபைட் நடந்துட்டு இருக்குது. டெரஸில் அங்கே பாரு எதுக்காக எனக்கு வர சொன்னா சொல்லி கேட்குறாங்க. என் அக்கௌண்ட்டாக பேச சொல்லிட்டாங்க. பார்ட்டி கோல் சொல்லிட்டாங்க. நான் அப்படி தானே பேசுவேன், அப்போ தான் பண்ணுவேன் பண்ண வச்சு கேட்குறாங்க. இன்றைக்கி என்கிட்ட எஸ்கேப் ஆக முடியாது சரியா சொல்லிட்டாங்க. அன்றைக்கி எஸ்கேப் ஆகிட்டேன். எனக்கு அது ஜேக்கும் சர்வ் பண்ணிட்டேன். அன்றைக்கி ஒன்று யாரும் சர்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேட் அப்ரோச் பண்ணுறான். அந்த பக்கம் நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜெயோ பார்க்குறாங்க. நீ என்ன பண்ணலாம் சொல்கிறாங்க. அவர் பின்னாடி போயிட்டு இருக்காரு. அந்த பக்கம் டே பார்க்குறாங்க. அவருக்கு சம்திங் ஃபீல் ஆகுது. ஜெயோ போயிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரூம் கொஞ்சம் பாரு சாரி கிளாஸ் ரூம் போயிருப்பாரு. பார்த்தா காணும். எங்கே போய் தெரிய போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பர்சன் கேட்குறாங்க. ஜெயோ பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. சார் இந்த பக்கம் போகலாம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்லி போட்டு சேட்டே இந்த டேஸ்க் போகிறாங்க. போய் பார்த்தாக்க அந்த பக்கம் நம்ம நிக்கோல் தான் ஜெயோ இப்படி தப்பா அப்ரோச் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சேட்டே போய்ட்டு பயங்கரமாக பீட் பண்ணிடுறாங்க. அங்கே ஒரு பையன் பார்த்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி விட்டுறாங்க. அந்த மாதிரி இப்படினாக்கா ஃபைட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாரு அப்போ நிக்கோல் கேட்குறான். அவனை ஆளாக கேட்குறாங்க. ஆமாடா அவன் ஆள் தான் அப்போ சொல்லிட்டே சொல்லிடுறாங்க. இந்த பார்ட் சொல்லிட்டு ரெக்கார்ட் ஆகி போட்டுறாங்க. இப்போ காலேஜில் அது இன்னும் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டு இருக்கு. வேறு மாதிரி வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் வார்த்தை கூட சொல்லி கேட்கல. அப்புறம் எல்லாருமே தேவை தப்பாக பேசுகிறாங்க. இவர் வந்து ரொம்ப தப்பான ப்ரொஃபஸராக இருக்காரு. எப்படி இருக்காரு பாரு, எனக்கு அவர் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு கூட இன்னொரு பர்சனுக்காக ஃபைட் பண்ணுறாரு. அப்படின்னா உண்மையாக அந்த ஃப்ரெண்ட்ஸோட பெனிஃபிட்லாம் உண்மை தான் போல. அதனால் யாரும் தப்பாக பேச ரெடியாக இல்லை. எனக்கு எல்லாருக்கும் தெரியுது. யாரும் டே ஒரு டிஃப்ரெண்டாக பார்க்குறாங்க. யாரும் பேச முடியாங்க. பேசினாக்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு பார்க்கவே பிரின்சிபலுக்கு போகுது. என்ன டே அப்படி கேட்குறாங்க. இல்லை சார் அவன் தப்பாக நடந்துதான் சொல்கிறாங்க. தப்பாக நடந்து என்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். எதுக்கு போய் ஆக்ஷன் எடுப்பீங்க சொல்லிட்டு அவர்கிட்ட டேவையும் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஜெயப்பூர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இவங்க நிக்கோலி சேர்த்து 3 பேரும் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்து வர வேணாம் காலேஜுக்கு உங்களால் ப்ராப்ளம் ஆகிட்டு சொல்லிட்டு ப்ராப்ளம் நடந்துட்டு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஜிம்முக்கு ஜெயிக்கிறது எதுவுமே கிடையாது. ஜிம் கண்டுக்கவே இல்லை. எல்லாரும் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் கண்டுக்க மாட்டாங்க எதையுமே என்ன நடக்க சொல்லிட்டு. அப்புறம் கேட்ட நம்ம ஜோப் கேட்குறாங்க. ஏன்ட்டி ஜிம் தப்பா எடுத்து பண்ணா சொல்கிறாங்க. அதில் தப்பா எடுத்து மாட்டேன் அவனுக்கு தெரியாத உண்மை என்ன சொல்கிறாங்க. அது தப்பா எடுத்து மாட்ட வீடியோ சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஜோப் திருப்தியாகவே இருக்குது. அப்புறம் ஜிம் வீட்டுக்கு வராங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க ஹாபி அவங்க சொல்லி நீங்கள் ஓகேவான்னு கேட்குறாங்க. நான் ஓகே ஜிம்னு நீ தப்பா சொல்கிறாங்க. நான் தப்பா எடுத்துக்காங்க அவங்க சொல்லி ஜிம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டே வந்து அமைதியாக இருக்காரு. எதுவுமே சொல்லவே இல்லை. ஜிம்முக்கு நல்லா போயிருது. ஜிம்முக்கு இப்படி டே ஃபீலிங்ஸ் கிடையாது. செகண்ட் வந்து முடிவு பண்ணிடுறாரு. ஓகே சொல்லிட்டு 1 வீக் நம்ம டே வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்காங்க. 1 வீக் ஆஃப்டர் தான் நம்ம டே எடுத்துன்னு காலேஜுக்கு வராங்க. அப்போ ஜிம் டேரக்டாக டேபிள் கம்மி போகிறாங்க. கம்மி மாமா சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம டே பார்க்குறாங்க. உள்ள வாஜிம்னு சொல்கிறாங்க. அவன் அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் டே பார்க்குற சொல்லி ஜிம் சொல்கிறாங்க.
தப்பா எடுத்துக்காதீங்க மாமா சொல்லி சொல்லிட்டாங்க. நீங்கள் கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க ஓகேவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க மேரேஜ் ஸ்டாப் பண்ணி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க மேரேஜ் ஸ்டாப் பண்ணி சொல்கிறாங்க சொல்கிறாங்க. எதுக்காக ஜிம்னு சொல்கிறாங்க எனக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க எனக்கு உங்கள் மேரேஜ் பண்ணி விருப்பம் இல்லை மாமா ஜிம்னு சொல்கிறாங்க. அது பக்கம் பார்க்குறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு உங்கள் மேரேஜ் பண்ணி விருப்பம் இல்லை எனக்கு உங்களுக்கும் எனக்கு மேரேஜ் பண்ணி விருப்பம் கிடையாது விருப்பம் இல்லை சரியா 2 பேரும் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சாங்க அப்படின்னாக்கா நம்ம லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகும். எனக்கு வந்து ட்ரீம் அச்சீவ் பண்ண நிறைய ஆசை இருக்குது. நான் நல்லா படிக்கிறேன் கேட்க தெரிஞ்சு நல்லா படிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே எனக்கு நிறைய ட்ரீம் இருக்குது. நான் எனக்கு கரியரை ஃபோக்கஸ் பண்ண ஓகேவா அந்த மேரேஜ் இந்த லைஃப்பில் அந்த லைஃபு எனக்கு ஃபேமிலி சொல்லிட்டு எனக்கு தான் செட் ஆகாது ஓகேவா. இப்போதைக்கு நான் ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் படித்த முடிச்சு எனக்கு லைஃப் வந்து வேறு மாதிரி மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓகே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு மேரேஜ் வெயிட் பண்ண ஓகேவா. நீங்கள் மேரேஜ் வந்து நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க. நான் எவ்வளோ டைம் சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. நீங்கள் கிராண்ட் பண்ண சொல்லி ஸ்டாப் பண்ணுங்க ஓகேவா. அப்புறம் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி இருக்குது. டேக் கொஞ்சம் கூட இருக்காம நண்பா ஃபோன் பயங்கரமாக ஆடுறாங்க. அது பக்கம் கேட்குறான்னு பார்க்குறேன். என்னப்பா சொல்லிட்டு காமிக்கிறாருமா இன்னும் சொல்கிறான் சொல்லி கேட்கும்போது சொல்கிறவங்க இப்போ கிராண்ட் கோவம் வந்துடுது. அவன் அந்த மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் எனக்கு மேரேஜ் பண்ணி விற்பனை போகிறேன்மா எனக்கு என்ன வந்து ஆர்ஃபன் பாய் இல்லை அப்படி சொல்லிட்டு டேஸ் அளவுக்கு பக்கம் நண்பருக்கு சாம கோவம் வந்துடுது. அவங்க கூட கொஞ்சம் கூட யோசிக்கலாம். அன்றைக்கி அங்கேயே அப்போ கிளம்பிடுறாங்க. ஜிம்மு இப்போ வீட்டுக்கு வராங்க கரெக்டாக கிராண்ட் ரீச் ஆகிடும். எனக்கு ஆஃப்டர் நடந்துட்டு போயிடலாம். இப்போ ஈவினிங் ஜிம் வீட்டுக்கு வந்தாக்கா இது பக்கம் ஜிம்மில் கணக்கில் பள்ளியில் ஸ்டாப் எடுத்து பார்த்து கிராண்ட் தான் உனக்கு எவ்வளோ இருந்தாலும் டே வந்து பண்ணி சுக்கரை ஃபிட் வச்சிருப்பா நீ டேக்கிட்ட எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுறேன் ஓகே எனக்கு டியூரேஷன் அதிகமாக இருக்குது. இன்னும் ஒரு பார்ட்டில் முடிச்சிடறேன் ஓகே பாய் டேக் எவ்ரிவன்.